ஹலோ வியூவர்ஸ், இன்னைக்கு நம்ம மில்லியனர் டிடெக்டிவ் பேலன்ஸ் அன்லிமிடெட் அப்படின்ற ஒரு சூப்பரான அனிமி சீரிஸ் தான் பார்க்க போறோம். இதுல வர ஹீரோவை ஒன்லைன்ல சொல்லணும்னா நம்ம பேட்மேன்ல வர ப்ரூஸ் வெயின் மாதிரி ஒருத்தங்கிட்ட அன்லிமிட்டடான காசு இருந்தா அவன் என்னெல்லாம் பண்ணுவாங்கிறத இந்த சீரிஸ்ல பார்க்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. நீங்க பண்ற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபுமே எனக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். நம்ம இன்னைக்கு பார்க்க போறது மில்லியனர் டிடெக்டிவ் பேலன்ஸ் அன்லிமிடெட். எபிசோட் ஸ்டார்டிங்ல நம்ம ஹீரோ கட்டுறாங்க. அவனும் எனக்கு ஒரு அப்பா இருந்தாரு, எனக்கு ஒரு அம்மா இருந்தாங்க. சின்ன வயசுல எனக்கு ஒரு சந்தோஷமான வாழ்க்கை இருந்துச்சு நம்பினேன். ஆனா ஒரு நாள்ல அது எல்லாமே மாறிச்சு. இப்போ ஒரு போலீஸ் டிபார்ட்மெண்ட் கட்டுறாங்க. அங்க எல்லாமே பரபரப்பா போயிட்டு இருக்காங்க. நடுவில் போயிட்டு இருக்கணும் போஷினோ என்னாச்சு கேட்கிறான். அவனும் அதெல்லாம் எழுதல சொல்லிட்டு அவனும் பரபரப்பா ஓட ஆரம்பிக்கிறான். நம்ம ஹீரோவோ அந்த நாள் கழிச்சு இந்த உலகம் எனக்கு இருட்டா தெரிய ஆரம்பிச்சது, எல்லாமே எனக்கு போரிங்கா இருந்துச்சு. இந்த சைடு இருக்கணும் அவனோட ஆபீஸ்ல போறான். அங்க உள்ள போன உடனே ஒருத்தர் ஏதோ ஒரு வெப்சைட் பார்த்துட்டு இருக்கான். அவனும் நல்ல வேலை ஃபுல் வீடியோ ஓடல. அங்க வந்தவனும் ஏன்னா ஃபர்ஸ்ட் டிவிஷன் ரொம்ப பரபரப்பா இருக்காங்க. அவனும் இல்ல நம்ம மாடர்ன் டைம் ஃபோர்ஸுக்கு என்ன இன்ஃபர்மேஷன் வரல அப்படின்றான். நம்ம ஹீரோவோ அவனுக்கும் சொந்தமான பிளேன்ல போயிட்டு இருக்கான். அவனும் ஜப்பான்ல ஒரு முக்கியமான விஷயத்தை கண்டுபிடிச்சேன். இந்த சைடு இவனுக்கும் ஒரு இன்ஃபர்மேஷன் வருது. ஏன்னா கின்சால ஏதோ ஒரு கார் ஃபெஸ்டிவல் அதை பார்த்து கதைக்கு அவனை கூப்பிடுறாங்க. அவனும் எனக்கு போறதுல எந்த பிரச்சனையும் இல்ல, ஆனா ஒருத்தராச்சும் அனுப்புங்க அப்படின்றா. இன்னொருத்தனும் நம்ம டிவிஷன் மட்டும் மோசமா நடத்துறாங்க, இதான் நமக்கு மட்டும் வேலை இல்லாத மாதிரி நடத்திட்டு இருக்காங்க. ஆனா அவன் நோட்ல பார்த்தா ஆஸ்திரேலியால எப்படி சேர்க்கலாம் சொல்லி எழுதிட்டு இருக்கான். சரி காமே நீ வேற கேட்கறப்ப அவனும் அதை விடுப்பா ஒரு சூப்பரான வெப்சைட் கண்டுபிடிச்சிருக்கேன். இவனும் உனக்கு பிடிச்ச பொண்ணாங்க வராங்க அப்படின்றா. அவனும் இது சாச்சான் வராளா, இந்த வெப்சைட்ல விடு நான் அவளை பார்க்கணும் வா போல காட்டு அப்படின்றான். இப்ப நம்ம ஹீரோவும் அந்த ஏர்போர்ட்ல இருந்தாரு. அவருக்கு ரெட் கார்பெட்ல போட்டு ஏர்போர்ட் வெளியே கார் கூட்டு வந்துட்டு இருக்காங்க. அவனும் என்னோட பேரு டைஸ்கே காம்பே. இந்த சைடு காட்டாவும் காமியும் போயிட்டு இருக்காங்க. காமியை பார்த்துட்டு அட அந்த கார் பார்ப்ப சூப்பரா இருக்கு அப்படின்றா. காட்டாவும் அந்த கார்ல இருக்கிறவன் கண்டிப்பா ஒரு நியாயமான தொழில் செஞ்சு அந்த கார் வாங்கிக்க மாட்டான். ஆனா அந்த கார்ல இருக்கிறது நம்ம ஹீரோ டைஸ்கே. இன்னொரு சைடு ரெண்டு கப்பல்ஸ் இந்த கார்ல திருடலாம் சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்காங்க. இப்ப காட்ட வந்து இடத்துக்கு போறான். அங்க போனா நிறைய செக்யூரிட்டி இருக்கு. அபுரே மிரஸோட பிரின்சிங் வந்துட்டு இருக்கான். அதனால தான் இவ்வளவு செக்யூரிட்டிங்க. காமியும் நம்ம வெயில்ல கஷ்டப்பட்டு நின்றுட்டு இருக்கோம். ஆனா எங்க பேர் பணக்காரங்க ஜாலியா விதமா கார்ல போயிட்டு இருக்கானுங்க. காட்டவும் இந்த உலகத்துல காசு மட்டும் எல்லாமே கிடையாது, நம்ம இதை நியாயத்துக்காக செஞ்சுட்டு இருக்கோம். காமியும் தெரியும் நீ இந்த மாதிரி டயலாக் விட்டதுனால தானே உனக்கு ஃபர்ஸ்ட் டிவிஷன்ல இருந்து இங்க அமைச்சிருக்காங்க. இது கேட்டவனுக்கு காட்டுக்கு இன்மைக்கு வருது. இப்ப எதிர்க்க பார்த்தா அவன் ஸ்டார்டிங்ல பார்த்தா ஃபர்ஸ்ட் டிவிஷன் இருக்காங்க. காட்டவும் ஓஷினோ ஏனாச்சுன்னு கேட்கறான். அந்த ஓஷினோ எங்க கேஸுக்கு உங்களுக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது, பக்கத்துல இருக்கானோ நாங்களா ஃபர்ஸ்ட் டிவிஷன், உங்களை மாதிரி மொக்கையான டிவிஷன் கிட்ட இந்த கேஸ் கொடுக்க மாட்டோம். அதுவும் இல்லாம செக்யூரிட்டி வேலைக்கு வந்திருக்கீங்களா நீங்க. இப்போ ஓஷினோக்கு ஏதோ ஒரு இன்ஃபர்மேஷன் வருது, அதை காட்ட வாங்குறான். ஓஷினாவும் சரி என்ன பண்ணிட்டு இருக்கீங்க. இப்ப காட்டவா அதை கேட்கறான். அதுல என்ன சொல்றாங்கன்னா அபுரே எமிரேட்ஸ்ல இருந்து வந்த பிரின்ஸ யாரோ பாம் வச்சு தாக்க போறாங்களாம். அவன் ஸ்டேட்டா நீங்க இருக்க இடத்துக்கு வந்துட்டு இருக்கு அப்படின்றான். ஓஷினாவும் இதுக்கு உங்களுக்கு எந்த சம்மந்தம் கிடையாது சொல்றப்ப அந்த கமெண்ட் சட்டரும் நாங்க அவனை பிடிச்சாச்சு அப்படின்றாங்க. இந்த சைடு இனிமே அந்த கப்பல்ஸ் எந்த கடை தெரியலாம் சொல்லிட்டு பாத்துட்டு இருக்காங்க. அங்க இருக்கானோ ஒரு கடையா பார்த்துட்டு இல்ல இது வேணான்ற. அங்க இருக்க பொண்ணு நீ தானே சிண்டிகேட்டோட பணத்தை வேஸ்ட் பண்ண, இப்போ இங்க வந்துட்டு ஏன் கிட்ட கெஞ்சி அப்படின்றா. அங்க இருக்கணும் இல்லைக்கோ நான் உனக்கு கெஞ்சி கட்டுக்கிறேன் என்னை விட்டு போவாது அப்படின்னு அழுகுறான். அந்த பொண்ணு பார்த்துட்டு சரி அங்க பாரு அந்த கடையில எந்த செக்யூரிட்டி கிடையாது அது கரெக்டா இருக்கு அப்படின்றா. இப்போ நம்ம காட்ட சொல்றான் நீங்க அவர் பிரின்ஸ் அடுத்து கிங்கா மார்க் அதனால தான் முக்கியமா பார்த்துட்டு இருக்கோம் நாங்க. நீங்க முதல்ல வேணா ஃபர்ஸ்ட் டிவிஷன்ல என்னோட சீனியரா இருந்திருக்கலாம், ஆனா இப்போ கிடையாது, நீங்க டிமோட் ஆயிட்டீங்க. இந்த இடத்துக்கு ஒரு பிரின்ஸா நாங்க பத்திரமா பாத்துக்கணும், இல்லன்னா கவர்மெண்ட்டுக்கு நாங்க பதில் சொல்லி ஆகணும். இப்போ டைஸ்கே கேம்பேவும் அந்த போலீஸ் ஹெட் குவார்டர்ஸ் போறா. அங்கிட்ட சீஃபும் இதான் உன் லாஸ்ட்னா எனக்கு எதுவும் இல்ல, ஆனா நீ ஃபர்ஸ்ட் டிவிஷன் இல்ல செகண்ட் டிவிஷன் வேணா போலால. டைஸ்கேவும் இல்ல நான் கேட்ட டிவிஷன் மட்டும் எங்கிட்டாங்க. அவரும் சரி உனக்கு சிகரெட் வேணுமா கேட்கறப்ப இல்ல என்கிட்ட இருக்க சொல்லிட்டு அவர் பிரீமியம் சிகரெட் எடுக்கிறான். அத அந்த சீஃப் வாயை வந்து பாத்துட்டு இருக்காரு. இப்ப அந்த சீஃப் கால் பண்ணி அந்த பிரின்ஸ் தொட்டவன புடிச்சிட்டாங்க. இந்த சைடு அந்த கப்பல்ஸ் மேல கடைக்குள்ள போய் கையை தூக்குங்க நாங்க தேட வந்திருக்கோம் சொல்லிட்டு வந்திருக்காங்க. இங்க இருக்க எல்லா நகையும் காசு இந்த பேக்குள்ள வைங்க அப்படின்றா. அங்க இருக்க கடைக்காரங்களும் எங்களை மன்னிச்சிருங்க எங்க கிட்ட எந்த நகையும் கிடையாது. அவளும் என்ன கலாய்க்கிறியா இங்கதான் இவ்வளவு நகை இருக்க பார்த்தா அங்க இருக்கிறது நகை இல்ல சாக்லேட்டுங்க. இது அவ பக்கத்துல இருக்க பாய் ஃப்ரெண்ட் எடுத்து சாப்பிட்டு ஆமாப்பா சாக்லேட் அப்படின்றான். இந்த சைடு ஓஷனுக்கு இன்ஃபர்மேஷன் எடுத்து அதை காட்டு ஓட்டு கேட்டுட்டு இருக்கான். அங்க இருக்க கமெண்ட் சென்டர் என்ன சொல்றாங்கன்னா அந்த டார்கெட்டை நாங்க பிடிச்சோம், ஆனா அவன் வெஹிக்கல்ல இன்னும் பாம் இருக்கு. அந்த பாம் வச்ச வெஹிக்கல் ஒரு ஒயிட் வேன் கிளினிக் ஸ்டிக்கர் ஒட்டி இருக்க சைடுல அப்படின்றான். இதை பார்த்தவன காட்டுக்கு ஞாபகம் வருது. அவனு திரும்பி பார்த்தா அதே மாதிரி ஒரு வெள்ளை கலர் வேன் இருக்கு. இப்ப அந்த கப்பல்ஸ் என்ன பண்ண தெரியாம வெளியே வராங்க கண்ணோட. இப்ப காமியுமே கீழே வந்த போலீஸ் ஹெல்ப் பண்றா. ஏனாச்சும் உங்களுக்கு கேட்கறப்ப அந்த பொண்ணு பயத்துல அவன் சொல்றா. இப்ப பயத்துல என்ன பண்ண தெரியாம பாத்துட்டு இருக்காங்க. அங்க ஒரு வேன் இருக்கு. இப்ப அந்த ரெண்டு கப்பல்ஸுமே அந்த பாம் உள்ள வேன் எடுத்து போயிட்டு இருக்காங்க. இந்த சைடு காமிக்குமே ரத்த வர மாதிரி இருக்கு. அவனும் சாச்சா நான் உன்னதான் பாக்கலான்னு வந்தேன், ஆனா உங்ககிட்ட எதுவும் சொல்ல முடியல அப்படி சொல்லிட்டு அவனுக்கு கண்ண மூடுறான். சாச்சான பார்த்துட்டு காமே என்ன பண்ணிட்டு இருக்க. காட்டவோ எழுஞ்சிடா சொல்லிட்டு எட்டு வரைக்கிறான். பார்த்தா காமி முழிச்சுக்கிட்டான். காமியும் பார்த்துட்டு என்னது நான் சாகலையா, ஓ ஒரு பெயிண்ட் புல்லட் தானே அது. இப்ப பாம்பு அடிக்கிறதுக்கு 25 நிமிஷம் தான் இருக்கு. இவங்களுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. பின்னாடி ஏதோ சத்தம் கேக்குது. காட்டவும் அங்க போய் பாக்குறான். பார்த்தா அவங்க ஒரு பெரிய கார் எல்லா காரையும் இடிச்சுட்டு வந்துட்டு இருக்கு. அந்த கார் இடிச்சுட்டு வர வழியில ஒரு சின்ன பைக் கீழே வந்திருக்கான். இதை பார்த்தோன்னே காட்டவும் மேலும் சொல்லிட்டு நடந்து போய் நிக்கிறான். இப்ப அந்த காரை ஸ்ட்ரைட்டா போய் ஒரு கம்பியில முட்டிக்குது. காட்ட வந்து காரை திறந்துட்டு உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா, இந்த மாதிரி பொதுமக்களுக்கு தொலை கொடுத்ததுனால உங்க அரெஸ்ட் பண்றான் அப்படின்றான். ஆனா அங்க வந்து நம்ம ஹீரோ அவன் மூஞ்சில போக்க விட்டுட்டு என்னோட பேரு டைஸ்கே காம்பே, இணையில இருந்து டிடெக்டிவ் டிவிஷன்ல நானும் ஒரு இன்ஸ்பெக்டர் தான். இந்த சைடு அந்த கப்பல்ஸுமே அந்த வண்டியில பாம்பு இருக்கு தெரியாமல அந்த வேன் எடுத்து போயிட்டு இருக்காங்க. ஆனா கொஞ்ச நேரத்துல அவங்க நிறைய போலீஸ் வருது. அங்க இருக்க பாய் ஃப்ரெண்டும் எனக்கு ஏதோ ஜிடில 5 ஸ்டார் வந்த மாதிரி இவ்வளவு போலீஸ் வருது. டைஸ்கேவும் அங்க இருக்க ஒரு நல்ல காரை பார்க்கலாம். அவன் அந்த கார் ஃபுல்லா செக் பண்ணிட்டு எல்லாமே கரெக்டா இருக்கு, எல்லாமே கரெக்டான கண்டிஷன்ல இருக்கு.
அந்த கார்ல இருக்கவங்க கிட்டயும் வெளியே போ, போலீஸ் இந்த காரை பர்ச்சேஸ் பண்றாங்க. பார்த்தா அதுதான் அந்த எமிரேட்ஸோட பிரின்ஸ். அவனும் இந்த ஆள் என்ன சொல்லிட்டு இருக்கான், அங்க இருக்க டிரான்ஸ்லேட்டரும் அவன் போலீஸா இந்த காரை வாங்கணும்ன்றா அப்படின்றா. அந்த பிரின்ஸ் சிரிச்சு இந்த காரோட விலை 300 மில்லியன், முடிஞ்ச அந்த போலீஸால வாங்கி காட்ட சொல்ல அதெல்லாம் கேட்காம டேஸ் கேவும் அவனை தூக்கி கீழே போட்டுறான். அங்க இருக்க டிரான்ஸ்லேட்டரும் இவர் யார் உனக்கு தெரியுமா, இவர் தான் எமிரேட்ஸோட பிரின்ஸ். டேஸ் கேவும் அவன் பாக்கெட்ல இருந்து அவனோட கார்டு எடுக்கிறான். அங்க இருக்க பிரின்ஸோ போலீஸ் கால் பண்ண அப்படின்றா. டேஸ் கேவோ போலீஸ் வந்து 10 நிமிஷம் ஆகுது. இப்போ அவன் போட்டு கிளாஸால அந்த கார்டை ஸ்கேன் பண்றான். அவனும் யூஸ் செக் கூட அப்படின்றான். அவன் கிட்ட ஒரு ஏஐ பேசுது. அதுவும் ஓகே சார், இப்போ 1 பில்லியனுக்கு ஒரு செக் வருது. அதையுமே அவன் விர்ச்சுவலா சைன் பண்ணி கொடுக்குறான். இப்போ அந்த பிரின்ஸோட பஸ்ல டெஸ்கே பேசுறான். உன்னோட காரை நான் 1 பில்லியனுக்கு வாங்கிட்டேன், சேஞ்ச் நீயே வச்சுக்கோ. இப்போ அந்த ஏஐ வயசும் டிரான்சாக்ஷன் கம்ப்ளீட் ஆயிடுச்சு, பேலன்ஸ் அன்லிமிட்டட். இப்போ அந்த பிரின்ஸ் அந்த டிரான்சாக்ஷன் பாக்குறான். அவனே வாயை பொழுது பார்த்துட்டு இருக்கான். டைஸ் கேவோ அந்த காரை எடுத்து கிளம்புறான். பின்னாடியே காட்ட வந்துச்சு, வெயிட் பண்ணி சொல்லிட்டு அவன் கார்ல ஏறான். டைஸ் கேவோ யூஸ் அந்த வெஹிக்கிளோட லொகேஷன் கரெக்டா அனுப்பு, அதுக்கப்புறம் நான் சொல்ற பிரிட்ஜுக்கு அந்த வேன் அனுப்பு. அது மட்டும் கிடையாது, எல்லா போலீஸையும் வர விட பாத்துக்கோ. யூஸ்க்குமே ஓகே சார் அப்படின்றா. காட்டவும் என்ன பண்ணிட்டு இருக்க, இந்த இடத்துல நீ எல்லாத்தையும் அழிச்சிட்டு வந்துட்டு இருக்க, அதுக்கெல்லாம் யார் பொறுப்பேற்றுப்பா. டேஸ் கேவோ யூஸ் இந்த இடத்துல எதுக்குலாம் டேமேஜ் ஆச்சோ அதுக்கு சம்பந்தப்பட்ட எல்லாருக்குமே இப்ப செலவானதை விட டபுள் மடங்கு காசு அனுப்பு. இப்ப அந்த ஏமே எல்லா அக்கௌண்ட்டுக்கும் டபுளான அமௌண்ட் அமைச்சிருக்கு. இந்த சைடு காட்டக்கு ஒன்னும் புரியல. ஆமா நீ யார் கிட்ட பேசிட்டு இருக்க, டேஸ் கேவோ என்னோட பட்லர் கிட்ட பேசிட்டு இருக்கேன். இப்போ பாம் அடிக்கிறதுக்கு இன்னும் 10 நிமிஷம் தான் இருக்கு. இந்த சைடு பார்த்தா யூஸ்க்கு எல்லா போலீஸ்காரமே லாக் பண்ணி வச்சிருச்சு, அவங்களால நகரவே முடியல. இந்த சைடு அந்த கப்பிள்ஸ் போன பேனுமே கரெக்டா டேஸ் கே சொன்ன இடத்துக்கு போயிட்டு இருக்கு. இப்போ டேஸ் கே வந்து பிரிட்ஜ் கிட்ட போவ யூஸ்க்கும் கரெக்டா டார்கெட் அந்த பிரிட்ஜுக்கு இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துரும் அப்படின்னு. இப்போ பாம் அடிக்கிறதுக்கு 4 நிமிஷம் தான் இருக்கு. இப்போ அந்த வேன் பிரிட்ஜ் மேல ஏறுது. பார்த்தா அந்த பிரிட்ஜை தூக்க ஆரம்பிக்குது. இந்த விஷயத்தை நம்ம யூஸ் தான் செஞ்சிருக்கு. யூஸ்கோ அதுக்கான பர்மிஷன் வாங்கி வச்சிருக்கு. இப்போ முன்னாடி போனவங்க வேற வழி இல்லாம பேட வராங்க. பின்னாடி பார்த்தா டேஸ்கே கார் வச்சு முட்டுறான். பின்னாடி வர கார் பார்த்தவன அவனுக்கு ரொம்ப ஷாக்கா இருக்கு. காட்டவோ அந்த பாம் வெடிக்க போகுது, என்ன பண்ணிட்டு இருக்க. டைஸ்கவோ உனக்கு பார்த்தாலே தெரியலையா, இப்போ அந்த பாம் அந்த தண்ணியில விழ போகுது. டைஸ்கவோ அந்த பேனை தள்ளிக்கிட்டே இருக்கான். அது கொஞ்சம் கொஞ்சமா முடக்கு போயிட்டே இருக்கு. அந்த பொண்ணுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. பார்த்தா அவனோட பாய் ஃப்ரெண்ட் என் மனுஷன் இருக்கான்னு சொல்லிட்டு அவன் மட்டும் அங்க குதிச்சினான். இப்போ அந்த பாம் வெடிக்கிறதுக்கு ஒரே ஒரு நிமிஷம் தான் இருக்கு. இதை பார்த்து காட்டவும் சரி நானே பார்த்துக்க சொல்லிட்டு அவன் கார் மேல ஏற ஆரம்பிக்கிறான். இந்த சைடு அந்த பொண்ணு மனசு உடஞ்சு போயிட்டா. ஹிரோஷி முட்டாள், நான் உனக்கு கொல்லாம விட மாட்டேன் அப்படின்றா. காட்டவும் அந்த பொண்ணு ஹெல்ப் பண்ணி வெளியே வர வச்சுட்டான். இப்போ அந்த வேன் தண்ணியில விழுது. ஒரு பெரிய எக்ஸ்ப்ளோஷன் நடக்குது. அந்த பொண்ணுமே சோகமாக போறா. அங்க போனா அவளோட பாய் ஃப்ரெண்ட் இருக்கா. அவளும் யோகோ உனக்கு ஒன்னும் ஆகலையா. ஆனா அந்த பொண்ணு எந்த பதில் சொல்லாம அங்க கிளம்புறா. அவனை அழுதுகிட்டு யோகோ நீ ஊரிடே இருக்கே, எனக்கு ரொம்ப சந்தோஷம், நீ இல்லாம என்ன செய்வேன்னு எனக்கே தெரியல அப்படின்றான். அவன் அழுவத்தை பார்த்து அந்த பொண்ணுமே மறைச்ச மாதிரி சரி ஹிரோஷி அப்படின்றா. இந்த சைடு டைஸ்கேவோ அந்த கார்ல இருந்து கீழே இறங்கி வந்து பாக்குறான். பார்த்தா அந்த பிரிட்ஜ்ல காட்ட தொங்கிட்டு இருக்கான். இப்ப காட்டவும் கஷ்டப்பட்டு தொங்கிட்டு இருக்கான். ஆனா டேஸ்கே அவன் தொங்கறத சிரிச்சு பாத்துக்கிட்டு இருக்கான். இதை பார்த்த உடனே காட்டவும் முடியாம கீழே விழுறான். அடுத்த நாள் கட்டுறாங்க. காட்டவும் நேத்து செஞ்சதுக்கு உங்களுக்கு ரிப்போர்ட் ஆனும், அவ்வளவுதானே, சரி செய்யறேன். இப்ப காட்டவும் போவ காமை வந்துட்டு எப்பா உனக்கு தெரியுமா நேத்து நல்ல டேமேஜுக்கு மார்க்கெட் பிரைஸை விட டபுள் அமௌண்ட் யாரோ பே பண்ணிருக்காங்கப்பா. இப்போ இவங்க பேசிட்டு இருக்கப்ப அந்த இடத்துக்கு டைஸ்கே காம்பி வரான். இது பார்த்த உடனே காட்டவுக்கு ஷாக் இருக்கு. அங்க இருக்க சீஃபும் அட நீங்க வந்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். அவர் வந்துட்டு இன்னில இருந்து இவர் நம்ம கூட வேலை செய்ய போறாரு. இவர் பேர் தான் டைஸ்கே காம்பே. இப்போ டைஸ்கே ஹெலிபேட்ல நின்னுட்டு இருக்கான். அந்த இடத்துக்கு காட்ட வந்துட்டு காம்பே தானே உன் பேரு, என்னது இதெல்லாம். டைஸ்கே என்ன சொல்ற, காட்டவு நீ எவ்வளவு பெரிய பணக்காரலாம் கவலை கிடையாது, நீ ஒரு போலீஸ் ஆபீசரா இருக்கிறதுக்கு தகுதியே இல்லாதவன். இந்த இடத்துல பணத்தை வச்சு மட்டும் எல்லாத்தையும் வாங்க முடியாது, நீ ஒரு சூப்பர் ஹீரோவும் கிடையாது. டேஸ்கேவும் ஓ அப்படியே கதை, சரி உனக்கு எவ்வளவு வேணும். இதை கேட்டவனே காட்ட போகுது. அவனுக்கு காம்பை வெடிக்க போறான். காட்டவும் அவனோட சீஃப் கிட்ட போய் அவன மாதிரி போலீஸ் ஆபீசர் நம்ம டிபார்ட்மெண்ட்ல இருக்க கூடாது, அதுக்கு நான் ஒத்துக்க மாட்டேன் அப்படின்றான். அந்த சீஃபோ அதெல்லாம் எதுவும் இருக்காது, அவன் நல்லவனா தான் இருப்பான். இப்ப அந்த இடத்துக்கு காம்பே வரான். காம்பையும் அவனோட சீட்ல போய் உட்காரான். இப்ப அங்க ஒருத்தர் கத்துறான். என்னாச்சும் கேட்க அவனும் ஆக்கிக்க ஓசிட்டாங்கிற ஒரு பெரிய மாடல் ட்ரக் அடிக்டால செத்து போயிட்டாங்கப்பா. இது கேட்டவனுக்கு காட்டவுக்கு நிஷாக்கா இருக்கு. என்னது நிஜமாவா. காமியும் ஓ ஆமால உனக்கு பிடிச்ச ஐடியா அவங்க. காட்டவும் இது கேட்டு சோகமா வெளில போயிட்டு இருக்கான். காட்டவும் எதுக்காக ஏன் பின்னாடி வந்துட்டு இருக்க. காம்பேவும் நான் கூட வரேன், அந்த சீனுக்கு என்ன கூட்டு போ இன்ஸ்பெக்டர் காட்டோ. இப்ப காட்டவும் காம்பேவும் கடைக்கு போயிட்டு தேவையான வாங்கிட்டு வந்துட்டு இருக்காங்க. வர வெளில ரோட்ல 2 பேர் ஸ்டாண்ட் அப் காமெடி பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா யாருமே கண்டுக்க மாட்டேங்கிறாங்க. இத காட்டோ பாக்குறான். காம்பேவும் வா போறன்னு கூப்பிடுறப்ப காட்டவும் நீ வேணா போ, இங்க இருக்கவங்க படுக்கணும்னு சொல்லிட்டு அப்படி பண்ணிட்டு இருக்காங்க. இதை பார்த்து காம்பேவும் ஒரு நோட்டு போடுறான். காட்டவும் இது ஒன்னும் காசுக்காக பண்ணல, அவங்க பப்ளிக்க சந்தோஷப்படணும்னு சொல்லிட்டு இப்படி பண்ணிட்டு இருக்காங்க. அங்க இருக்கிறவங்களும் இது 10,000 என்ன வா நம்ம இதை போய் செலவு பண்ண சொல்லிட்டு அங்க கிளம்புறாங்க. இதை பார்த்தா காட்டோக்கோ வருது. பாரு நீ காசு போடுறதுனால அவங்க ஷோவை கேன்சல் பண்ணிட்டாங்க. ஆனா காமிக்கு அவனுக்கு மேல சந்தேகமா இருக்கு. அவனும் அந்த 2 பேர் கிட்ட நீங்க கையில ட்ரக்ஸ் தான் வச்சிருக்கீங்க கேக்குறான். அது கிட்ட அந்த 2 பேருக்கு ரொம்ப ஷாக்கா இருக்கு. காம்பைவும் அவங்கள என்கொயரி பண்ணிட்டு இருக்கான். சரி யார் கிட்ட வாங்குனீங்க, எப்ப வாங்குனீங்களா சொல்லு. அவனும் ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஒரு 9 மணில வாங்கினா அப்படின்றான். இப்ப காம்பையும் திருப்பி அவனோட கிளாஸ் போட்டுட்டு அவனோட கிரெடிட் கார்டை செக் பண்றான். உன் வீடு செஞ்சுக்குள்ள இருக்கு, ஆனா ஒரு வாரத்துக்கு முன்னாடி நீ ரொப்பங்கிற இடத்துக்கு போயிருக்க, அங்கதான் இந்த வாங்கின. இதுக்கான டீலர் யாரு, உனக்கு எவ்வளவு வேணுமா சொல்லு, அந்த இன்ஃபர்மேஷன் மட்டும் எங்கிட்ட. ஆனா நீ சொல்றதுக்கு முன்னாடி உன் பார்ட்னர் சொல்லிட்டு வச்சுக்க அந்த காசு உனக்கு கிடைக்காது. அவனும் இல்ல நாங்க 10 வருஷமா ஒன்னா இருக்கோம், கண்டிப்பா எனக்கு அவன் துரோகம் செய்ய மாட்டான் அப்படின்றா. இத காட்டோ பின்னாடி இருந்து பாத்துட்டு இருக்கான். காட்டோ வெளியே வந்துட்டு அவன் பணத்தை வச்சு எல்லாத்தையும் யோசிக்கலாம்னு பாக்குறான். ஆனா எல்லாமே பணத்தால் நடக்காதுல, இந்த மாதிரி குற்றம் செஞ்சவங்கிட்ட இருந்து எப்படி உண்மையா வைக்கிறதுன்னு அவன் சோ கிட்ட இருந்து கத்துக்கணும், இவனுக்கு சுத்தமா தெரியல அப்படின்றான். இப்ப அவனோட கூட்டாளி காட்டுறாங்க. அவனை இன்னொரு ஆபீசர் அதாச்சி சோங்கிறவரு என்கொயரி பண்ணிட்டு இருக்காரு. அவரும் உங்க அம்மா பத்தி நினைச்சு பாத்தியா, உன்னை வளர்க்கறதுக்கு அவங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு இருப்பாங்க, அவங்களுக்கு மட்டும் நீ இந்த மாதிரி செய்யற விஷயம் கேட்டா என்ன நினைப்பாங்க. இந்த மாதிரி சென்டிமெண்டா பேசினோடனே அங்க இருக்கிறவன் ஆள ஆரம்பிக்கிறான். உண்மையா சொல்றேன் உனக்காட்டி இல்லைனாலும் உங்க அம்மாவுக்கு செய்ய அப்படின்றாரு. அங்க இருக்கிறவன் உண்மையா சொல்றான். இசசாக்கி கிட்ட
இருந்து நாங்க இதை வாங்கணும். இதை காட்டவும் பார்த்துட்டு இருக்கா. யாரு? இசசாக்கியா? காமையும் இவனு தெரியுமே, இவன் ஒரு பெரிய மாடல். காட்டவும் சரி இதுக்கப்புறம் எல்லாத்தையும் நானே பாத்துக்க சொல்றப்ப காம்பே வெளியே வரா. காம்பையை பார்த்த உடனே சோ நீயே பாத்துக்க சொல்லிட்டாங்கன்னு காமிறாரு. காட்டவும் எங்களுக்கு உண்மை கிடைச்சாச்சு. அந்த ட்ரக்கை யார் விற்கிறாங்கன்னா காம்பேவோ எனக்கு தெரியும், இசசாக்கி தானே. இப்ப ரூம்குள்ள இருக்க கூட்டாளியும் என்னது அந்த டிரான்சாக்சன் வந்தாச்சு, இவ்வளவு காசு எனக்கு அப்படி சொல்லிட்டு ஆச்சரியப்பட்டு இருக்கான். இப்ப காட்டவும் காம்பேவோ அந்த மாடல் வராங்க சொல்லிட்டு அந்த கார்ல வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த காருக்கு ஒரு ரிப்போர்ட்டர் வராரு. காம்பேவும் சரி நீ ஒரு ரிப்போர்ட்டர்னா எதுக்காக எங்களுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்க? அந்த ரிப்போர்ட்டரோ காட்ட ஒரு கஷ்டத்துல எனக்கு ஹெல்ப் பண்ண, அதனாலதான் அவனுக்கு எந்த பிரச்சனைனாலும் நான் அவனுக்கு ஹெல்ப் பண்ணுவேன். அந்த மாடல் அங்க வர ஆரம்பிக்கிறான். இப்போ அந்த ரிப்போர்ட்டரும் கேமரா வச்சு ஜூம் பண்ணி பாக்குறா. அட அவன் கூட சுத்துற பொண்ணுங்க எல்லாமே வேற வேற மாடல்ஸ் ஆச்சு. காட்டவும் ஓ இப்ப எனக்கு புரியுது, இதனால தான் மாடல்ஸ்ல ட்ரக் அடிக்டால சாவறாங்களா. இப்ப அவங்களும் இசசாக்கியை ஃபாலோ பண்ணிட்டு போறாங்க. இசசாக்கி போற இடத்துல பொண்ணு கூட இருக்கா. இப்ப திரும்பியுமே இசசாக்கி ஃபாலோ பண்றாங்க. அந்த இடத்துக்கு இன்னொரு பொண்ணு வரா. அங்க இருக்கிற ரிப்போர்ட்டரும் இந்த பொண்ணு மாடல் கிடையாது, இதை நான் பார்த்தது கிடையாது அப்படின்றா. ஆனா அந்த பொண்ணு இசசாக்கி கூட ரொம்ப க்ளோஸா இருக்கா. அந்த ரிப்போர்ட்டரும் காட்டு அவ பாக்கிறதுக்கு உனக்கு ஏத்த பொண்ணு மாதிரி இருக்கல, உன்னோட டைப் தான், ரொம்ப இன்னோசென்டான கேள்ல. இப்ப கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா அந்த பொண்ணு அவங்க கூட கார்ல இருக்கு. இது பார்த்தோன்னே காட்டுக்கு ரொம்ப ஷாக் இருக்கு. அந்த ரிப்போர்ட்டரும் காட்டு உனக்கு வாய்ப்பு மிஸ் ஆயிடுச்சுப்பா. இப்போ அந்த இடத்துக்கு யாரோ வராங்க. அவங்க கிட்ட இசசாக்கி ஏதோ ஒரு பார்சல் மாதிரி தரான். காட்டவும் சரி அவங்க மாட்டிட்டாங்க. இப்ப எப்படிலாம் சொல்லிட்டு யாருங்கறா. காம்பேவும் இல்ல வெயிட் பண்ணு, இசசாக்கி விக்கிற ட்ரக்ஸ் ரொம்ப பியூரானது, அது 95% ரொம்ப பியூர். நம்ம அவனை இப்பே பிடிச்சானா அவனுக்கு பின்னாடி இருக்கவங்க யாருன்னு தெரியாம போயிடும். இப்ப காட்டவும் இசசாக்கியை ஃபாலோ பண்ணிட்டே இருக்கான். இப்ப அந்த பொண்ணும் ஏதோ ஒரு பிரைவேட்டான பிளேஸ் குள்ள போகுது. காட்டவும் அந்த பொண்ணை ஃபாலோ பண்ணிட்டு போனா. இப்ப அந்த பொண்ணை காணும். இவனு உள்ள போய் பார்த்தா ஒரு பெரிய ஹோட்டல் மாதிரி ஒரு இடம் இருக்கு. இப்ப காட்டவும் பராக்க பார்த்து நின்று இருக்க. அந்த இடத்துக்கு ஒரு கார் வருது. யாருன்னு பார்த்தா காம்பே. காட்டவும் நீங்க என்ன பண்ணிட்டு இருக்க? காம்பேவும் அதை நான் ஃபர்ஸ்ட் கேட்கணும். இப்ப காம்பையும் உள்ள போவ கூடவே காட்ட போறான். காட்டவும் இதுனா ஏதாச்சும் ரெஸ்டாரண்டா அப்படி இல்லைன்னா ஹோட்டலா? காட்டவும் இசசாக்கிக்கு சப்ளை பண்றது காண்டவதான், அது மட்டும் கிடையாது. அவன் கூட ஒரு பொண்ணு, அந்த பொண்ணு இந்த இடத்துக்கு தான் வந்துச்சு. இப்போ லிஃப்ட் திறக்குது. அங்க பார்த்தா ஒரு பெரிய கமெண்ட் சென்டர் மாதிரி ஒரு இடம் இருக்கு. காட்டவும் ஆமா என்ன இடம் இது? இப்ப கீழே பார்த்தா அவன் சொன்ன பொண்ணு அங்க வேலை செஞ்சுட்டு இருக்கா. இதை பார்த்த உடனே காம்பைக்கு ரொம்ப ஷாக் இருக்கு. அந்த பொண்ணு உங்க பேரு காட்டு தானே, உங்களை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம், என்னோட பேரு சூசே காம்பே. காட்டவும் என்னது காம்பேவா? அப்போ இது உன்னோட வீடா? காம்பேவும் சூசே கிட்ட சரி கேஸ் எப்படி போயிட்டு இருக்கு கேட்ப இசசாக்கிக்கு கோண்டவா கிரேட் சப்ளை பண்ணிட்டு இருக்காரு. காட்டவும் என்ன பேசிட்டு இருக்க? அதுவும் இல்லாம நீ யாரு? சூசியாவும் டைஸ்கே ஆர்டர் பண்ணதுனால நான் அந்த மாதிரி செஞ்சேன் அப்படின்றா. அந்த பொண்ணு இந்த ஆர்கனைசேஷன்ல இவர் தான் முக்கியமான ஆள், இவர் அழிச்சிட்டீங்கன்னா இந்த மொத்த ஆர்கனைசேஷனுமே காலி ஆயிடும். இன்னும் கொஞ்ச நாள்ல ஒரு ட்ரக் பார்ட்டி நடக்குது, அதுக்கு உமேசோ இவருமே வர போறாரு. இதுல என்ன சோகமான விஷயம்னா நிறைய மாடல்ஸ் அங்க வருவாங்க. இதுக்கான காரணம் இசசாக்கி தான். அந்த மாதிரி ட்ரக் அடிக்டால நிறைய மாடல் இருந்திருக்காங்க. ரீசெண்டா ஹாக்கிக்கும் இறந்து போனாங்க. காட்டவும் சரி என்னதான் செய்ய போறீங்க? காம்பேவும் 2 வில்லன் கொடுத்தா போதும், ஈஸியா உமேசாவே அரெஸ்ட் பண்றேன், கோண்டே ஆர்கனைசேஷன் அழிச்சிருவேன். காட்டவும் உங்களுக்கு இந்த ஆர்கனைசேஷன் பத்தி எனக்கு எதுவுமே தெரியாதா, அதை நான் ஒத்துக்கிறேன். இருந்தாலுமே உனக்கு சுத்தமா பிடிக்கல, நீ பணத்தை வச்சு எல்லாரும் வாங்கலாம் நினைச்சிட்டு இருக்க, நீ என்ன வேணா செஞ்சுக்கோ, ஆனா நான் எவ்வளவு எல்லாத்தையும் செய்வேன். காட்டவும் போன அப்புறம் சூசுவும் ரொம்ப சீரியஸான ஆள் தான் போல. சரி நீங்க சொன்ன வெப்பனை நான் உருவாக்கிட்டேன், எப்படி இருக்கு பாருங்க சொல்லிட்டு ஒரு மிசைல் வச்சு காட்டுறா. இதை பார்த்தோன்னே காம்பேக்கு ஒரு ஐடியா வருது. இப்ப காட்ட ஒரு வேஷம் போட்டு நான் கோச்சியாவா, ஆனா இந்த பார்ட்டில என்னோட பேரு விஸ்கி, எப்படி இது பேரு பார்த்தா காட்ட இன்னொரு மாடல் கிட்ட இருந்து எல்லாத்தையும் உருட்டு வந்துட்டான். இப்ப காட்ட உள்ள போறா. அங்க ஒருத்தன் சரி எல்லாத்தையும் இங்க வச்சு போங்க அப்படின்றான். காட்டவும் மனசுக்குள்ள யார் இவன், மனுஷனா இல்ல மாமிச மலையா? இப்ப அந்த பாடி கார்டு ஒரு மாஸ்க் டோக்கன் தராங்க. இவனும் அந்த மாஸ்க் போட்டுக்கிட்டு ட்ரக் பார்ட்டிக்குள்ள போறான். காட்டவும் அந்த ட்ரக் ஆர்கனைசேஷனோட முக்கியமான ஆள் பாக்குறான். இப்ப அவனும் தன்னோட போனை வைக்க காட்டவும் அந்த போனை திருடுறான். காட்டவும் சரி நைஸா இங்க வெளியே போயிடணும். பின்னாடி அந்த பாடி கார்டு ஒரு நிமிஷம் இது கேட்டவன அவனுக்கு ரொம்ப பயமா இருக்கு. அந்த பாடி கார்டும் உங்களோட பொருளை விட்டு போறீங்க அப்படின்றான். காட்டவும் ஓ பொருளா, நான் கூட பயந்துட்டேன். சரி அவனும் டோக்கன் கொடுக்க இப்ப அந்த ஆர்கனைசேஷன் தலைவன வெளியே வரா. என்னது என்னோட போனை காணும், யாரோ திருட்டாங்க அப்படின்றான். இதை கேட்டவனே காட்டவும் வெளியே போறா. அந்த பாடி கார்டு அவன் கை பிடிக்கிறான். காட்டவும் என்ன மாதிரி ஒரு ஜென்டில்மேனை பார்த்தா சந்தேகப்பட சொல்லிட்டு அவன் பாயில ஒண்ணு வைக்கிறான். அந்த பாடி கார்டும் இப்ப யாரு ஜென்டில்மேன் தெரியுமே சொல்லிட்டு அவனை சிவத்தல் தட்டுறான். பார்த்தா அந்த போனு கீழே விழுது. கண்டுபிடிச்சோம்ல சொல்றப்ப ஒரு பாட்டில் அவன் மண்டையில விழுது. யாருன்னு பார்த்தா ஒரு பொம்மை போட்டிருக்கான், அவன் மேல அடிக்கிறான். இதை பார்த்தோன்னு காட்டவுக்கு ஞாபகம் வருது, இது காம்பையோட வீட்டுல தானே இருந்துச்சு. காம்பை அது நீ தானே? இப்ப அந்த காசு போட்டவன மேல ஓடுறா. காட்டவும் ஏன் மேல ஓடுற, வழி இந்த சைடு. அந்த முட்டாள் பயத்துல என்ன செய்யறது தெரியாம பண்ணிட்டு இருக்கான். இப்ப அவனுமே மொட்டை மாடிக்கு போறான். காட்டவும் முட்டாள் இதுக்காக அந்த மொட்டை மாடிக்கு வந்த நம்ம மாட்டிக்கிட்டோம். இப்ப அந்த காசு கைட்டுறாங்க. யாருன்னு பார்த்தா அந்த ரிப்போர்ட். அவனும் மீட்டா நீங்க என்ன பண்ணிட்டு இருக்க? அந்த ரிப்போர்ட்டரும் ஜஸ்ட் மிஸ்ல, ஆனா நான் அப்படியே செஞ்சுட்டேன். காட்டவும் நீ நல்ல வேலை செஞ்சதா, ஆனா நம்ம மாட்டிக்கிட்டோமே. அந்த ரிப்போர்ட்டரும் சரி காசு எப்ப போடுவாங்க? காட்டவும் எனது காசா? பார்த்தா அங்க ஒரு ஹெலிகாப்டர் வந்துட்டு இருக்கு. பின்னாடி பார்த்தா அந்த காசுமா வர ஆரம்பிக்கிறாங்க. இந்த சைடு அந்த ரிப்போர்ட்டரும் என்ன மன்னிச்சிருப்பா என்கிட்ட ஒண்ணுதான் இருக்கு சொல்லிட்டு ஒரு ஸ்மோக் மாஸ்க் போடுறான். இப்போ அந்த ஹெலிகாப்டர்ல வந்தது யாருன்னு பார்த்தா காம்பே. அவன் கையில ஒரு மிசைல் லான்ச்சர் இருக்கு. இப்ப காம்பேயோட யூஸ்க்கு பேசுது, இந்த டவரை பர்ச்சேஸ் பண்ணியாச்சு, உங்களோட பேலன்ஸ் அன்லிமிட்டட். இதை கேட்ட உடனே காம்பேவும் மிசைல ஃபயர் பண்றான். அந்த மிசைல் கீழே பட்ட உடனே ஸ்மோக் வர ஆரம்பிக்குது. அங்க இருக்கிறவங்க பயந்துட்டு இருக்காங்க. என்னது பாய்சன் கேஸா? காட்டவும் என்ன பண்ணிட்டு இருக்கா, பேசிட்டு இருக்கா. பார்த்தா கொஞ்சம் அவன் மயங்கிட்டு இருக்கான். இப்போ அந்த மிசைல பிரிஞ்சு போன மத்த பார்ட்ஸ்லாம் அந்த பில்டிங் உள்ள போக ஆரம்பிக்குது. இப்போ உள்ள இருக்கிறவங்களும் மயங்கிட்டு இருக்காங்க. இப்போ அடுத்த நாள் காட்டுறாங்க. நியூஸ்ல என்ன சொல்றாங்கன்னா நேத்து ட்ரக் ஆர்கனைசேஷனோட முக்கியமான ஆள போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. இப்போ நம்ம காட்டவை காட்டுறாங்க. அவன் ரொம்ப டைட்டா இருக்கான்.
காமியோ அந்த ஹெட்டோட போன்ல நிறையவே இருந்துச்சா. ட்ரக் சம்பந்தப்பட்டது மட்டும் இல்லையா, நிறையவே குற்றங்களுக்கான ஆதாரங்கள் இருந்துச்சா. ஏன் ஹாக்கிக்கு கொலை பண்ணதுக்கான ஆதாரமும் இருந்துச்சா. இப்போ அந்த இடத்துக்கு காமியோ வரா. காட்டவும் அவனை கூப்பிட்டு தனியா பேச ஆரம்பிக்கிறான். காட்டவும் உன்ன மாதிரி எங்களை ஒருத்தனா ஒரு போலீஸா இருக்கிறது எனக்கு சுத்தமா பிடிக்கல அப்படின்றா. காமியவும் சரி நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லு, எதுக்காக நீ போலீஸ்ல சேர்ந்த. காட்டவும் வேற எதுக்கு, கிரிமினல்ஸை பிடிக்கிறதுக்காக தான். அதுக்கான அர்த்தம் எல்லா கேஸ்லயும் எல்லாரும் மூஞ்சில பணத்தை விட்டு எரிஞ்சு காரியத்தை சாதிக்கிறது கிடையாது. காமியவும் நான் கேள்விப்பட்டேன் நீ ஃபர்ஸ்ட் டிவிஷன்ல இருந்தியாமே, ஆனா ஏதோ ஒரு கேஸ்ல நீ தப்பா ஃபயர் பண்ணிட்டியா, அதுல அந்த டார்கெட்டுக்கு ரொம்ப அடிபட்டுச்சாமே, அதுக்கப்புறம் உன்னால கண்ணே ஃபயர் பண்ண முடியல. அதுக்கப்புறம் உன்ன மாடர்ன் கிரைம்ஸ்க்கு இந்த இடத்துக்கு அனுப்பிச்சு வச்சிருக்காங்களா. இது கேட்ட உடனே காட்டுக்கு ரொம்ப கோவருது. அவன் அவனோட சட்டையை பிடிக்கிறான். ஆனா அவனும் எதுவும் பண்ணாம அங்க இருந்து கிளம்புறான். இப்ப காட்ட உள்ள போவ அங்க இருக்க சீஃபு உன்னை கேட்கறதுக்கு என்ன மன்னிச்சிருப்பா, ஆனா ஒரு முக்கியமான விஷயமா நீ ஹாங்காங் வரை போயாகணும் அப்படின்றாங்க. காட்டவும் சரி என்ன பண்றது நானே போறேன் அப்படின்றான். அந்த சீஃபு ரொம்ப நன்றி, காம்பே கிட்ட மத்த விஷயத்த பேசிக்க அப்படின்றாங்க. அவனும் சரி. என்னது காம்பேவா. இப்ப பார்த்தா காம்பேவோட பிரைவேட்டான பிளைன்ல போயிட்டு இருக்கான். இது பார்த்த உடனே காட்டுக்கு ரொம்ப ஷாக்கா இருக்கு. என்ன அது. இப்ப பார்த்தா காம்பியோட பாட்டியை பார்க்க போயிருக்காங்க. அவங்களும் என் பேர் கிக்கு, நான் காம்பியோட கிராண்ட் மதர். காட்டவும் தானே இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்க. அந்த பாட்டியும் என் டைஸ்கேவை பாத்துக்கிறதுக்கு ரொம்ப நன்றி. டைஸ்கே சின்ன வயசுல இருந்து செல்ஃபிஷான பர்சனா தான் வந்திருக்கான். அவன் உனக்கு எது பிரச்சனை தெரியல. காட்டவும் இல்ல டைஸ்கே எனக்கு நிறைய விதத்துல ஹெல்ப் பண்ணிருக்கான். ஆனா எங்க மத்த போலீஸ் ஆஃபீஸரோட இவன் வேற விதமா டீல் பண்ணிட்டு இருக்கா எல்லாத்தையும். அந்த மெத்தட் ஒரு சில டைம் பிரச்சனையை கொடுக்கலாம். இது கேட்ட உடனே டைஸ்கேவோட பாட்டியும் டைஸ்கே நீ வேலை செய்யற இடத்துல மத்தவங்களுக்கு பிரச்சனை கொடுக்காத மாதிரி இருக்கணும், அந்த மாதிரி பிரச்சனை கொடுக்காது அப்படின்றாங்க. அவங்க பாட்டி திட்டப்ப காம்பி அடங்கி இருக்கா. இது பார்த்தோன்னே காட்டோக்கு ஷாக்கா இருக்கு. அவங்களும் காட்டோ வேலை மட்டும் இல்ல டைஸ்கேக்கு வாழ்க்கைனா என்னங்கிறத நீ தான் சொல்லி தந்தாகணும். காட்டவும் கண்டிப்பா நான் பாத்துக்கிறேன், அவன் ஒரு உண்மையான போலீஸ்மேனா நான் மாத்தி காட்டுறேன். இது கேட்டோன்னு காம்பிக்கு கோவம் வந்துட்டு இருக்கு. கிக்கோவும் டைஸ்கே இந்த மணி நேரத்துல என்ன சொல்லணும், டைஸ்கேவும் நீங்க சொல்லி கொடுக்கறதுக்கு ரொம்ப நன்றி அப்படின்றா. இதை பார்த்தோன்னே காட்டோக்கு ஷாக்கா இருக்கு. இப்ப பின்னாடி ஒருத்தர் வராரு. கிக்கோக்கும் இதை எங்களோட பட்டர் ஹாட்டோ. காட்டவோ டேஸ்கே நீ பட்லர் கிட்ட பேசுறன்னு சொல்லுவே. இவர் அந்த பட்லர் கேட்க சூசியாவும் இல்ல டேஸ்கே பேசுறது ஒரு ஏஐ பட்லர், அதோட பேரு யூஸ்க். இப்ப காம்பேவும் காட்டவும் போயிட்டு இருக்கப்ப காட்டப்பூ நாளைக்கு ஒரு போலீஸ் வேலையை வெளியே போற, அதனால நீ தான் எல்லாத்தையும் பாத்துக்கணும், என்ன பத்திரமா பார்த்து போல சொல்றப்ப இது கிட்ட காம்பேக்கு வருது. அவனும் கார சமவேகமா போயிட்டு இருக்கான். காட்டவும் என்ன பண்ணிட்டு இருக்க, ஸ்பீட் லிமிட்டை தாண்டி போயிட்டு இருக்க. காம்பேவும் இது பிரைவேட் ப்ராப்பர்ட்டி, நான் எப்படி வேணா ஓட்டிப்பா அப்படின்றான். பார்த்தா ஒரு மலையனோட பிரைவேட் ப்ராப்பர்ட்டியா இருக்கு. இப்ப காட்ட சொன்ன மாதிரியே ஒரு இடத்துக்கு ட்ரெயின்ல போயிட்டு இருக்கான். அவன் பக்கத்துல ஒரு சின்ன பையன் ஹெட்போன்ல பாட்டு கேட்டு வந்துட்டு இருக்கான். இந்த மாதிரி போயிட்டு இருக்கப்ப பின்னாடி நிறைய பேர் எனக்கு பிடிச்ச பேண்ட் கலைய போறாங்க, அவங்களோட கடைசி பாட்டு இதுவா இருக்கு போல சொல்லிட்டு சோகமா பேசி வந்துட்டு இருக்காங்க. காட்டவும் பக்கத்துல இருக்க பையனை கூப்பிட்டு இந்த இடத்துக்கோ நான் நூடுல்ஸ் சாப்பிட போறேன், அதனால தான் எடுத்துக்கோ அப்படின்றேன். அந்த பையனும் எனக்கு சாப்பாடு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி, என்னோட காலேஜ் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் அட்டன் பண்ணேன், ஆனா நான் ஃபெயில் ஆயிட்டேன், அதனால என்னோட பேரண்ட்ஸ் டோக்கியோக்கு ஒரு டியூஷனுக்கு என்ன அனுப்பிச்சு வைக்கிறாங்க. அதுவும் இல்லாம கொஞ்சம் காலம் கழிச்சு என்னோட தங்கச்சியை பாக்கிறதுக்கு நான் யூஎஸ் போறேன். காட்டவும் சரி நான் அந்த ஸ்டேஷன்ல இறங்க போறேன், இந்த இது ஞாபகத்தை வச்சுக்கோ அப்படின்றான். அந்த பையனும் என் கஷ்டத்துல கேட்டதுக்கு ரொம்ப நன்றி அப்படின்றான். காட்டவும் சரி அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம நல்லா எழுதி சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்புறான். இப்ப காட்டவும் அந்த ஸ்டேஷன்ல இறங்கணும் கொஞ்ச நேரத்திலே ஒரு இன்ஃபர்மேஷன் வருது. என்ன சொல்றாங்கன்னா இங்க இருக்க எல்லா பிளாட்ஃபார்மையும் நாங்க மூட போறோம், இது ஒரு எமர்ஜென்சி, எல்லாருமே வெளியே போங்க அப்படின்றாரு. இப்ப காட்டவும் தன்னோட பேச காட்டி நான் ஒரு போலீஸ் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு கேக்குறா. அங்க இருக்க செக்யூரிட்டியும் இப்ப போன ட்ரெயின்ல யாரோ ஒருத்த கண்ணை வச்சு மக்களை மிரட்டிட்டு இருக்கானா, அதனால ட்ரெயின் ஸ்டாப் பண்ணி வச்சிருக்காங்க. இது கேட்டவனே காட்டவும் சரி இது பாத்தவங்க சொல்லிட்டு அவனோட ட்ராக்ல ஓட ஆரம்பிக்கிறான். இப்போ அந்த ட்ரெயின் நின்னுட்டு இருக்கு. மிச்ச இருக்க கம்பார்ட்மெண்ட்ல இருந்து நிறைய பேர் இறங்கி வந்துட்டு இருக்காங்க. காட்டவும் போய் என்னன்னு கேட்க அங்க இருக்க செக்யூரிட்டியோ ஒரு சின்ன பையன் கண்ணை வச்சுக்கிட்டு ஒரு முழு கம்பார்ட்மெண்ட்ல இருக்க மக்களையும் ஆசை வச்சிட்டு இருக்கான். இப்ப காட்டவும் அந்த கம்பார்ட்மெண்ட் உள்ள போறான். பார்த்தா இவன் பக்கத்துல இந்த பையன் எல்லாரும் கண்ணை வச்சு மிரட்டிட்டு இருக்கான். அதுவும் இல்லாம அது கேமரால வீடியோ எடுத்துட்டு இருக்கான். காட்டவனை பத்தி ஷாக்க வரான். நீ என் பக்கத்துல உட்காந்து எடுத்த என்ன ஞாபகம் இல்லையா? அந்த பையனும் நீ யாருன்னு எனக்கு தெரியாது, நீ யாருன்னு எனக்கு கவலை இல்ல, இங்க இருந்து வெளியே போயிடு அப்படின்றான். காட்டவும் சரி நீ ஏதோ அவசரப்பட்டு செய்யாத, நாங்க அந்த வெளியே போற சொல்லிட்டு அவனை ஸ்லோவா எல்லாத்தையும் நோட்டீஸ் பண்ணிட்டு வெளியே போறான். இப்போ அங்க ஆஸ்திரேலியா இருக்க மக்களும் அட அந்த கான்சர்ட்டுக்கு நம்ம போவோமா, நம்மளுக்கு பிடிச்ச பேண்டோட கடைசி கான்சர்ட் தான், நம்ம அங்க போவோமா சொல்லிட்டு அதை பத்தி பேசிட்டு இருக்காங்க. இப்ப காட்டவும் காமியை போன் பண்ணி கேட்கறான். ஏதாச்சும் இன்ஃபர்மேஷன் கிடைச்சா கேட்க அவனும் காம்பி கிட்ட சொல்லிட்டேன்றான். காட்டவும் இல்ல அவகிட்ட மட்டும் சொல்லாத, அவ என்ன வேணா செய்வான். இப்ப பின்னாடி யார் வராங்க பார்த்தா ஃபர்ஸ்ட் டிவிஷன்ல இருந்து ஆள் வந்திருக்காங்க. ஹீரோசியும் நீங்க என்ன பண்ணிட்டு இருக்க காட்டவும் நான் அந்த ட்ரெயின்ல ஏதாச்சும் டிராவல் பண்ணிட்டு இருந்தேன். அங்க உள்ள இருக்கிறவன் ஒரு சின்ன பையன், அவனுக்கு 19 இல்ல 20 வயசு இருக்கும். அவன் காலேஜ் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் ஃபெயில் ஆயிட்டான்னு சொல்லிட்டு எங்கேயோ போயிட்டு இருக்கானா. ஹீரோசியும் ஆமா இதுல உனக்கு எப்படி தெரியும் கேக்குறப்ப காட்டவோ நான் சொன்ன மாதிரியே இந்த ட்ரெயின்ல அவன் பக்கத்துல உட்காந்து டிராவல் பண்ணிட்டு வந்திருந்தேன். ஹீரோசியும் நீங்க கொடுத்த இன்ஃபர்மேஷனுக்கு ரொம்ப நன்றி காட்டோ, ஆனா இப்போதுல இருந்து ஃபர்ஸ்ட் டிவிஷன் இதை பாத்துக்கும், நீங்க இருந்து கிளம்பலாம். இப்போ ஒரு பிளாஷ்பேக் காட்டுறாங்க. இப்போ ஒரு பேங்க் ராபரி நடந்துட்டு இருக்கு. பின்னாடி காட்டவும் சொல்றது இருக்கா, கமாண்ட் சென்டர் சுடுங்கன்னு சொல்றாங்க. இப்போ காட்டவும் கையில சொல்றான். பார்த்தா அவனுக்கு ஒரு பொண்ணு ஹெல்ப் பண்ண வரா. அப்புறம் தான் தெரியுது இவங்க ரெண்டு பேரும் கூட்டாளின்னு. இப்ப கீழே விழுந்த கண்ணு எடுத்து அந்த ஸ்டாப் பொண்ணு காட்டோ மேல குறி வைக்கிறா. இதை பார்த்தோன்னே காட்டோக்கு என்ன பண்ண தெரியல, அவனுமே அந்த பொண்ணு சொல்றான். அதுக்கப்புறம் எந்த தப்பு செய்யாத ஒருத்தவங்க சுட்டோம் சொல்லிட்டு அவன் குற்ற உணர்ச்சிலே ஃபர்ஸ்ட் டிவிஷன் விட்டு வெளியே வந்துட்டான். அந்த டைம்ல ஹீரோஷிக்கு காட்டோ தான் சீனியரா இருந்தான். இப்ப காட்டவும் அதே நெஞ்சு சோகமா போயிருப்ப அங்க இருக்க மக்கள் எல்லாம் அட இங்க பாருப்பா அந்த ட்ரெயின்ல அங்க இருக்கிறவன் லைவ்ல போட்டுட்டு இருக்கா, 10 மில்லியன் வியூஸ் போச்சுன்னா அவனுக்கு 100 மில்லியன் வருமாமே. இப்போ அந்த இடத்துக்கு ஒரு வாய்ஸ் கேக்குது,
யாருன்னு பார்த்தா காம்பேவும் சரி உன்னோட பிசினஸ் ட்ரிப் எப்படி போயிட்டு இருக்கு காட்டோ. டைஸ்கேவும் யூஸ் ஹெட் குவார்டர்ஸ்ல என்ன நடக்குதுன்னு நினைக்கிற காட்டு அப்படின்றான். பார்த்தா இப்ப ஃபர்ஸ்ட் டிவிஷன் ஹெட் குவார்டர்ஸ்ல பேசுறது இவனுக்கு கேட்டுட்டு இருக்கு. அங்க இருக்கிறவங்களும் அவன் ஏற்கனவே ஒரு கன் வச்சிருக்கான், அதுவும் இல்லாம அங்க இருக்கவங்க ஹாஸ்டேஜ் வச்சுட்டு இருக்கான். அந்த ஃபர்ஸ்ட் டிவிஷன் நெட்டும் சரி அவனை சுடுறதுக்கு தயாராவங்க. பின்னாடி பிளாக் ஆப்ஸ் அனுப்புற அப்படின்றாரு. இப்ப அந்த இடத்துக்கு போலீஸ் அவனை சுடுறதுக்கு போயிட்டு இருக்காங்க. இதை பார்த்த உடனே காட்டவும் இந்த பட்டி நிறுத்து, அந்த பையன் யாரையும் கொல்ல மாட்டான், அந்த மாதிரி ஆள் கிடையாது அவன். இதை பார்த்த உடனே காம்பே ஒரு பட்டன் அழுத்துறான். பார்த்தா அவன் சீட்டுக்குள்ள இருந்து ஒரு திறக்குது. காம்பேவும் அதை போட்டுக்க அப்படின்றான். அந்த சூட் கேஸ் திறந்தா நிறைய கியர்ஸ் இருக்கு. இப்ப காம்பேவும் ஒரு உக்லைன் போட்டு பறந்து போயிட்டு இருக்கான். பின்னாடி இருக்க பசங்களா சூப்பரா இருக்கு. இப்ப காட்டவும் தூக்கி போடுற அந்த உக்லைனை பார்த்தா அவனுக்கு தலைகள் நடக்குது. அவன் கவுண்டர்ஷன் மேல போயிட்டு இருக்கான். இப்ப காட்டவை பார்த்தா அந்த பசங்க சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க. காட்டவும் காம்பேவும் அந்த ட்ரெயின் கிட்ட போயிட்டாங்க. காட்டவும் இது நம்மளோட கேஸ் கிடையாது, அவங்க மட்டும் கண்டுபிடிச்சானா நம்ம கண்டிப்பா அரெஸ்ட் பண்ணுவாங்க. காம்பேவும் நான் சொல்ற சேனலுக்கு மாத்தன்றான். இப்ப அவனுக்கும் அந்த ஹெட் குவார்டர்ஸ்ல பேசுறது கேட்டுட்டு இருக்கு. ஃபர்ஸ்ட் டிவிஷன் நெட்டோ அவனுக்கு தெரிய ஆரம்பிச்சானா ஸ்னைப்பர் வச்சு அவனை கொன்றுங்க அப்படின்றாரு. காம்பேவும் யூஸ்க்கு அது காட்டு அப்படின்றான். பார்த்தா காம்பேவோட வாட்ச்ல இருந்து ஹோலோகிராம்ல அந்த வீடியோ பிளே ஆயிட்டு இருக்கு. அந்த பையனும் என்ன பயமா இருக்கா, கவலைப்படாதீங்க இன்னும் கொஞ்ச நேரம் மட்டும் தான், இதை பாக்குறவங்க எப்படி இருக்கீங்க, இதை நான் லைவா காட்டிட்டு இருக்கேன், நான் பண்ற இந்த கண்கொள்ள காட்சியை எல்லார்கிட்டயும் காட்டுங்க. இதை பார்த்தோன்னே காட்டோக்கு ஷாக்கா இருக்கு. காம்பேவும் யூஸ் மத்த பேசஞ்சரோட இன்ஃபர்மேஷன் அனுப்பு அப்படின்றான். இப்போ அந்த இடத்துக்கு ஹீரோசி உள்ள போறான். நான் போலீஸ் உங்ககிட்ட பேச வந்திருக்க அப்படின்றான். அந்த பையனும் அந்த கேமரா திருப்பி ஆட இங்க பாருங்க நமக்கு ஒரு கெஸ்ட் வந்திருக்காங்க, அதுவும் போலீஸ்ல இருந்து. ஓஸ்னோ முன்னாடி வந்துட்டு நீ அமைதியா வெளியே வந்துட்டேன்னா நாங்க எதுவும் பண்ண மாட்டோம் அப்படியே பேசிக்கிட்டே ஓஸ்னோ கிட்ட போவ. அவனும் அங்கே நில்லு, இன்னொரு ஒரு ஸ்டெப் எடுத்து வச்ச இங்க இருக்கிறவங்க மண்டைக்குள்ள இந்த புல்லட் இறங்கிடும். இப்போ அந்த விண்டோக்கு வெளியே பார்த்தா ஸ்னைப்பர்ல அவனை சுடுறதுக்கு ரெடியா இருக்காங்க. காட்டவும் அந்த பையன் நினைச்சிட்டு அவன் சாக கூடாதுன்னு ஆசைப்படுறேன். இதை கேட்ட உடனே காம்பேவும் இதை பண்றான். இந்த சைடு பார்த்தா அந்த காரண்ட பசங்க இருக்காங்க. இப்போ திடீர்னு டிக்கி திறக்க ஆரம்பிக்குது. காம்பேவும் இப்ப வருவதற்கு ஸ்மோக் ஸ்கிரீன் 8 நிமிஷத்துக்கு வரும், அந்த டைம்குள்ள நிலையத்தை முடிச்சிடணும் ஓகேல. காட்டவும் என்னது புகையா, ஆமா என்னத்தை முடிக்கணும். காம்பேவும் யூஸ் இப்ப நடக்க ஒரு டேமேஜுக்கு டபுளான பிரைஸ் எல்லாருக்கு பே பண்ற அப்படின்றான். யூஸ்க்கும் ஓகே சார் பேலன்ஸ் அன்லிமிட்டட். இப்போ அந்த கார்ல இருந்து அந்த பேக்கேஜஸ் வெளியே வருது. அந்த பசங்க அங்க தெரிச்சு விடுறாங்க. இப்போ அந்த ட்ரெயின் ஆண்டா நிறைய புகமூட்டம் ஆகுது. அந்த சான்சஸ் பண்ணிக்கிட்டு காம்பேவும் காட்டவும் அந்த ட்ரெயின்குள்ள போக ஆரம்பிக்கிறாங்க. இப்போ இந்த சைடு அந்த பையன் ஓஷனோ மேட்சிட்டு இருக்க, பின்னாடி காம்பேவும் காட்டவும் வந்துட்டாங்க. இது அந்த வீடியோல தெரிய ஆரம்பிக்குது. அந்த சீஃபு காட்டு நான் பேசுறது கேக்குது அவனுக்கு. ஏதோ ஒரு காரணத்தால அந்த இடத்துல புகமூட்டமா இருக்கு, அதனால அந்த பையனை ஸ்னைப்பர் வச்சு தாக்க முடியாது. இப்ப நீ பண்ண போறதுக்கு நான் பொறுப்பு எடுத்துக்கிறேன், நான் என்ன சொல்ல வரேன்னா நீ அவனை ஷூட் பண்ணி ஆகணும் அப்படின்றாரு. இதை கேட்டவனே காட்டுக்கு ஷாக் இருக்கு. அவனுக்கு பழைய ஞாபகம் வர ஆரம்பிக்குது. இந்த சைடு காம்பேவை கண்டு கொடுக்க அவன் அந்த கண்ணை வாங்கிட்டு யோசிச்சுட்டு இருக்கான். இந்த சைடு பார்த்தா அந்த பையன் முன்னாடி ஒரு பொண்ணு கீழே மயம் கிடக்குறா. அவனும் ஒருத்தருக்கு ஒன்னாச்சு இன்னொருத்தரை கொல்லுமா அப்படின்றான். இதை பார்த்தவனே பின்னாடி இருக்கலாம் பயந்துட்டு இருக்காங்க. அவனும் ஆட எங்க பாரு 5 மில்லியன் பேர் இதை பார்த்துட்டு இருக்காங்க. ஒருவேளை நான் இன்னொருத்தரை கொன்னா இன்னொரு 5 மில்லியன் வருமா. இவன் இந்த மாதிரி பண்றதை பார்த்து காட்டுக்கு ஏதோ ஒரு விஷயம் தெரிய வருது. காட்டவும் யூஸ் இப்ப கண்ணு வச்சிருக்கால அவனோட போனை ஹேக் பண்ணி அவனோட இமெயில்ஸ் காட்ட முடியுமான்னு கேட்கறான். யூஸ்க்குமே ஓகே சார் சொல்லிட்டு அவனோட மெயில் எல்லாம் காட்டுது. அவனும் அந்த மெயில படிச்சு பாக்குறான். அந்த மெயில சர்ஜரி பண்ணும், அதுக்கான காசு தேவன் போட்டுருக்கு. இப்போ காட்டவுமே காம்பே கிட்ட இருந்து கண்ணை வாங்கிட்டு அதை ஓபன் பண்ண அப்படின்றான். காட்டவும் பார்த்தவனே அவனும் நீ அங்கே நில்லு, இன்னொரு ஐடியா எடுத்து வச்சனா இவன் நான் கொண்டுருவேன். காட்டவும் இல்ல நீ அதை செய்ய மாட்டேன், அப்படின்னு செஞ்சனா உன்னோட தங்கச்சி சோக மாட்டவல. இது கேட்டவன அந்த பையனுக்கு ஷாக்கா இருக்கு. காட்டவும் உன்னோட தங்கச்சிக்கு சர்ஜரி பண்ணணும், அதுவும் அமெரிக்கால தான் பண்ணணும், ஆனா அவள் தூரம் போறதுக்கு உங்ககிட்ட காசு கிடையாது. அதனால தானே இந்த மாதிரி ஒரு ட்ரெயினை ஹைஜாக் பண்ணி அதுல இருக்க மக்கள் ஆசையை வச்சுக்கிட்டு அதை லைவா போட்டு அதுல இருந்து 10 மில்லியன் நியூஸ் வந்தா உனக்கு காசு வர நினைச்சிட்டு இருக்கல. அந்த பையனுக்கு என்ன ஷாக்கா இருக்கு. அவனும் எனக்கு உனக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது, எனக்கு வேற வாய்ப்பு இல்ல, இதை நான் செஞ்சே ஆகணும். இந்த சைடு இவ்வளவு சீரியஸான கான்வர்சேஷன் போயிட்டு இருக்கப்ப பின்னாடி இருக்க லேடிஸ்ல அந்த ஃபேர்வெல் கான்சர்ட் இன்னும் 30 நிமிஷத்துல ஆரம்பிக்க போகுது. இன்னொரு லேடியோ இல்ல நம்ம இதுல ஒன்னா சந்தனா கண்டிப்பா நம்மளோட ஃபேர்வெல் கான்சர்ட்டுக்கு போவோம். இப்ப இதை கேட்டவனே அங்க இருக்க அந்த பையனை நோக்கி போறாங்க. காட்டவும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, அமைதியா உட்காருங்க அப்படின்றான். ஆனா அதெல்லாம் கேட்காம அந்த பேண்டோட பாட்டை பாடிக்கிட்டே அவங்களும் முன்னாடி போயிட்டு இருக்காங்க. அந்த பையனும் பக்கத்துல வராதீங்க, உங்களுக்கு என்ன நடக்கணும் தெரியும்ல. இந்த சைடு ஓசி நம்ம கண்ணை பாயிண்ட் பண்ணிட்டு அந்த கண்ணை கீழே போட அப்படின்றான். இந்த சைடு அந்த பையன் கிட்ட மாட்டிட்டு இருக்க லேடியும் என்ன பத்தி கவலைப்படாதீங்க, நீங்க அந்த ஃபேர்வெல் கான்சர்ட்டுக்கு போங்க அப்படின்றா. இப்ப அவங்க முன்னாடி பார்த்தா அந்த பையனை சொல்ற மாதிரி தெரியுது. இதை பார்த்தோன்னே காம்பேவும் ஒரு பெரிய டிரான்சாக்சன் பண்ணிட்டு இருக்கான். இப்போ இவங்க பாட்டு இந்த பாட்டு வெளியே கேட்க ஆரம்பிக்குது. இவங்க வெளியே போய் பார்த்தா அந்த ஃபேர்வெல் கான்சர்ட் வெளியே நடக்குது. இவங்களுக்கு பிடிச்ச அந்த ஃபேர்வெல் கான்சர்ட் வெளியே நடக்கிறத பார்த்த உடனே அவங்க ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இப்போ அந்த பையன் பிடிச்சின்ற லேடியும் என்னது அவங்கள சொல்லிட்டு அவனை தட்டி விட்டு போறாங்க. பார்த்தா அந்த கண்ணு கீழே விழுது. போச்சு நம்ம அந்த கண்ணை பாக்குறான். என்னது ஒரு மாடல் கண்ணா இது. இந்த சத்தத்தை கேட்ட உடனே கீழே மயங்கிருந்தவங்களும் இருது எனக்கு பிடிச்ச பண்ண சொல்லிட்டு அவங்களுமே எழுஞ்சிக்கிட்டாங்க. இப்ப அவங்க எழுந்ததுல அவங்க கிட்ட இருக்க உண்மையான கண்ணை தட்டி கீழே விழுது. இப்ப அது அந்த பையன் கிட்ட போகுது. இதை காட்ட பாக்குறான். அவனுக்கு கண்ணை பயன் பண்றான் அசாட் அப்படின்றான். ஆனா அவன் மைண்டுக்குள்ள அந்த பொண்ணை சுட்ட தனியா வந்துட்டு இருக்கு. அவனுக்கு கை நடக்க ஆரம்பிக்குது. பக்கத்தை காம்பேவோ கிட்ட போயிட்டே இருக்கான். அந்த பையனும் கிட்ட வராத நான் உன்னை சுட்டுவேன் நிஜமான சுட்டுரும் அப்படின்றான். காம்பேவோ இந்த ட்ரெயினை ஹைஜாக் பண்ணதுக்கும் இங்க இருக்க உனக்கு காயப்படுத்தினதுக்கும் உன்னை அரெஸ்ட் பண்றேன். அந்த பையனும் இன்னும் கொஞ்ச நேரம் மட்டும்தான், இன்னும் கொஞ்சம் போனா எனக்கு காசு வந்துடும், அதை வச்சுக்கிட்டு என்னோட தங்கச்சி நான் அமெரிக்காவுக்கு அனுப்பிச்சிருவேன். காம்பேவும் கவலைப்படாத, உன் தங்கச்சிக்கு சர்ஜரி நடக்கிறத நான் பாத்துக்கிறேன். இப்ப அவனும் காம்பே பார்த்துட்டு சரி நான் ஒத்துக்கிற சொல்லிட்டு அவனும் கண்ணு கீழே இறக்கிடுறான். இப்போ அந்த லேடிஸோட ஃபேவரட் குரூப்புமே அங்க இருந்து ஹெலிகாப்டர்ல கிளம்ப ஆரம்பிக்குது. இப்ப காட்டவும் அந்த ட்ரெயின் இருந்து வெளியே வரான். அவரோட பழைய ஆடு வராரு. அவரும் நீ நல்ல வேலை செஞ்ச அப்படி சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புறாரு. இது கேட்டவனே காட்டோக்கே ரொம்ப ஷாக்கா இருக்கு. காம்பே கிட்ட யூஸ்க்கும் இந்த இன்சிடென்ட்ல நடந்த எல்லா போட்டோஸும் வீடியோஸும் நெட்ல இருந்து டெலிட் ஆயிட்டு இருக்கு அப்படின்றான். இப்போ அந்த பையனுமே அரெஸ்ட் பண்ணிட்டு போயிட்டு இருக்காங்க. கார்ல இருப்ப காட்டவும் உங்ககிட்ட ஒன்று கேட்டாகணும். அந்த பையன் உன்னை சுட மாட்டான்னு உனக்கு எப்படி தெரியும்? காம்பேவும் நீ தானே சொன்ன அவன் யாரையும் கொல்றவன் கிடையாது, அதனாலதான்.
இது கேட்டவனே காட்டு விஷாக்க இருக்கு. இப்ப காமையோ வேகம் போவ அவனும் திருப்பி ஆரம்பிச்சியா சூசு கிட்ட ஏதோ ஒரு காரணத்துக்காக கொச்சிக்கிட்டு வெளியே போயிட்டு இருக்கான். அவளுக்கு கூப்பிட கூட அவனுக்கு கேட்காம அங்கிருந்து போயிட்டு இருக்கான். இப்ப டேஸ்கே கொச்சிக்கிட்டு அவனோட மேன்ஷன்ல இருந்து நடந்து வெளியே வந்துட்டு இருக்கான். காட்டவும் எனக்கு உனக்கு லீவ் தெரியும், இருந்தாலுமே எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணி ஆகணும் அப்படின்றான். காம்பேவும் அங்க வரத்துக்கு கொஞ்சம் லேட் ஆகும் பரவாயில்லன்றான். பார்த்தா அவனோட கேட்ட அவ்வளவு தூரத்துல இருக்கு. பின்னாடி அவனோட பட்லர் வந்துட்டு இருக்காரு. அவரும் தன்னோட வண்டியில வெளியே டிராப் பண்றாரு. இப்ப காட்டவும் ஏதோ ஒரு பார்க்ல கொஞ்சிட்டு இருக்கான். காம்பேவும் சரி உனக்கு என்ன ஹெல்ப் பண்ணுன்னு கேக்குறான். காட்டு ஒரு குழந்தை கட்டுறான். அவனும் என்னாச்சு அந்த குழந்தைக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணுமா? அந்த பையனும் காட்ட கிட்ட இவரை கண்டுபிடிப்பாரு. காம்பே கிட்ட ப்ளீஸ் ஷிரோவை காணும், நீங்க தான் கண்டுபிடிச்சு தரணும் அப்படின்றான். காம்பேவும் என்னன்னு கேட்க காட்டபூ ஷிரோங்கிறது அவனோட பப்பி, அது காணாம போயிடுச்சான், நீ தான் யூஸ் பண்ண ஒரு ஏ வச்சிருக்கே அதை வச்சு கண்டுபிடிப்பா அப்படின்றான். காம்பேவும் சரி அந்த பப்பி எப்படி இருக்குன்னு சொல்லுன்றான். அந்த பையனும் அவன் வெள்ளை கலர்ல இருப்பான், குட்டியா இருப்பான், கியூட்டா இருப்பான். காம்பேவும் அதை பார்த்துட்டு யூஸ்க்கு கான்டாக்ட் பண்றான். அப்புறம் தான் ஞாபகம் அவரோட இயரிங், அதாச்சு அதையே கான்டாக்ட் பண்ற இயரிங்க அவன் வீட்டுல விட்டான். சரின்னு சொல்லிட்டு அவன் போனை செக் பண்றான். பார்த்தா அதுவுமே அவனோட பட்லரோட வண்டியில விட்டுட்டான். காம்பேபூ என்ன மனுஷரு என்னால ஹெல்ப் பண்ண முடியாது அப்படின்றான். காட்டபூ ஏன்பா அப்படி பண்ற, இந்த சின்ன பையனுக்கோசம் ஹெல்ப் பண்ண அப்படின்றான். அந்த சின்ன பையனும் அப்போ இவர் மேஜிக் யூஸ் பண்ணி என்னோட பப்பியை கண்டுபிடிக்க மாட்டாரா, ப்ளீஸ் மிஸ்டர் ஷிரோவை கண்டுபிடிச்சுதாங்க அப்படின்றான். இதை பார்த்து காம்பேபூ நாய்களை கண்டுபிடிக்கிறதோட போலீஸ் ஆஃபீஸர் வேலை கிடையாது. இது கேட்டவன அந்த பையனும் ஷீரோன்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கிறான். இதை பார்த்தோன்னே காட்டவும் காம்பே எதுக்கு அப்படி பண்ணிட்டு இருக்க, உடனே அந்த பப்பியை கண்டுபிடிச்சான் தாயன். காம்பேவும் எனக்கும் ஹெல்ப் பண்ண தோணுதான், ஆனா என்னால இப்போதைக்கு பண்ண முடியாது. இப்ப அந்த பையனுக்கு கதிரி அளவ. காம்பேவும் சரி நான் ஹெல்ப் பண்றேன். அந்த பையனும் நிஜமாவா அப்படின்னா சூப்பர், நீங்க வாட்டியை குத்துட்டீங்க, அது நீங்க திருப்பி எடுக்கூடாது, நீங்க செஞ்சே ஆகணும் அப்படின்றான். காட்டவும் ஓ நீங்க அந்த ட்ரிக்ல மாட்டிக்கிட்டியா, எனக்கும் அதே ட்ரிக் தான் யூஸ் பண்ணாம்பா. காம்பேவும் சரி உங்களோட வீடு எங்க இருக்கு வாங்க போலான்னு சொல்றப்ப அந்த பையனும் இல்ல ஷீரோ இந்த சைடு போனா இதுக்காக எங்க வீடு சைடு போறீங்க. காம்பேவும் உன்னோட டாக்கி கன்ஃபியூஸ் பண்றதுக்காக அஞ்சு வீடு இருக்கும், ஆனா எப்பவுமே நாய்கள்லாம் தன்னோட வீட்டுக்கு தான் போகும். அந்த பையனும் ஷிரோக்கான என்னோட வீட்டுக்கு வழி தெரியாது, நான் எப்பதான் சாட்ட முறை கிட்டே தான் அந்த நாயை வாங்கினேன். காட்டவும் யாருன்னு கேட்க அந்த பையனும் அவர் எங்க வீட்டு பக்கத்துல வந்துட்டு இருக்காரு, அவர்கிட்ட நிறைய டாகிஸ் இருக்கு, அதனால தான் நான் அவர்கிட்ட வாங்கினேன் அப்படின்றான். காம்பேவும் உன்னோட டாகிக்கு வழி தெரியினாலும் அதோட மோப்ப சக்தி வச்சுக்கிட்டு கண்டிப்பா உன்னோட வீட்டுக்கு போயிருக்கும், எனக்கு தெரிஞ்ச நேரத்துக்கு தூங்கி தான் இருக்கும், வீட்டுக்கு போய் பாரு அப்படின்றான். இந்த சைட் பார்த்தா சூசியை பதறிட்டு இருக்கா. அவர் என்ன செஞ்சுட்டு இருக்காரு, டேஸ்கி என்ன திரும்பி வரலையே. டேஸ்கியோட பாட்டியோ நீ அவனை பத்தி கவலைப்படாத, அவனும் சின்ன பப்பி கிடையாது ஒழிஞ்சு படுத்துக்கு கண்டிப்பா திரும்பி வந்துடும் அப்படின்றா. அந்த இடத்துக்கு அந்த பட்லர் வந்துட்டு மிஸ்டர் காட்டா தான் டேஸ்கியை கூப்பிட்டாரு, ஏன் நான் தான் அவரை போய் விட்டு வந்து அப்படின்றான். ஆனா என்ன பிரச்சனைனா அவரோட போனை என்னோட கார்ல விட்டு வந்துட்டாரு. இது கேட்ட சூசைட் ஷாக் இருக்கு, என்னது இப்ப அவரால் யூஸ்க்கு கூட யூஸ் பண்ண முடியாது. டேஸ்கியோட பாட்டியோ கவலைப்படாத, அவனுக்கு பசிக்கிறப்ப கண்டிப்பா திரும்பி வந்துடும் அப்படின்றாங்க. இப்ப அந்த பையனும் ரோட்டை கூட்டு போயிட்டு இருக்கான். இப்ப அவங்கள போற வழியில ஏதோ ஒரு டாக்கி விடுது. அதை பார்த்தோன்னு அந்த பையனும் அது ஷீரோ வாங்க போலான்னு சொல்லிட்டு அந்த நாயை துரத்துட்டு போயிட்டு இருக்கான். அந்த பையன் ஒரு வீட்டுக்குள்ள பாவா காட்டவும் அத்துமீறி ஒரு இடத்துல நொஞ்சிட்டு இருக்கா. காம்பேவும் அது போலீஸோட பிரச்சனை, காட்டவும் நம்ம தானே போலீஸ் வா போலான்னு சொல்லிட்டு உள்ள போறான். பின்னாடி ஒரு லேடி வந்துட்டு என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, நீங்களா திருடங்க தானே. காட்டவும் தன்னோட பேச்ச காட்டிட்டு நாங்களா போலீஸ் ஒரு நாய் காணும் அதை தேடிட்டு இருக்கோம் அப்படின்றான். அந்த சின்ன பையனும் ஷீரோ வெளியே வாழ்றான். பார்த்தா அந்த புதற்குள்ள இருந்து ஒரு பூனை வருது. இது பார்த்தோன்னு அந்த பையனும் சோகமாயிட்டான். அந்த லேடியும் என்னோட பூனை அது இதோட பெரிய அப்படின்றாங்க. காட்டவும் என்ன மன்னிச்சிருங்க மேம் அப்படின்றான். இப்ப திரும்பி வந்து பார்த்தா டெஸ்கே காணும். காட்டவும் ஓ போயிட்டான் போல. டெஸ்கே சொன்ன மாதிரி ஷீரோ உன்னோட வீட்டுல இருக்கனால வா போய் பார்க்கலாம் அப்படின்றான். ஆனா அந்த பையன் வரமாட்டான். என்னன்னு கேட்க அந்த பையனும் ஏன்னா என்னோட வீடு எங்க இருக்குன்னு தெரியல, எனக்கு மறந்துடுச்சு அப்படின்றான். இதை கேட்டவனே காட்டோக் ஷாக்கா இருக்கு. அவனும் பக்கத்துல இருக்க போலீஸ் ஸ்டேஷன் போய் இதை இன்ஃபார்ம் பண்றான். அவங்க இருக்க போலீஸா இவனோட பேரண்ட்ஸ்க்கு போன் பண்ணி சொல்றாங்க. அந்த பையனும் மிஸ்டர் நீங்க எனக்கு ப்ராமிஸ் பண்ணிக்கங்க, நீங்க ஷீரோவை கண்டுபிடிச்சாகணும் அப்படின்றான். காட்டவும் கண்டிப்பா நான் ப்ராமிஸ் பண்ணிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க கிளம்புறான். இப்ப காட்டவும் அங்க இருந்து கிளம்புறப்ப பார்த்தா அந்த இடத்துல காம்பே இருக்கான். அவனை பார்த்தோன்னே இவனுக்கு ஷாக்கா இருக்கு. ஆமா நீ வீட்டுக்கு போயிட்டு நினைச்சேன், சரி உன்னோட லீவ்லயே எனக்கு ஹெல்ப் பண்ண ரொம்ப நன்றி, இதுக்கப்புறம் நானே பாத்துக்கிறேன் சொல்றப்ப காம்பே வயிறு பசிக்குது. காம்பேவும் என்கிட்ட இல்ல அப்படின்றான். காட்டவும் என்ன இல்ல. காம்பேவும் இப்போதைக்கு என் கையில எந்த காசும் இல்ல அப்படின்றான். இது கேட்டவனே காட்டுக்கு ஷாக்கா இருக்கு. காட்டவும் ஓ இப்ப எனக்கு புரியுது, அதனால தான் உன்னோட மேஜிக்கை செய்ய முடியல உன்னால, இந்த வீட்டுக்கு போறதுக்கு இது கரெக்டா இருக்குன்னு சொல்லிட்டு காசு கொடுக்குறான். அது காம்பே வாங்க போறான். பக்கத்துல சூசே இவனுக்கு ஒரு மெசேஜ் அனுப்புற யூஸ் வச்சுக்கிட்டு அதுல என்ன போட்டிருக்குன்னா உங்க வருகைக்கு காத்துட்டு இருக்க இப்படிக்கு சூசேன்னு போட்டிருக்கு. இதை பார்த்தோன்னே காம்பேக்கு கோவம் வருது. அவனும் நீ கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி, ஆனா இப்போதைக்கு என்னால வீட்டுக்கு போக முடியாது. சூசேவும் நான் என்ன தப்பு பண்ணேன்னு தெரியலையே, ஒருவேளை நான் இன்னைக்கு காலையில கொடுத்த ஷர்ட் அவருக்கு பிடிக்கலையா, ஒருவேளை காலையில 3 நிமிஷத்துக்கு முன்னாடி ஹெல்ப் பண்ண சொல்லிட்டு கொச்சிட்டாரா, அப்படி இல்லைன்னா அவர் வேணான்னு சொல்லி சாப்பிடுங்க 2 வாட்டி சொன்னதால கொச்சிட்டாரா. டேஸ்கோட பாட்டியோ அந்த காரணம் எனக்கு என்ன தெரியும், ஏன்னா நீ காலையில நாட்டு இருந்துச்சுல அது அவனுக்கு பிடிக்காது, இந்த உலகம் எப்படி இருக்குங்கிறத அவன் இப்ப கத்துப்பான்ல அப்படின்றாங்க. அதுவும் இல்லாம நீ கவலைப்படாது சூசுவே, அவங்க கூட காட்ட இருக்கால அவன் அவனை பாத்துப்பான். இந்த சைட் காட்டவும் காம்பே கிட்ட வீட்டுல சண்டையான்னு கேட்கறான். நீ ஒன்னும் என்கிட்ட சொல்லலாம் சொல்லல, சும்மா கேட்கற அப்படின்றான். காம்பேவும் உன்னோட வீட்டு வேலைகளை வேற ஒருத்தவங்க பாத்துப்பாங்க, அது என்ன நல்லா இருக்கும்னு நினைச்சேன். காட்டவும் எனக்கு புரியுது, நீ ஒன்னும் பேத்திக்க வேணாம், உங்ககிட்ட வைஃப் இருக்குன்னு இப்படி சொல்லாது அப்படின்றான். காம்பேவும் என்னது வைஃபா. காட்டவும் சரி என்ன பிரச்சனை, உன் வைஃபோட ஏதாவது பிரச்சனைன்னு கேட்கறான். காம்பேவும் இல்ல நீ தப்பா புரிஞ்சிருக்க, சூசுவே என்னோட ரிலேட்டிவ் மட்டும் தான், வைஃப் எல்லாம் கிடையாது. இதை கேட்டோட காட்டவும் சந்தோஷமா இருக்கு. ஓ அப்படியா சூப்பர் மாமா. இப்ப காட்டோட வீட்டுக்கு போறாங்க. காம்பேவும் பார்த்துட்டு இந்த இடத்துல வந்துட்டு இருக்க. காட்டவும் பிடிக்கலன்னா வெளியே போடா.
காட்டவும் சரி நான் சாப்பாடு செய்யறேன், நீ எனக்கு ஹெல்ப் பண்றதமா காய்கறி வெட்டிட்டு அப்படின்றான். இப்ப காம்பேவும் அவன் சொன்ன மாதிரி காய்கறி வெட்ட அவன் கையில விட்டுப்படுது. அவனும் எனக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் கிட் வேணும். காட்டப்போ இருந்து வெட்டிக்கிட்டியா? ஃபர்ஸ்ட் எய்ட் கிட்டா? அதெல்லாம் கிட்ட இல்ல, சும்மா ஆச்சு தொட்டு காட்டை எடுப்பா சரியாயிடு அப்படின்றான். இப்ப காம்பேவும் காட்டோட ட்ரெஸ் போட்டுக்கிட்டு சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. காம்பேவும் உனக்கு பிடிக்காத டிஷ் சாப்பிட்டு பாக்குறான். அட நல்லா இருக்கப்பா. இப்ப காட்டவும் சாரு கத்தி கொடுத்து உனக்கு பிடிச்ச மாதிரி ஹை குவாலிட்டி மீட் வாங்கி வந்திருக்கேன், இதை சாப்பிட்டு போற அப்படின்றான். காம்பேவும் அதை பார்த்துட்டு என்னது கேவலமா இருக்கு சொல்லிட்டு கீழே போறான். காட்டவும் அது எவ்வளவு வேலைன்னு தெரியுமாடா உனக்கு? காம்பேவோ நான் எப்பவுமே சாப்பிடுறது ஹை குவாலிட்டி மீட் மட்டும் தான், இதெல்லாம் ரொம்ப கேவலமா இருக்கு. இதை பார்த்தவனு காட்ட கோவருது. அப்படியா இவனோட ஸ்பெஷாலிட்டி நான் காட்டுறேன் சொல்லிட்டு அவனு சோயா பீன்ஸா போட்டு ஒரு ஸ்பெஷல் டிஷ் ரெடி பண்ணிட்டு இருக்கான். இப்ப அதே காம்பே சாப்பிடுறான். காட்டது சீரியஸா பார்த்துட்டு இருக்கான். காம்பேவும் சாப்பிட்ட உடனே டக்கு டக்கு எடுத்து சாப்பிட ஆரம்பிக்கிறான். இதை பார்த்தோன்னே காட்டுக்கு சந்தோஷமா இருக்கு. இது எப்படி இருக்கு? சூப்பரா இருக்குதா? இப்ப காட்டவும் காம்பேவும் உட்காந்துட்டு ஒரு டிடெக்டிவ் சீரிஸா பார்த்துட்டு இருக்காங்க. அதை பார்த்து காட்டவும் அழ ஆரம்பிக்கிறான். ஒரு போலீஸா இருக்கிறதும் ஒரு ஹீரோவா இருக்கிறது ரொம்ப கஷ்டம் தான்ப்பா. அப்புறம் காம்பே நீ தானே அந்த காம்பே குரூப்போட வாரிசு, அந்த மாதிரி ஒரு பணக்காரன் இதுக்காக எங்களோட டிபார்ட்மெண்ட்டுக்கு வரணும். அதுவும் இல்லாம நான் கேள்விப்பட்டேனே இந்த மாதிரி மாடர்ன் டைம்ஸ் தான் நீ வரணும் ரெக்வஸ்ட் பண்ணியாமே. எனக்கு தெரியும் எங்க டிபார்ட்மெண்ட் மோஸ்ட் நீ ஒரு பணக்கார பையன், உனக்கு ஒரு ஆபியா இருக்கிற சொல்லிட்டு வந்திருக்கல. காட்டவும் இந்த மாதிரி சீரியஸா பேசிக்கிட்டு இருப்ப காம்பேவும் தூங்க ஆரம்பிக்கிறா. காட்டவும் எவ்வளவு சீரியஸா பேசிட்டு இருக்க, தூங்குற? காம்பேவும் நான் ஒன்னும் தூங்கல, என் கண்ணை மூடிட்டு இருந்தா அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு காம்பேவும் தூங்க ஆரம்பிச்சிடறா. இந்த சைடு சூசு இன்னும் தூங்காம இருக்கா. அவ்வளோ லாடேஸ்கே எப்ப திரும்பி வருவீங்க? அந்த யூஸ்கோ உங்களுக்கான பேலன்ஸ் லிமிட்டடா தான் இருக்கு அப்படின்னு இதை கேட்டானே சூசேக்க வருது. அப்ப எனக்கு மட்டும் லிமிட்டடா? இப்ப காட்டவும் முழிச்சுக்கிறான். முழிச்சு பார்த்தா காம்பே காணும். அவனும் ஹோ வீட்டுக்கு போயிட்டான் போல. இப்ப காட்டவும் உள்ள போய் பாக்குறான். பார்த்தா உள்ள அந்த டப்புக்குள்ள காம்பே தூங்கிட்டு இருக்கான். இப்ப காம்பே வாங்க அந்த கிளம்புவ காட்டவும் திருப்பி அந்த டாகை தேட ஆரம்பிச்சிட்டான். இப்ப திருப்பி போற வழி அந்த பையனை பார்க்க அந்த பையனும் தன்னோட ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து அந்த டாகை தேட ஆரம்பிக்கிறாங்க. அது இல்லாம அவன் கைப்பட ஒரு போஸ்டர் ரெடி பண்ணி எல்லாருக்கும் குத்துக்கிட்டு இருக்கான். இப்ப அந்த பையனை சோகமா உட்காந்துட்டு இருக்கப்ப அந்த இடத்துக்கு அந்த டாகியோட வச்சுக்குது. இவனு பத்து ஷாக் ஆகிறான். பார்த்தா டேஸ்க்கு அந்த டாகியை கூட்டு வந்துட்டு இருக்கா. இது பார்த்தோன்னா அந்த பையனுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. காட்டவும் அடக்காமை இந்த டாகை எங்க கண்டுபிடிச்சு கேட்கிறப்ப இந்த பையன் தேடி இந்த ஷிரோங்கிறது இந்த டாகியோட ட்வின்னா. கவலைப்படாத, அந்த பையனுக்கு எந்த வித்தியாசமும் தெரியாது, அவனுக்கு அது புது டாக் எல்லாம் தெரியாது அப்படின்றான். காட்டவும் உனக்கு இது புரியலையா? எல்லா விஷயத்தையும் பணத்தை வச்சு தீர்க்க முடியாது. காமிவும் உனக்கு ஒரு விஷயம் சொல்லி ஆகணும், ஷிரோ இந்த உலகத்துல கிடையாதுங்க. நான் அனிமல் டிபார்ட்மெண்ட்டுக்கு போன் பண்ணி கேட்டேன். ஷிரோ எப்ப இந்த சின்ன பையன் இருந்து ஓடானோ அப்ப ரோட்ல ஷிரோ மேல கார் ஏறிடுச்சு, அதுலயே அவன் இறந்து போயிட்டான். இந்த அந்த டாகை வாங்கினதுக்கு பில் 50,000 yen டாக்ஸோட சேர்த்து எல்லாத்தையும் மறக்காம கட்டிட்டு. இது கேட்டவனே காட்ட சோகமாயிட்டான். ஆனா இந்த சைட் பார்த்தா அந்த பையனும் ஷிரோ என்னை விட்டு ஓடாத, நான் அவனை நல்லா பார்த்து அப்படி சொல்லிட்டு ஆட ஆரம்பிக்கிறான். காம்பேவும் நான் திருப்பி வீட்டுக்கு போறேன், இதுக்கப்புறமா சண்டை போட்டு எதுவும் நடக்க போறது இல்ல. அப்புறம் காட்டு உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் கேட்டாகணும். ஏன்னா ட்ரெயினுக்கு போறதுக்கு காசு இல்ல, கொஞ்சம் காசு தெரியாப்பா. இப்ப காம்பேவும் அவனோட வீட்டுக்கு போறான். வெளியே பார்த்தா சூசை சோகமா உட்காந்துட்டு இருக்கா. இப்போ டேஸ்கே உலகத்தை பார்த்து சூசேக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. மாஸ்டர் டேஸ்கே நீங்க திரும்பி வந்துட்டீங்களா? காம்பேவும் நான் வீட்டுக்கு வந்துட்டேன். சூசே உனக்கு பசிக்குதா? நான் ரெடி பண்றேன் அப்படின்றான். இப்போ காட்டோட ஸ்பெஷல் ரெசிபி எப்படி செய்யணும்னு சொல்லிட்டு அவனுக்கு அதை சொல்லி கொடுத்துட்டு இருக்கான். அவனுடைய யூஸ்னும் இதுக்கான செலவு 246 yen, பேலன்ஸ் அன்லிமிட்டட் அப்படின்னு. இது கேட்டவனே சூசேக்கு வருது. அப்ப அவருக்கு மட்டும்தானா? இப்ப சூசேவா அந்த டிஷ்ஷை சாப்பிட்டு பார்த்துட்டு இது ரொம்ப நல்லா இருக்கு மாஸ்டர் டேஸ்க்கு. காம்பேவோ எதுக்கு பேர் ஸ்பெஷல் ரெசிபி எப்படி இருக்கு? ஜப்பானுக்கு சென்ட்ரல் அமெரிக்காவோட பிரசிடென்ட் வந்துட்டு இருக்காரு. அந்த பிரசிடென்ட்டும் அவரோட கண்ட்ரில ஒரு டேம் கட்டுறாரா. அந்த டேமோட ப்ராஜெக்ட் 300 பில்லியனா. அந்த ப்ராஜெக்ட பத்தி பேசுறதுக்கு ஜப்பானுக்கு வந்திருக்காராம். இப்ப மாடர்ன் கிளைம்ஸோட சீஃப் வந்துட்டு நம்ம அந்த பிரசிடென்ட்டுக்கு செக்யூரிட்டி வேலைக்கு போறோம் அப்படின்றாரு. காமியும் ஆமா நம்ம டிபார்ட்மெண்ட்டுக்கு இந்த மாதிரி வேலை தரமாட்டானுங்களே. அந்த சீஃபும் கவலைப்படாத எதுவும் நடக்காது அப்படின்றாரு. அதுவும் இல்லாம ஒரு நாள் மட்டும்தான் நம்ம ஃபர்ஸ்ட் டிவிஷன் கூட சேர்ந்து வேலை செய்ய போறோம் அப்படின்றாரு. இப்ப அந்த இடத்துக்கு காட்டோட குரூப் போய் செக்யூரிட்டி வேலை பார்த்துட்டு இருக்காங்க. வழக்கம் போல எல்லாரும் அவங்க வேலை பார்த்துட்டு இருக்காங்க. ஒருத்தன் பெட் காட்டுறது எப்படி பார்த்துட்டு இருக்கான், இன்னொருத்தி எப்படி சாப்பிடலாங்கிறத பத்தி பேசிட்டு இருக்கா. அந்த இடத்துக்கு ஃபர்ஸ்ட் டிவிஷன் ஓஷன் வந்துட்டு என்ன ஜாலியா இருக்கீங்க போல அப்படின்றான். அவன் பக்கத்துல இருக்கானோ இது ஒன்னும் ஸ்கூல் ட்ரிப் கிடையாது, ஓஷனவும் எந்த ஒரு தப்பும் செய்யாம எங்க வழியில குறுக்க வராதுங்க அப்படின்றான். இதை கேட்டவன அங்க இருக்கிறவங்க வருது. காமையும் ஆமா காம்பை என்ன இங்க ஆள காணும், அங்க இருக்க பண்ணும் அவன் பாட்டிக்கு உடம்பு சரியில்லையா அதனால வரமாட்டான்னு சொன்னாப்பா. இப்ப அங்கேயே அந்த விஐபிஸோட கார் வந்துட்டு இருக்கு. காமியும் அட இந்த கார் எல்லாம் பாருப்பா சூப்பரா இருக்கு. காட்டவும் இவங்களோட செக்யூரிட்டி ரொம்ப டைட்டா இருக்கல பேசிட்டு இருக்கப்ப அந்த இடத்துக்கு ஒரு பெரிய ரோல்ஸ் ராய்ஸ் வருது. அந்த பெரிய கார் வந்து இறங்குறது யாருன்னு பார்த்தா டெய்ஸ்கே காம்பே. இதை பார்த்தோன்னே காட்டோட குரூப்புக்கு ரொம்ப ஷாக்கா இருக்கு. பக்கத்துல இருக்க பண்ணும் ஏன்பா அவன் சூப்பரா இருந்தால எனக்கு அவங்கள கிரஷ் வந்துச்சுப்பா அப்படின்றா. இப்ப காம்பையோ அங்க இருக்க செக் பண்ண அந்த பிரசிடென்ட்டும் அவர் செக் பண்ணதுங்க. அந்த பிரசிடென்ட்டும் என்ன மன்னிச்சிருங்க நீங்க காம்பையோட ஃபேமிலி சேர்ந்தவன் தானே. அவனும் தன்னை இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கிறான். என்னோட பேரு டெய்ஸ்கே காம்பே. அந்த பிரசிடென்ட்டும் உங்க காம்பே ஃபேமிலி எனக்கு நிறைய ஹெல்ப் பண்ணிருக்கு. இப்போ அந்த பிரசிடென்ட் போற இடத்த ஃபுல்லாவே செக் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ ஒரு செஃப் காட்டுறாங்க, அவரும் சமைச்சிட்டு இருக்காரு. அங்க ஒரு கார்டு வந்துட்டு அதை டேஸ்ட் பண்ணி பார்த்தாரு. அட கிராஃப்ட் கார்டன் சாப்பிட்ட மாதிரி இருக்கு அப்படின்றாரு. அந்த செஃப்பும் ஓ அப்ப நீ அங்கதான் வந்திருக்க போலயே. அந்த கார்டும் சொல்ல மறந்துட்டேன் இந்த இடத்துக்கு ஒரு பேக்கேஜ் வந்திருக்கு மாமே, அது எனக்கு வேணும் அப்படின்றான். அந்த செஃப்பும் ஆமா கால ஒரு பேக்கேஜ் வந்து சொல்லிட்டு அந்த ரூம்ல போறாரு. இப்ப அவனும் அந்த டப்பா திறக்கிறா. பார்த்தா ஒரு பெரிய சூட் கேஸ் மாதிரி இருக்கு. காமிக்கும் கவலைப்படாதுங்க என்னோட பாட்டி வர முடியல, அவங்களுக்கு பதிலா தான் நான் வந்திருக்கேன். அந்த பிரசிடென்ட்டும் நீங்க சொல்றது கரெக்ட் தான், ஆனா நீங்க தானே காம்பே ஃபேமிலியோட வாரிசு, நீங்க தானே அதை பாத்துக்க போறீங்க. டைஸ்கேவும் இல்ல அதனால வரவே வராது, நான் காம்பே ஃபேமிலியோட ஹெட்டா மாறவே மாட்டேன்.
இப்ப வெளியே பார்த்தா காட்டோட குரூப்புக்கு சாப்பாடு வந்திருக்கு. அவங்களும் அட இந்த ஹோட்டல்ல இருந்து நம்மளுக்கு சாப்பாடு வந்திருக்கா, சூப்பர்ப்பா, இங்க நான் சாப்பிட்டதே கிடையாது. இப்ப அவங்களும் சாப்பிடுறப்ப பின்னாடி ஒருத்தர் பேசிட்டு இருக்காரு. அங்க இருக்க பண்ணும், ஆமா நீங்க சாப்பிட்டீங்களா, நீங்க வேணா எடுத்துக்கோங்க சொல்லிட்டு தராங்க. இப்ப காட்டுக்கு ஒரு போன் வருது. என்னன்னு பார்த்தா ஒரு சீஃப், அவனோட சீஃப் உங்களுக்கு லஞ்ச் ஆர்டர் பண்றதுக்கு மறந்துட்டப்பா, பாத்து பத்திரமா வாங்கிக்கோங்க அப்படின்றாரு. காட்டவும் என்னது நீங்க ஆர்டர் பண்ணலையா, அப்ப இந்த சாப்பாடுலாம் இந்த சைடு ஃபர்ஸ்ட் டிவிஷன் வச்சுட்டு வந்துட்டு, ஓ அப்போ அந்த ஹோட்டல்ல நீங்களுமே ஆர்டர் பண்ணிருக்கீங்களா, இதை கேட்டவன காட்டுக்கு புரிய வருது. ஓ அப்போ இது உங்களுதா, ஓஷன் பக்கத்துல இருக்கிறவனும், அப்போ எங்களோட லஞ்சை நீங்க திருடி சாப்பிட்டு இருக்கீங்களா, காட்டவோ எங்களை மன்னிச்சிருங்க, நாங்க தப்பா முடிவு பண்ணிட்டோம், இதை உன்னி சேர்த்தா வயசானவரே நீங்களும் கொடுங்க அப்படின்றா. அந்த பொண்ணு எங்களை மன்னிச்சிருங்க, நாங்க வேற வாங்கி தரோம், இது வச்சிருங்க அப்படின்றா. இப்ப காட்டோட குரூப்பும் வேற வழி இல்லாம கன்வீனியன்ஸ் ஸ்டோர் போய் கப்ராமன் நூடுல்ஸ் வாங்கி சாப்பிட்டு இருக்காங்க. அந்த பொண்ணு அந்த வயசானவர் கிட்ட உங்களுக்கு எது வேணுமோ நீங்க எடுத்துக்கோங்க, ஆனா என்னது செயின் நல்லா இருக்கு அப்படின்றாரு. பார்த்தா ஒரு ஸ்டார் போட்ட மாதிரி ஒரு செயின் இருக்கு. இப்ப அந்த பிரசிடென்ட்டும் இனிமேல்ட்டு காம்பே ஃபேமிலியோட இன்னும் ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்ல இருப்போம், சரி நான் சைன் பண்ணிட்ட சொல்லிட்டு சைன் பண்றப்ப அங்க ஒரு பாடி கார்டு வந்துட்டு ஒரு பிரச்சனைன்றாரு. அந்த பிரசிடென்ட்டும் என்ன கேட்க, அந்த பாடி கார்டும் இப்போ ஒரு பிரச்சனை, நீங்க இந்த இடத்துல இருக்க கூடாது, வேற இடத்துக்கு போங்க அப்படின்றாங்க. இதை பார்த்தோன்னே காம்பேவோ அவனோட ஷூ பின்னாடி இருந்து ட்ரோன் அனுப்புறான். அந்த சின்ன ட்ரோனும் அந்த பில்டிங் குள்ள இருக்க சர்வர் ரூம் போய் அது ஆக்ட் பண்ணிட்டு இருக்கு. இப்ப ஃபர்ஸ்ட் டிவிஷன் பரபரப்பா இருக்காங்க. காட்டவும் கேட்க அங்க இருக்க ஓஷினாவும் உள்ள ஏதோ பிரச்சனை நடக்குது, வெளியே போன ரெக்வஸ்ட் கொடுத்துட்டாங்க அப்படின்றான். காட்டவும் சரி எதுக்காக பெஸ்ட்லாம் போட்டுருக்கீங்கிறப்ப ஓஷினாவும் உங்களுக்கு இப்ப சொன்ன வரைக்கும் போதும், இதுக்கப்புறம் நான் எதுவும் சொல்ல மாட்டேன் அப்படின்றான். இப்போ அந்த பிரசிடென்ட் ஒரு ரூம்குள்ள போறாரு. அந்த ரூம் கணக்கி வெளில போட்டு வயசானவர் வச்சிருந்தாரு, அதே மாதிரி இருக்கு. அதை வச்சு திறக்காங்க. அந்த சேஃப் ரூமும் திறக்க ஆரம்பிக்குது. அங்க இருக்க இன்னொரு கார்டு, நீ வச்சிருக்கே இருக்கிறத இது ஒரு கீ தான், இது யார்கிட்டயும் தராத. இப்ப அந்த கார்டு அந்த ஸ்டார் கீ வச்சுட்டு அந்த ரூம் க்ளோஸ் பண்றான். அந்த பாடி கார்டு போயிட்டு இது ஒரு பேனிக் ரூம், இந்த ரூம் மிசைல் வச்சு தாக்குனாலே தான் ஆகுது, அந்த அளவுக்கு சேஃபான இடம். அந்த பிரசிடென்ட்டும் சரி என்ன பிரச்சனை கேட்கறப்ப இந்த இடத்துல இருக்க செஃப் யாரை கொலை பண்ணிருக்காங்க, அவரோட டெட் பாடி இப்பதான் கண்டுபிடிச்சு அப்படின்றாங்க. இது கேட்ட அந்த பிரசிடென்ட் ஷாக்கா இருக்கு. காம்பேவும் அந்த பாடி கார்டு கிட்ட சரி அந்த டெட் பாடி எங்க கிடைச்சுன்னு கேட்க அந்த பாடி கார்டு சொல்ல மாட்டேங்கிறாரு. அந்த பிரசிடென்ட்டும் சொல்லுங்க அப்படின்றாரு. இப்ப அவரும் அந்த கிச்சன் கிடைச்சதுன்றாரு. இப்ப காம்பவே யூஸ் கிட்ட சொல்லிட்டு அது காட்டுன்றான். இப்ப வாட்ச் மூலியமா ஹோலோகிராம்ல பாத்துட்டு இருக்காங்க எல்லாமே. இப்ப காட்டவு காமி கூப்பிட்டு பின்னாடி போயிட்டு இருக்கான். காமியும் ஆமா இதுக்காக பின்னாடி வந்துட்டு இருக்கோம். இப்ப காட்டவா அங்க இருக்க ஒரு கேமரா பாக்குறான். ஏதோ ஒன்று தப்பா இருக்கு, என்ன தூக்கு அப்படின்றான். அந்த சைடு பாக்குறாங்க. பார்த்தா யாரோ ஒருத்தர் சிவரேறி குச்சாங்க ஓடிட்டு இருக்கா. காட்டவும் அவனை பார்த்தவனா அவனை ஃபாலோ பண்ணி ஓட ஆரம்பிக்கிறான். இந்த சைடு காம்பேவோ அங்க இருக்க கேமரா ஆக்ட் பண்ணி அதுல இருக்க ஃபுட்டேஜ் அப்ளை பண்ணிட்டு இருக்கான். பார்த்தா அங்க இருக்க ஒரு பாடி கார்டு தான் அதை பண்ணிருக்கான்னு தெரிய வருது. உள்ள இருக்க கால் பண்ண ட்ரை பண்றாரு, ஆனா எல்லா சிக்னலும் கட் ஆயிடுச்சு. காம்பேவோ யூஸ் கேட்கிறான். யூஸ்கோ ஒரு ஜாமர் இந்த இடத்துல வச்சிருக்காங்க, அது ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கு. காம்பேவோ யூஸ் உன்னால ஏதாவது செய்ய முடியுமா கேட்கறப்ப யூஸ்கோ இல்ல என்னால எதுவும் செய்ய முடியாது, ஆனா லேடிஸும் ஏதோ தப்பா இருக்கு சொல்லிட்டு இந்த இடத்துக்கு வந்துட்டு இருக்காங்க அப்படின்றான். இப்ப இன்னுமே ரிவர்ஸ் பண்ணி பாக்குறப்ப அந்த ரூம்குள்ள இருக்க கிளாஸ்ல ஏதோ வைக்கிறான். இப்ப அதுல இருக்க டோரை தந்து பாக்குறாங்க. பார்த்தா உள்ள ஒரு பாம் இருக்கு. அதுவும் அந்த பாம் இன்னும் 7 நிமிஷத்துல வெடிக்கணும் போட்டுருக்கு. இந்த சைட் காட்டவும் அவனை லாக் பண்ணிட்டான். காட்டவும் நான் போலீஸ், எதுக்காக நீ ஓடி வந்த, அங்க இருக்க பாடி காட்டவும் தன் கையில இருக்க கீ எடுத்துக்கிட்டு எங்க ஊர்ல டேம் கட்டி நாசமாக்க போறவ, அதுக்கு சம்பந்தப்பட்டவங்க அந்த ரூம்ல இருக்காங்க, அவங்க அதே இடத்துல இறந்தும் போவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த கீழே ட்ரெயினேஜ் ஹோலுக்குள்ள போட்டுட்டு அந்த பில்டிங்ல இருந்து குதிச்சு தற்கொலை பண்ணிக்கிறான். இப்ப காட்டவும் அவன் சொன்னதை வச்சுக்கிட்டு அவன் குரூப்புக்கு கால் பண்றான். ஆனா அந்த சைடா ஒரு ஜாம் இருக்கு, அவங்களால போனும் பண்ண முடியல. அந்த பாடி கார்டும் ஒரு வேளை இந்த பாம்பை நாங்க தடுக்க நினைச்சானா அதுல இருக்க ஒரு பாய்சன் கேஸ் வெளியே வந்துடும். காம்பேவோ யூஸ் அந்த கேட்ரேஜ்ல என்ன லிக்விட் எடுத்து பாரு அப்படின்றான். இந்த கண்டெய்னருக்குள்ள பிஎக்ஸ் கேஸ் வச்சிருக்காங்க. காம்பேவும் சின்னது விஎக்ஸ் கேஸா கேட்கறப்ப அந்த பாடி கார்டு ஷாக்கா இருக்கு. சின்னது விஎக்ஸ் கேஸா, இவர் சொல்றது உண்மைனா அந்த கேஸ் வெளி வந்தா 1000 பேர் மேல இறந்து போயிடுவாங்க. இது கேட்ட பிரசிடென்ட் ரொம்ப ஷாக்கா இருக்கு. அவரு அப்படின்னா என்ன பேசிட்டு இருக்க, இது உடனே தடுத்து நிறுத்து, எனக்கு இந்த வெளியே கூட்டு போ அப்படின்றாரு. காம்பேவோ உன்னால இந்த டோர் ஆட் பண்ணி ஓபன் பண்ண முடியுமா கேட்கறப்ப யோஸ்கும் இல்ல சார், இதை ஓபன் பண்றதுக்கு வெளி சைட்ல இருந்து ஒரு பெரிய கீயை போட்டதா ஓபன் ஆகும் அப்படின்றான். காம்பேவும் சரி அந்த கீ எங்க இருக்கு தெரியுமா கேட்கறப்ப யோஸ்கும் இல்ல சார் எனக்கு இது தெரியாது அப்படின்றான். காம்பேவும் யோஸ்க் சூசே வரதுக்கு இன்னும் எவ்வளவு நேரம் இருக்கு கேட்கறப்ப யோஸ்கும் அவங்க வரதுக்கு 1 நிமிஷம் 45 செகண்ட்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்றப்ப அந்த சைடு பார்த்தா சூசே ஒரு பூனை மேல ஏத்த போறா. உடனே பிரேக் போட்டு அவளுக்கு கீழே விழுறா. இப்ப சூசே நடந்து வந்துட்டு இருக்கா. யோஸ்கும் அவங்க வரதுக்கு இன்னும் 9 நிமிஷம் 30 செகண்ட் ஆகும் அப்படின்றான். இந்த சைடு அந்த காட்டை வந்துட்டு சரி அந்த பிரசிடென்ட்ங்க அவனும் எனக்கு தெரியாது, சரி நீ துரத்தி போனியே அவனுக்கு என்னாச்சு. காட்டவும் அவன் கையில ஏதோ ஸ்டார் மாதிரி வச்சிருந்தான், அது கீழே போட்டவனே அவன் பில்டிங்ல இருந்து கொஞ்சம் தற்கொலை பண்ணிக்கிட்டான். இது கேட்டவனே அந்த பொண்ணும் என்னது ஸ்டார் ஷேப்ல இருந்துச்சா. காம்பேவும் சரி இந்த பாம்போட ப்ளூ பிரிண்டும் அதை எப்படி டிசேபிள் பண்றதுங்கிறத எனக்கு காட்டு அப்படின்றான். யூஸ்கும் இல்ல சார் என்னால அதை ஆன்சர் பண்ண முடியாது அப்படின்றான். காம்பேவும் என்ன சொல்ற முடியாது, இது நம்ம கம்பெனில இருக்க ஒரு ப்ராடக்ட் தானே, இதோட ப்ளூ பிரிண்ட் ஆச்சு காட்டு அப்படின்றான். யூஸ்கும் இந்த இன்ஃபர்மேஷன் ஆக்சஸ் பண்றதுக்கு உங்களுக்கு எந்த அனுமதி இல்லை அப்படின்னு. இது கேட்டவனே டெஸ்க் ஷாக்கா இருக்கு. என்னது எனக்கு ஆக்சஸ் இல்லையா. இந்த சைடு பார்த்தா அந்த பாம்பு வெடிக்கிறதுக்கு இன்னும் 1 நிமிஷம் தான் இருக்கு. இந்த சைடு அந்த பேனிக் மேல ஃபர்ஸ்ட் டிவிஷனும் அவரோட டேட்டோ உள்ள எல்லாரும் பத்திரமா இருக்காங்க. அவங்களுக்கு இன்னும் உள்ள பாம்பு இருக்குன்னு தெரியவில்லை. அந்த இடத்துக்கு காட்ட ஓடி வந்துட்டு இருக்கான். காமேவோ அவன் ட்ரெஸ் ஈரமாக்கிட்டு அந்த பாம்பல போட்டு அந்த கேஸ் பரவா பாத்துக்கிறதுக்கு பிளான் பண்ணிட்டு இருக்கான். இப்ப அந்த பாம்பு அடிக்கிறதுக்கு 5 செகண்ட் தான் இருக்கு. காம்பேவோ அந்த ஈர துணி அந்த பாம்பல போடுறான். இப்ப அந்த பாம்பு அடிக்கிறதுக்கு 2 செகண்ட் முன்னாடி அவனோட பாதி வச்சு அது குத்த போறான். இப்போ அந்த டோரை திறக்க ஆரம்பிக்குது. யாருன்னு பார்த்தா காட்டோ. காம்பேவோ வழி விட சொல்லிட்டு அவனை தள்ளிட்டு எல்லாரும் வந்துட்டு இருக்காங்க. இப்ப டக்குன்னு அந்த டோரை மூடுறான். பார்த்தா உள்ள ஒரு பெரிய எக்ஸ்ப்ளோஷன் நடக்குது. இப்ப வெற்றிகரமா அந்த பாய்சன் கேஸ்ல தப்பிச்சிட்டாங்க. காட்டோட குரூப் ஜஸ்ட் மிஸ்ல தப்பிச்சிட்டீங்களா. ஆமா அந்த ரூம் கணக்கு இவர்கிட்ட எப்படி இருந்துச்சு. இப்ப பிளாஷ்பேக் கட்டுறாங்க. அங்க இருக்க பண்ணும் என்னது ஸ்டாரா இது மாதிரி இருந்துச்சா சொல்லிட்டு அவர் கையில இருக்கிறது காட்டுறா. அதை பார்த்தோன்னே காட்டாவோ ஆமா இதுதான் சொல்லிட்டு அதை எடுத்துட்டு உள்ள போறான். அப்படிதான் அவன் காப்பாத்தினான்.
இப்போ பிரசன்ட் டைம் கட்டுறாங்க. அந்த பொண்ணு ஆமா வயசானவரே உங்ககிட்ட எப்படி அந்த கீ இருந்துச்சு? அந்த வயசானவரும் அந்த பொண்ணு கிட்ட சொல்றாரு, ரொம்ப காலத்துக்கு அந்த ரூமை யாரும் யூஸ் பண்றது இல்லையா, அதனால யாருக்கு தெரியாம அதுக்கான கீயை இவர் ரெடி பண்ணி இவருக்கு ஏத்த மாதிரி பிரைவேட்டான விஷயத்துக்கு அந்த ரூம் யூஸ் பண்ணிட்டு இருக்காரா. காமியும் என்னது பிரைவேட்டான விஷயம்னா அது கேட்டவன அந்த வயசானவர் வைக்கப்பட்டு இருக்காரு. காட்டவும் சரி நீ எப்படியே பொழச்சிட்ட, ஆமா உங்ககிட்ட யூஸ் இருக்கு அதை வச்சு தப்பிக்க வேண்டியதானே கேக்குறான். ஆனா காம்பையும் எந்த பதிலும் சொல்ல மாட்டேங்கிறான். அந்த இடத்துக்கு சூசி வரா. அவளை பார்த்தா நிறைய அடிப்பட்ட மாதிரி இருக்கு. அவளும் மாஸ்டர் டேஸ்க்கு உங்களுக்கு தான் அவன் இல்ல. இப்ப பார்க்கிங் லாட்ல இருந்த ஜாமரை கண்டுபிடிச்சிட்டாங்க. ஆனா இதை பார்த்த உடனே ஜோ ஒரு மாதிரி இருக்கான். இப்ப நியூஸ்ல என்ன சொல்றாங்கன்னா அந்த ஆல்வரஸ் பிரசிடென்ட் வெற்றிகரமா அந்த கான்ட்ராக்டை சைன் பண்ணிட்டு திருப்பி அவரோட வீட்டுக்கு ஹெவி செக்யூரிட்டியோட போயிட்டு இருக்காரு அப்படின்றாங்க. அந்த சீஃப் வந்துட்டு நேத்து ஒரு நல்ல வேலை செஞ்சீங்க, ஆமா காம்பை எங்கன்னு கேக்குறாரு. இப்ப சோ காட்டுறாங்க. சோ பார்த்தா அந்த பாம்பை அனலைஸ் பண்ணிட்டு இருக்காரு. அங்க இருக்க ஒரு டெக்னீஷியனும் இது எல்லாமே ஒரு கம்பெனியோட பார்ட். ஆனா இந்த எல்லா கம்பெனிக்கும் ஒரே ஒரு இடத்துல இருக்காங்க. யாருன்னா மிஸ்வே டெக்னாலஜி. ஆனா இவங்க பேசுறத டேஸ்கே பாத்துட்டு இருக்கான். காம்பையும் அவன் கண்ட்ரோல் ரூம்ல அந்த பாம்பை எடுத்துட்டு போற பாத்துட்டு இருக்கான். அந்த வீடியோ ஸ்டாப் பண்ணிட்டு யூஸ் கிட்ட அந்த கேட்டரிச் எங்க உருவாச்சுன்னு கேக்குறான். ஆனா யூஸ்க்கும் நல்லதுக்கு பதில் சொல்ல முடியாது அப்படின்றான். காம்பேவும் சரி என்கிட்ட சொல்ல மாட்டேன், அப்போ யார்கிட்ட சொல்வ, யார்கிட்ட அந்த அதிகாரம் இருக்கு அப்படின்னு கேக்குறான். யூஸ்க்கும் அதுக்குமே நல்ல பதில் சொல்ல முடியாது அப்படின்னு. இப்ப காட்டோட குரூப் காம்பேவும் அங்க என்ன நடந்துச்சு கேட்கறதுக்கு என்கொயரி பண்ணி கூப்பிட்டுருக்காங்க. அங்க இருக்க ஐரவசில காட்ட கிட்ட அப்போ கண்ணு முன்னாடி அந்த குற்றவாளி தற்கொலை பண்ணிருக்கான். அதை நீ வேடிக்கை பார்த்துட்டு இருக்க. இதுக்கு யார் பொறுப்பேத்துப்பா? உனக்கு நாங்க தண்டனை கொடுத்தே ஆகணும். உனக்கு சேலரி எல்லாம் கட் பண்ண சரி வராது. உனக்கு வேற ஏதாச்சும் பெருசா செய்யணும்ன்றாங்க. இப்போ காட்டோ பக்கத்துல இருக்கவங்களா இன்ஸ்பெக்டர் காட்டோ எங்களை பிரேக்ல இருக்க சொன்னாரு, அதனால எங்களுக்கு இதுக்கு எந்த சம்பந்தம் இல்ல அப்படின்றான். அந்த பொண்ணு ஆமா ஆமா காமியும் நான் ஒரு எடுத்தேன், ஆனா என் பேச்சு கேட்காம அவர் போயிட்டாரு அப்படின்றா. காட்டவும் அட பாவீங்களா இப்படி கோத்து விடுறீங்களே. காட்டவும் நீங்க சொல்றது உண்மைதான், அந்த குற்றவாளியை கண்ணு முன்னாடி இருந்து போனா, ஆனா நாங்க பிரசிடென்டோட உயிரை காப்பாத்தனோம்ல. அங்க இருக்க ஏர் அபிஷியல்ஸும் பக்கத்துல இருக்காங்களே சாக்கி, அவங்க தான் அந்த வயசானவர் கிட்ட இருந்து அந்த கீ இருக்குன்னு கண்டுபிடிச்சாங்க. இது கேட்டோன்னு சாக்கியும் ஆமா ஆமா அப்படின்றா. அங்க இருக்க அபிஷியல்ஸும் சரி எல்லாமே முடிஞ்சு போச்சு, இன்ஸ்பெக்டர் காட்டுக்கு பனிஷ்மெண்ட நாங்க அப்புறமா சொல்றோம். இது கேட்டவனே காட்டவும் சொல்ல மாட்டான். அவனும் துரோகிங்களா இப்படி முதுகுல குத்திட்டீங்களே. இப்ப காட்டவுக்கு டோர் போன் வருது. காட்டவும் சப்வே பக்கத்துல சண்டையா போகணுன்றாங்க. அவங்களும் என்னால முடியாது அப்படின்றாங்க. காட்டவும் சரி நானே போய் தொலைறேன். சரி காம்பை நீ அப்படின்றாங்க. காம்பைவும் ஏதோ காத்துலயே வரைஞ்சிட்டு இருக்கான். அவனும் நான் பிஸியா இருக்கு அப்படின்றான். இப்ப சவும் மொட்டை மாடிக்கு போனா அந்த இன்ஜினியர் அங்க இருக்காரு. என்னன்னு கேட்க அந்த இன்ஜினியரும் நீங்க நினைச்ச மாதிரி தான், அது மீஸ் ஃபியூச்சர் டெக்னாலஜி சேர்ந்தது தான். அது மட்டும் கிடையாது, அந்த ஜாமிங் டிவைஸுமே அந்த கம்பெனில இருந்தா வந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஆனா இதுல என்ன பிரச்சனைனா ஹையர் ஆபீசர்ஸ் அதை அப்படியே மூடி மறைச்சிருவானுங்க. அதுக்குள்ள என்ன சயின்ஸ் வேலை செய்யுது எனக்கு சுத்தமா புரியல. அதுல பாரு ஏதோ திராட்சை மாதிரி இருக்கு, அது ஏதோ மிலிட்டரி டெக் தான், அது எதுக்கு யூஸ் ஆகுது அது என்னன்னு சொல்ல மாட்டேங்கிறாங்க. இப்ப சோ கீழே போறான். பார்த்தா அந்த இடத்துல காம்பை வெயிட் பண்ணிட்டு இருக்கான். காம்பைவும் உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்டாகணும் அப்படின்றான். சோவோ நானும் உங்ககிட்ட பேசி ஆகணும், ஆனா இப்ப கரெக்டான டைம் கிடையாது. இப்ப கொஞ்ச நேரம் கழிச்சு கட்டுறாங்க. பார்த்தா ஜோவும் காட்டவும் ஒரு ரெஸ்டாரண்ட்ல இருக்காங்க. உனக்கு இது வித்தியாசமா தெரியல, இந்த கேஸ மூடணும்னு சொல்லிட்டு ஆயிரப்ஸ்ல பிரஷர் கொடுத்துட்டு இருக்காங்க. நான் இன்னும் கொஞ்ச காலத்துல ரிட்டையர் ஆக போறேன். நான் ரிட்டையர் ஆகிறப்ப கொஞ்சம் நிம்மதியா இருக்கணும்னு நினைக்கிறேன். அதனால இந்த கேஸ்ல எனக்கு ஹெல்ப் பண்ணிய கேட்க காட்டவும் கண்டிப்பா நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன். இப்ப சோ ஒரு லேடி கிட்ட போயிட்டு நான் போலீஸ், அந்த லேடியும் சரி உனக்கு என்ன வேணும். சோவும் அந்த டெக்னாலஜி போட்டோ காட்டுறான். உங்களுக்கு இது என்ன தெரியும்ல, இப்ப நடந்த கேஸ்ல ரேடியோ ஜாமிங் பண்ணாங்க, அதுல எங்களுக்கு இது கிடைச்சது. இதை பத்தி நான் உங்ககிட்ட கொஞ்சம் கேள்வி கேட்டாகணும் அப்படின்றான். அந்த லேடியோ உங்ககிட்ட அது பேச சொல்லிட்டு அங்க கிளம்புறாங்க. பின்னாடி பார்த்தா காட்டவும் நிக்கிறான். அவனும் போலீஸ் ஹெல்ப் பண்ண மாட்டேங்கிறீங்க, ஏதாச்சும் காரணம் இருக்கான்னு கேட்கறான். அந்த லேடியோ உங்களுக்கு ஏதாச்சும் கேள்வி கேட்கணும்னா நீங்க கம்பெனி மூலமா வாங்க, இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட்டா வந்து பேசாதீங்க. இதுக்கப்புறம் நீங்க பேச போறது எல்லாமே நான் ரெக்கார்ட் பண்ண போறேன், இது கண்டிப்பா என்னோட அட்வொகேட் அனுப்ப அப்படின்றா. இதை பார்த்தோம் சரி எங்களுக்கு ஹெல்ப் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி அப்படின்றான். இப்போ காட்டவும் செவ்வும் அங்க கிளம்புறாங்க. பின்னாடி பார்த்தா காம்பியோட ட்ரோன் அங்க பாத்துட்டு இருக்கு. அதுவுமே அந்த லேடியோட காரை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கு. அப்புறம் தான் தெரிய வருது இவ காத்துல அசிக்கிறது அந்த ட்ரோனை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கான். அந்த லேடி வச்சிருக்கா நிறைய சாஃப்ட்வேர்ல ஒரு கார், அதனால அதை ஆக்ட் பண்றான். காம்பேவும் யூஸ் இப்ப நடக்க போற டேமேஜஸ்க்கு டபுளா நான் அமௌண்ட் பே பண்றேன் அப்படின்றான். யூஸ்க்கும் ஓகே பேலன்ஸ் அன்லிமிட்டெட். இப்போ அந்த லேடியோட காரும் வேகமா போயிட்டு இருக்கு. அவங்க பிரேக் அழுத்தினாலும் வண்டி நிக்க மாட்டேங்குது. பின்னாடி பார்த்தா காம்பே வெயிட் பண்ணிட்டு இருந்தான். அந்த கார் பாஸ் ஆனே அவனும் பின்னாடி ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டு இருக்கான். இப்போ அந்த கார் வேகமா போறதுனால அவனால கண்ட்ரோல் பண்ண முடியல. இப்போ அவங்க திருப்பி டர்ன் பண்றப்ப ஒருத்தர் கிராஸ் பண்ணி போறான். இப்போ அவனும் அந்த வண்டியில அடிபட்டு கீழே விழுந்துடுறான். அதுல அவனுக்கு நிறைய பிளட் லாஸ் ஆயிட்டு அந்த இடத்துக்கு காம்பே வரான். அவனும் தன்னோட பேட்சை காட்டிட்டு நான் போலீஸ், நீங்க காசு ராயமரா தானே, நீங்க வண்டி ஸ்பீடா ஒட்டி அத்துமீறி இடத்துக்கு வந்து இந்த மாதிரி இவர் ஏத்திருக்கீங்க, அதனால உங்களை அரெஸ்ட் பண்ற அப்படின்றான். அந்த லேடியும் இல்ல நான் எதுவும் செய்யல, ஆம்புலன்ஸுக்கு ஃபோன் பண்ணுங்க அப்படின்றா. காம்பிவும் அதுக்கு தேவையில்ல, ஏன்னா நீங்க கார் இடிச்ச உடனே அவன் இறந்து போயிட்டான், காரை விட்டு வெளியே வாங்க. இப்ப அடுத்த நாள் காட்டுறாங்க. காட்டவும் சின்ன காம்பே காணும். என்ன சோன்னு கணக்கு கேட்கிறப்ப காம்பியும் அவங்க ரெண்டு பேரும் அவ கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க அப்படின்றான். அந்த சைடு பார்த்தா காம்பே அந்த லேடி கேள்வி கேட்டுட்டு இருக்கான். சோவோ அந்த லேடி ஏதோ தப்பா ட்ரை பண்ணான்னு சொல்லிட்டு இந்த மாதிரி கூட்டு வந்திருக்காங்க. அதுவும் இல்லாம ஐயர் அபிஷியல்ஸ்லாம் காம்பே ஏதாவது கேள்வி கேட்கணும்னு சொல்லிருக்காங்க, எனக்கு வேற வழி இல்ல, நான் வேடிக்கை தான் பார்க்கணும் அப்படின்றது. காம்பே போ அந்த கேட்ரேஜ் இந்த கேஸ் பத்தி பேசுவோம், அது உங்க கம்பெனில இருந்தானே வருது. அந்த லேடியோ சின்ன பேசிட்டு இருக்கீங்க, நான் தப்பா வண்டி ஓட்டணும்னு சொல்லிட்டு தானே இங்க கூட்டு வந்தீங்க. காம்பே போ அந்த காட்ரேஜ் எந்த டிபார்ட்மெண்ட் வேலை செய்யுது, அதை செய்யறதுக்கான இன்சார்ஜ் யாரு, அவரோட பேர் சொல்ல அப்படின்றான். அந்த லேடியோ எனக்கு தெரியாது அப்படின்றா. காம்பே போ யூஸ் அவ உண்மையா சொல்றான்னு கேட்கறான். யூஸ்க்கு இதுக்குமே அதுக்கு என்னால பதில் சொல்ல முடியாது அப்படின்னு. அந்த லேடியோ நான் ஒரு லாயரை பார்க்கணும் அப்படின்றா. காம்பே போ எங்க காம்பெனி லிமிடெட்ல இருந்து பாலிடரை இல்லீகலா இம்போர்ட் பண்ணிருக்கீங்க கரெக்டா,
அந்த லேடியும் என்னோட லாயரை கூப்பிட்டுங்கன்னு சொல்றல. இப்ப காம்பிய பக்கத்துல வந்துட்டு நீங்க ஷிகேமாரு காம்பிய பாத்திருக்கீங்களான்னு கேக்குறான். அந்த லேடிக்கு இது கேட்டவனே ஷாக்கா இருக்கு. அவளும் இல்ல நான் அவரை பார்த்தது கிடையாது, அவர் பேரை கேட்டது கிடையாது அப்படின்றா. பின்னாடி காட்டுக்கு எதுவும் புரியல. அவ என்ன பேசிட்டு இருக்க கேக்குறப்ப சோ பார்த்தா சோ ஷாக்ல இருக்கான். காம்பேபு யூஸ் இந்த லேடியோட லேப்டாப் அன்லாக் பண்ணு. இப்போ அந்த ஸ்கிரீன் வருது. காம்பேபு எல்லா ஃபைல்ஸ் ஓபன் பண்ணு. அந்த லேடிக்கு ஷாக்கா இருக்கு. நீ எப்படி இதை செஞ்சுட்டு இருக்க? இப்போ எல்லா ஃபைலும் ஓபன் ஆயிருக்கு. அதுல ஒரு போட்டோ வருது. காம்பேபு சரி உன்னால ஓபன் பண்ண முடியாத ஃபைல மட்டும் இதுல வை அப்படின்றான். இப்போ காம்பே சொன்ன மாதிரி அந்த ஃபைல்ஸ் மட்டும் இருக்கு. இது பார்த்தா லேடிக்கு ரொம்ப ஷாக்கா இருக்கு. அவனும் நீங்க இல்லீகலா செஞ்சுட்டு இருக்கீங்க, நான் ஒரு லாயரை பார்க்கணும் அப்படின்றா. காம்பே வந்து பார்த்துட்டு ஏடிஎம் கிட்ட ஃபைல ஓபன் பண்ணுன்றா. அந்த லேடிக்கு இன்னும் பயமா இருக்கு. நான் ஒரு லாயரை பார்க்கணும் அப்படின்றா. யூஸ்கோ இது ஒரு பாஸ்வேர்ட் போட்டுருக்கு அப்படின்றா. காம்பேவும் அதை அன்லாக் பண்ண அப்படின்றா. யூஸ்கோ உங்களுக்கு அதுக்கான அதிகாரம் இல்லை அப்படின்னு. இது கேட்டவனே காம்பேக்கு ரொம்ப ஷாக்கா இருக்கு. இதை பார்த்த உடனே சாபோ அவ ஏதோ ஒரு பிரச்சனையில இருக்கான் போல. சரி நான் அவளுக்கு ஹெல்ப் பண்ற சொல்லிட்டு அவன் யாருக்கும் ஃபோன் பண்றான். இப்போ காட்ட தண்ணி உட்காந்துட்டு இருக்கான். பார்த்தா ஹிரோஷி அவனோட எட்டு கூப்பிட்டா சொல்லிட்டு கூப்பிட்டு போறான். அங்க இருக்க எட்டும் உனக்கு காம்பே நல்லா தெரியும்ல. இப்ப காம்பே ஒரு லேடியை கிளி கேட்டுட்டு இருக்கானே ஈமரா. காட்டவன் கேட்க ஹிரோஷியும் அவங்களும் அந்த வண்டி ஓட்டலையா, அந்த வண்டி யாரும் கண்ட்ரோல் பண்ணிருக்காங்களாம். காட்டவும் அப்ப காம்பே அதை கண்ட்ரோல் பண்ணான்னு சொல்றீங்களா? அந்த சீஃபோ அவனுக்கு ஐரப்ஸ் கிட்ட நிறைய கனெக்ஷன் இருக்கு உனக்கு தெரியும்ல. ஏன் நம்மளோட சூப்பரிண்டெண்டன்ட் ஜெனரல் கூட அவனுக்கு கனெக்ஷன் இருக்கு. அதனால தான் இதுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு நாங்க ஒன்னும் கூப்பிடுறோம் அப்படின்றாங்க. இப்போ ஃபோன் பண்ணவர்கிட்ட அந்த லேடியோட இன்ஃபர்மேஷன் வாங்குறான். அவரும் அந்த லேடிக்கு ஒரு பையன் இருக்கான். அவ இல்லாத தப்பெல்லாம் பண்ணிருக்கான். அதுக்கு போலீஸ் சார்ஜ் பண்ணிருக்காங்க. ஆனா அவங்க பெரிய கம்பெனில வேலை செய்யறதுனால அதை அப்படியே மூடி மறைச்சிட்டாங்க. இப்ப காட்டவும் காம்பி கிட்ட கேக்குறான், இதுக்காக நான் ஈமர லேடி கூட்டு வந்திருக்க. காம்பியும் தப்பா வண்டி ஓட்டினாங்க அதை நான் சொல்றப்ப காட்டவும் இல்ல நீ வேற ஏதோ காரணத்துக்காக கூட்டு வந்திருக்க, அது என்னன்னு கேக்குறான். காம்பியும் உன்னோட ஐயர் ஆபீசர்ஸ் என்ன சொன்னாங்க, நான் விசாரிக்கிறப்ப நடுவில் வரக்கூடாதான்னு சொன்னாங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, ஒருவேளை நீ ஏதாவது தப்பா செஞ்சனா உன்னோட வேலையை போயிடலாம். இந்த சைட் பார்த்தா சோ அந்த லேடி கூட பேசணும்ன்றான். அந்த சீஃபு உனக்கு தான் தெரியல சோ இது நடக்காது அப்படின்றாரு. அதுவும் இல்லாம இப்ப நீங்க ரிட்டையர்மெண்ட் ஆக போற, எதுக்காக இதெல்லாம் செஞ்சுட்டு இருக்கு கேட்க சோவும் இது ஒன்றும் அதெல்லாம் பத்தி கிடையாது, நீங்க அந்த கேஸை மறந்துட்டீங்களா, அதுக்கு இதுக்கு ஏதாச்சும் கனெக்ஷன் இருக்கு அப்படின்றான். அந்த சீஃபும் இல்ல சோ உன்னால என்ன செய்ய முடியுமோ நீ எல்லாத்தையும் செஞ்சுட்ட. சோவு உனக்கு தான் தெரியும்ல நான் என்ன நடந்தாலும் விட்டே கொடுக்க மாட்டேன். காட்டவும் இப்ப அந்த ரூம்குள்ள போறான். சோவு ஜப்பான்குள்ள வரக்கூடாத அந்த கம்பெனி இம்போர்ட் பண்ணிருக்காங்க. அந்த விஷயம் இந்த லேடிக்கு தெரிஞ்சிருக்கு. இப்போ சோ அந்த ரூம்குள்ள போயிட்டு உங்க லாயரிங்க வந்துட்டாரு, நீங்க வெளியே போலாம் அப்படின்றாங்க. ஆனா அவங்க லாயர் வரதுக்கு 2 மணி நேரம் ஆகுனாங்க. இது கேட்டவனே காட்டுக்கு ஷாக்கா இருக்கு. ஆனா இப்ப வரைக்குமே காம்பே அவங்களை வாட்ச் பண்ணிட்டு தான் இருக்கான். இப்ப அந்த இடத்துக்கு சோசே வரா. என்ன கூப்பிங்க கேட்கிறப்ப காம்பேவோ அந்த லேடி யாருன்னு தெரியுமா கேட்கறான். சோசியாவும் இல்ல நான் அவளை பார்த்தது கிடையாது, யூஸ்க்கு அவனை கேட்டு பாருங்களா அவனுக்கு தெரியும் சொல்றப்ப காம்பேவோ சரி நீயே கேட்டு பாரு அப்படின்றான். இப்ப சோசியாவும் அவன் யாருன்னு கேட்க யூஸ்க்கும் இல்ல உங்களுக்கு அதுக்கான அதிகாரம் இல்லை அப்படின்னு. இது கேட்டோன்னே சோசியா ஷாக்கா இருக்கு. அப்போ இதுதான் உங்களுக்கு சொல்றதா கேட்கிறப்ப டேஸ்காவும் ஆமா சோசியாவும் ஒரு சில விஷயங்கள் கேட்கிறப்ப இந்த மாதிரி சொல்லும், ஆனா அதுக்கான ஆக்சஸ் உங்களுக்கு இருக்குன்னு நினைச்சனா. இப்ப சோ வெளியே வந்துட்டு அட அந்த லாயர் காணுமே. இப்ப காட்டோ வெளியே போறான். அவங்க அந்த சீட்ல உட்கார சோவும் சரி அந்த ஜாமீன் டிவைஸ்ல வச்சு திராட்சை மாதிரி அது என்னன்னு சொல்றீங்களா. அந்த லேடியும் திருப்பிமா போதும் நீங்க திருப்பி கேள்வி கேட்டு எனக்கு பைத்தியம் பிடிக்க மாதிரி ஆகுது, நாங்க இந்த கிளம்புற சொல்லிட்டு அவங்களுக்கு கிளம்புறாங்க. சோவும் சரி உங்க பையன் ஆக்கிட்டோசி எப்படி இருக்கான், இப்பெல்லாம் அவன் தப்பான குரூப்போட பழகிட்டு இருக்கான் போலயே, நிறைய போலீஸ் கேஸ் வந்துட்டு இருக்கு, ஒருவேளை இந்த மாதிரி ஒரு பெரிய கம்பெனி வேலை செய்யறவங்க பையன் இந்த மாதிரி செய்யறது தெரிஞ்சா வெளியே உங்களுக்கு அசிங்கமா போயிடும்ல அப்படின்னு சொல்லிட்டு அவனோட போட்டோ வைக்கிறான். இது கேட்டவன அந்த லேடிக்கு ரொம்ப ஷாக்கா இருக்கு. அந்த லேடியும் நீலா ஒரு போலீஸ் கேட்கிறப்ப சோவும் இந்த டேவன் மேல் கால வச்சுட்டு நான் இந்த மாதிரி போலீஸா 35 வருஷத்துக்கு வேலை செஞ்சிருக்கேன், இப்ப எனக்கு உண்மையா சொல்லு மீசோ டெக்னாலஜிக்கும் காம்பே ஃபேமிலிக்கும் என்ன தொடர்பு, உங்க பையன் மேல இருக்க கேஸ்ல அப்படியே மூடி மறைச்சிங்களாமே, ஒருவேளை இந்த விஷயத்தை நான் ஓப்பனா நெட்ல போட்டு வச்சுக்கோங்களேன், நீங்க நினைச்ச கூட இந்த கேஸை மூடி மறைக்க முடியாது, 1000 வேற வழி இல்லாம திருப்பியுமே அவனை பிடிச்சி ஜெயில போடுவாங்க. ஈமரவும் சரி நான் சொல்றேன், ஆனா அதுக்கு முன்னாடி என்னோட பாஸ் கிட்ட நான் ஃபோன் பண்ணிக்கிறேன் அப்படின்றா. இப்ப அவளும் ஃபோன் பண்ண சோ வெளியே வரா. காட்டவும் நீங்க பண்ற விஷயம் நல்லதான், ஆனா பண்ற முறை ரொம்பவே தப்பு. சோவும் ஒரு சில டைம் உண்மையை வரைக்கிறதுக்கு நீ கெட்ட வழியில போய் தான் ஆகணும். காட்டவும் இருந்தாலுமே என்னால அதை ஏத்துக்க முடியாது. சோவு காட்டு என்ன பண்ணிட்டு இருக்க. காட்டவோ சோ உதறி விட்டு அந்த லேடியை வெளியே விடுறான். இப்ப அந்த லேடியோ தன்னோட லாயர் கூட வண்டியில ஏறாங்க. வண்டியில ஏறப்ப அந்த பேட்டரி ஹீட்டிங் காட்டுது. அந்த லேடியும் இல்ல அந்த பேட்டரி தப்பா இருக்கு இறங்கலாம் சொல்லிட்டு பாக்காங்க. பார்த்தா அவங்க டோர் லாக்கா இருக்கு, அவங்களால வெளியே வர முடியல, புகையா வந்துட்டு இருக்கு. இப்போ அந்த காரு வெடிஞ்சு போகுது. அதே இடத்துல அந்த லேடியும் அந்த லாயர்ல இறந்து போறாங்க. இது பார்த்த உடனே சோக்கு ஷாக்கா இருக்கு. இந்த செட் காட்டவும் அவனோட சீஃப் கிட்ட சோ அதுக்காக என்ன பண்ணிட்டு இருக்காரு, ஏன் அப்படி இருக்காரு கேக்குறான். இப்ப அவரு ஒரு லாக்கெட் இருக்காரு, அதுல சயூரி காமி மர்டர் கேஸ் போட்டுருக்கு. இன்னொரு பிளாஷ்பேக் கட்டுறாங்க. அந்த பிளாஷ்பேக்ல சோவும் இப்ப ஃபர்ஸ்ட் டிவிஷன்ல ஹெட்டா இருக்கிறவங்க அங்கதான் இருக்காரு. சோவும் உன் வைஃப் பிரெக்னெண்டா இருக்கனால எப்படி இருக்க கேட்கிறப்ப அவளும் நல்லா இருக்கா, இன்னும் கொஞ்ச நாள் பிறக்க போகுது அப்படின்றா. சோவு உன்னோட வைஃப் டைரக்டர் சைக்கியோட பொண்ணு தானே, கண்டிப்பா உனக்கு ப்ரொமோஷன் தான் கிடைக்க போது சொல்றப்ப கேப்போ நான் அந்த காரணத்துக்காக அவளை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணல. இப்ப சோக்கு ஒரு பொண்ணு வருது, அது கேட்டவனே அங்க நிக்காம ஆரம்பிக்கிறாங்க அவங்க 2 பேருமே. அந்த இடத்துக்கு அவங்க போனா மாடர்ன் கேம்ஸ்ல சீஃப் ஆனவர் அங்க இருக்காரு. சோவும் சியோ மிஸ் என்னாச்சுங்க, அவரும் நீங்க ரொம்ப லேட்டா வந்துட்டீங்க. பார்த்தா அவங்க ஒரு மர்டர் கேஸ், ஒரு லேடி இறந்து கிடக்குறாங்க. சோவு இவங்க நெஞ்சிலே கத்தி வச்சு இறக்கிருக்காங்க. டாக்கியவும் இதை பார்த்தா திருடங்க வந்த மாதிரி தெரியல, யாரோ பிளான் பண்ணி உங்களுக்கு கொண்டு இருக்காங்க. சோ யாருன்னு கேட்க அவரு இவங்க சயூரி காம்பே. இப்ப எல்லார்கிட்டயும் அந்த கேஸை பத்தி பேசுறாங்க. இப்ப இறந்தவங்களோட பேரு சயூரி காம்பே. காம்பே வாரிசோட வைஃப், அவங்களுக்கு 34 வயசு ஆகுது. இந்த கொலை திருடங்களால நடக்கப்பட்டுச்சா அப்படின்னா யாராச்சும் பிளான் பண்ணி கொண்டாங்களா கண்டுபிடிக்கணும். நம்மளோட வேலை யார் குற்றவாளியோ அவங்களை கண்டுபிடிக்கிறது, அவங்களுக்கு தண்டனை வாங்கி தருது, புரியுதுல.
இன்னொருத்தர் வந்துட்டு காம்பே ஃபேமிலில நிறைய சயின்டிபிக் ரிசர்ச் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்ப ரீசெண்டா ஏதோ ஒரு வித்தியாசமான மெட்டீரியல் பார்த்திருந்தாங்க. அதோட பேரு அடோலியம். அப்படி பேசிட்டு இருக்க சவு இந்த சயின்ஸ்ல எனக்கு பிடிக்க சொல்லிட்டு வெளியே வரான். அவன் பின்னாடியே டாக்கே வரான். இப்ப சவும் டாக்கேவும் காம்பியோட வீட்டுக்கு போறாங்க. அங்க காம்பியோட பாட்டி இருக்காங்க. அவங்க கிட்ட என்ன மன்னிச்சிருங்க, உங்களுக்கு நிறைய எழுப்பு தான் வந்திருக்கு. ஆனா இப்ப இறந்து போனாங்களே மிஸ் ஐவரி, அவரோட ஹஸ்பண்ட் ஸ்ரீகுமார் காம்பியை நாங்க பார்த்தாகணும் அப்படின்றாரு. கிக்குவக்காவும் என்ன மன்னிச்சிருங்க, என் பையன் இப்ப வெளிநாட்டுல இருக்கான், அவன் வேலை விஷயமா அங்க இருக்கான் அப்படின்றாங்க. டாக்கேவும் என்ன பிடிச்சிட்டு இருக்கீங்க, அவரோட சொந்த வயசு இறந்து போயிருக்காங்க, இப்ப வெளிநாட்டை வேலை செஞ்சுட்டு இருக்காரா? கிக்குவக்காவும் ஆமான்னு சொல்ல டாக்கேவும் சரி அதை விடுங்க. சயூரி அவங்க அந்த வீட்டை வாடகை எடுத்திருக்காங்க, அவங்க 2 பேருக்குள்ள ஏதாவது சண்டையா தனியா வந்திருக்காங்கன்னு கேட்கறான். சவோ உங்களோட பையனோட போட்டோ காங்க கேட்க கிக்காக்காவும் என் பையனோட போட்டோ எதுவுமே இல்லை அப்படின்றாங்க. டாக்கேவும் நிஜமா சொல்லிட்டு இருக்கீங்க, ஆனா கிக்கோக்கு பார்த்தா முகம் ஒரு மாதிரி இருக்கு. இதை பார்த்தோன்னே சோவும் சண்டைக்கு வருது. அவனும் ரெஸ்ட் ரூம் போன சொல்லிட்டு அந்த வீட்டு ரெஸ்ட் ரூம் போறான். அவனும் என் வயிறு வலிக்குது கொஞ்சம் லேட் ஆகும் அப்படின்றான். இப்ப சிகமாரி எப்படி இருப்பான் சொல்லிட்டு ஒருத்தனை கூப்பிட்டு வரைஞ்சிட்டு இருக்காங்க. அவனும் அப்படி இல்லை இப்படின்னு சொல்லிட்டு குழப்பிட்டு இருக்கான். அங்க ஆபீசர்ஸும் நீ அவனை பாத்தியா இல்லையா? அவனும் நான் அவனை பார்த்தேன், ஆனா ரொம்ப இருட்டா இருந்துச்சு, அதுவும் இல்லாம தூரமா வர இருந்தேன். இப்ப சோவும் டாக்கே உள்ள வராங்க. சோவும் ஒரு புக் எடுக்கிறான். அதுல சிகமாரவும் சாயர் இருக்கு போட்டோலாம் இருக்கு. இதை பார்த்தா டாக்கே ஷாக்கா இருக்கு. என்னது அவங்களோட ஃபேமிலி ஆல்பம் எடுத்துட்டு வந்திருக்கீங்களா? பர்மிஷன் இல்லாம எப்படி நீங்க எடுத்துட்டு வரலாம் கேட்கிறப்ப சோவு நீ பார்த்தவன் இதுல எங்க இருக்கானு கேட்கறான். அங்க இருக்கிறவனும் கரெக்டா சிகமாரோ காட்டுறான். இந்த சைடு உங்கள நிறைய பேர் நியாயம் சுத்திட்டு இருப்பீங்க, ஏதாச்சும் தெரிஞ்சுனா என்கிட்ட முதல்ல சொல்லுங்க அப்படின்றாரு. அந்த சீஃபு கண்டிப்பா டைரக்டர் சைக்கி. இப்ப டாக்கே வந்து ரூமுக்கு வரான். அவனும் காம்பி கேஸ்ல எனக்கு இன்ஃபர்மேஷன் வந்து சொல்லிட்டு அவர்கிட்ட தரான். டாக்கேவோட மாமனார் அந்த டைரக்டரும் என்னாச்சு இப்பெல்லாம் நீ வீட்டுக்கு வரதுல டாக்கே அப்படின்றாரு. எனக்கு தெரியும் சோ நியாயம் சொல்லிட்டு உனக்கு சுத்தி விட்டுட்டு இருப்பான், ஆனா உன்னோட வைஃபை நீ பாத்துக்கணும்ல. டாக்கேவும் கவலைப்படாதீங்க நான் பாத்துக்கிறேன், சரி நாங்க கிளம்ப சொல்லிட்டு அங்க கிளம்புறான். இப்போ லேட் நைட்ல ஜோவும் அந்த ஆல்பத்தை பார்த்துட்டு இருக்கான். ஒரு போட்டோ ஒரு மாதிரி இருக்கு. அவனும் அந்த போட்டோ எடுத்து திருப்பி பாக்குறான். பார்த்தா அது பின்னாடி ஒரு சாவி இருக்கு. இதை டாக்கி பார்த்த உடனே எனக்கு தெரிஞ்சு இந்த ட்ரெயின் ஸ்டேஷன்ல இருக்க லாக்கர்னு நினைக்கிறேன். இப்போ அந்த சாவி பின்னாடி ஒமேகா சிம்பிள் இருக்கு. அவனு பார்த்துட்டு என்ன இது, அட எனக்கு ஞாபகம் வந்து சொல்லிட்டு அந்த பேப்பர் பாக்குறான். பார்த்தா அந்த அடோலியன் சிம்பிள் தான் அதுல இருக்கு. டாக்கி சோக்கி காட்டிட்டு உனக்கு தெரியுதுல சிகமாரி காம்பு இதை பத்தி ரிசர்ச் பண்ணிட்டு இருந்தா, அப்போ இதுக்கு சம்பந்தப்பட்டது அந்த லாக்கர்ல இருக்குன்னு நினைக்கிறேன். சரி இது என்னங்க இந்த பாப்பான்னு சொல்றப்ப அந்த இடத்துக்கு அவங்களோட சீஃப் வராங்க. அந்த சீஃப் வந்துட்டு நான் கேள்விப்பட்டேன் காம்பியோட வீட்டுக்கு போய் அவங்க கிட்ட பர்மிஷன் வாங்காம அவங்களோட ஆல்பம் திருட்டு வந்துட்டீங்களாமே. சாவு ஆமா நான் தான் எடுத்தேன், ஆனா அதுக்குள்ள ஒரு முக்கியமான விஷயத்தை கண்டுபிடிச்சு சொல்லிட்டு அந்த சாவியை காட்டுறான். எனக்கு தெரிஞ்சு ஒண்ணு இந்த சாவி தான் தேடிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன். அந்த சீஃபும் இப்போதைக்கு இதை பத்தி வெளியே சொல்லாதீங்க, அமைதியா வச்சுக்கோங்க, உனக்கே தெரியல வெளியே நிறைய விஷயம் நடந்துட்டு இருக்கு, ஐரப்ஸ்ல பிரஷர் மேல பிரஷர் போட்டுட்டு இருக்காங்க, அதுவும் இல்லாம நீ அவங்க வீட்டு போய் கண்டுபிடிச்ச அந்த பிரச்சனை கிடையாது, ஆனா நீ அவங்க பர்மிஷன் இல்லாம இதை திருடிக்கிட்டு வந்திருக்க, அப்படி பண்ணதுனால இந்த எவிடன்ஸ்க்கான வேல்யூவே போயிடுச்சு. டாக்கேவோ அப்ப திருடி வந்தோம் சொல்லிட்டு எங்களை மிரட்டுறீங்களா கேட்கறான். உங்களுக்கு புரியுதா இல்லையா அந்த லாக்கர்ல என்ன இருக்குன்னு பார்த்தனா உண்மை தெரியும் சொல்றப்ப அந்த சீஃபும் வாய மூடு, இது நீங்க நினைக்கிற மாதிரி சாதாரண கேஸ் கிடையாது, ரொம்ப ஆபத்தான கேஸ், பார்த்து இருந்துக்கோங்க. அந்த சீஃப் வார்னிங் கேட்காம இவங்க ஒரு ஸ்டேஷன்ல போய் அந்த லாக்கரை பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ சோக்கு ஒரு போன் வருது. அந்த போன்ல நாங்க சிகமாரு காம்பை கண்டுபிடிச்சு அப்படின்றாங்க. இது கேட்ட அவனுக்கு ஷாக்கா இருக்கு. அதே டைம் டாக்கே வந்துட்டு அந்த லாக்கரை கண்டுபிடிச்சு அப்படின்றா. சோ போன்ல சரி அவனை பிடிச்சிங்களே அவனை அரெஸ்ட் பண்ணீங்களே கேட்கிறப்ப அங்க இருக்கிறவங்களும் நாங்க முடிஞ்சா செஞ்சிருப்போம், ஆனா கேள்வி கேட்கறதுக்கு அவன் உயிரோட இல்ல. பார்த்தா ஒரு கார் எரிஞ்சு கிடக்குது. அந்த கார் பக்கத்திலே சிகமாரு காம்பை எழுதின மாதிரி ஒரு லெட்டர் இருக்கு. சோவும் டாக்கே கிட்ட சிகமாரு சூசைட் பண்ணிக்கிட்டானா, டிஎன்ஏ டெஸ்ட் பண்ணிருக்காங்க, அத வந்தானா. டாக்கேவும் அப்படின்னா சீக்கிரவாங்க அந்த லாக்கர்ல ஏதோ ஒன்று இருக்கணும், அதை நம்ம கண்டுபிடிப்போம் அப்படின்றான். சோவும் சரின்னு சொல்லிட்டு அந்த டிராயர் திறக்கிறான். பார்த்தா அதுக்குள்ள அந்த கீயை காணும். டாக்கேவும் எது காணுமா, சரி அந்த லாக்கருக்குள்ள ஏதாவது இருக்கணும்ல நம்ம போய் பார்க்கலாம் அப்படின்றான். இப்போ இவனுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. என்னன்னா ஹெட் குவார்டர்ஸ் இந்த கேஸை மூடலாம்னு சொல்லிட்டாங்களா. டாக்கேவும் இப்ப நம்மளால எதுவும் செய்ய முடியாது, அவனும் சூசைட் பண்ணிக்கிட்டான், நம்ம இவ்வளவு நாளா கஷ்டப்பட்டது எல்லாமே வேஸ்டா போச்சுல. அதுவும் இல்லாம கியோமோசு நம்ம சீஃப் கிட்ட டைரக்டர் சாய்க்கியே உங்களை பாத்துக்கணும்னு சொல்லியிருக்காரு. எனக்கு தெரிஞ்சு நம்ம சீஃப் கியோமோசு தான் அந்த கீயை பத்தி சொல்லியிருப்பாருன்னு நினைக்கிறேன். அதனால தான் அந்த கீ காணா போயிருக்கு. சோபோ என்ன பண்றது, ஒரு போலீஸ் தன்னோட வேலையை பார்த்திருக்காரு, நம்ம அவரை எந்த குறையும் சொல்லக்கூடாதான். இப்ப எல்லாமே முடிஞ்சு போச்சு, எதையும் மாத்த முடியாது. அப்புறம் உன்னோட புது குழந்தைக்கு இவனோட கிஃப்ட்னு வச்சுக்கோயேன், உன்னோட குழந்தைகளுக்கு ஒரு பெருமையான அப்பாவா மாறு. இப்போ அந்த சீஃபு சோ உன்னை டிமோட் பண்ணாங்க, வேற டிபார்ட்மெண்ட்டுக்கு மாத்தினாங்க, சரி என்ன எதுக்காக மாத்தி வைக்கிறாங்க. சோபு என்ன மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேஸுக்கான போர்டு உள்ள வைக்கிறான். அவனும் நான் விட்டே கொடுக்க மாட்டேன். அந்த சீஃபு அப்படிதான் மாடர்ன் கிரைம் உருவாச்சு. சோ நானும் இங்க வந்தோம். இப்ப சோவில் வர அவன் இதெல்லாம் பாக்குறான். அதை பார்த்தோன்னே அவன் உண்மை சொல்லிட்டான்னு புரிய வருது. சோபு ஒரு சில வருஷங்களாவே எனக்கு எந்த க்ளூ கிடைக்காம தான் இருந்துச்சு, ஆனா எப்ப நம்ம ரிச் பாய் காம்பை இங்க வர ஆரம்பிச்சானோ நான் திருப்பி அந்த கேஸை கண்டுபிடிக்கலாம்னு நினைச்சேன். எங்களுக்கு அப்ப காண போன எவிடன்ஸும் இப்ப ஈமுறை இறந்து போனதுக்கும் ஏதோ ஒரு கனெக்ஷன் இருக்கு அப்படின்றான். இப்போ சோவும் காட்டவும் தனியா பேசிட்டு இருக்காங்க. சோவும் காம்பை எங்கன்னு கேட்க காட்டவும் தெரியல, ஈமுறை இறந்து 3 நாள் ஆச்சு, ஆனா இப்போ வரைக்குமே அவனை ஆள காணும். இப்போ அந்த இடத்துக்கு டாக்கே வராரு. அவரும் என்ன மன்னிச்சு காட்டவும் நான் சோ கிட்ட பேசணும் அப்படின்றாரு. டாக்கே வந்துட்டு சோ கிட்ட நம்ம பழைய கேஸ் கூட இப்ப நடந்த ஈமுறை கேஸ் கனெக்ட் ஆகுன்னு நினைக்கிறேன், ஆனா அதை நீங்க முன்னாடி கண்டுபிடிச்சிட்டீங்களா நாச்சோ? 19 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு சீனியரா எனக்கு நிறைய வேல் பண்ணிருக்கீங்க, அதுக்கு இப்போ நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன். டாக்கேவோ உனக்கு தெரியுமா காட்டோ, நான் சோ கீழே தான் வேலை செஞ்சேன். இந்த வேலையை பத்தி அவர் தான் எனக்கு நிறைய கத்து கொடுத்தாரு, ஆனா ஒரு கேஸ்ல ஃபர்ஸ்ட் டிவிஷன்ல இருந்து சோவை தோர்த்துட்டாங்க, நான் அங்கே இருந்தேன். அவர் எனக்கு நிறைய செஞ்சிருக்காரு. இந்த கேஸ்ல இருக்க குற்றவாளி கண்டுபிடிச்சானா சோக்கு நான் அதை திருப்பி செஞ்ச மாதிரி இருக்கும்ல. காட்டோ உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா, ஹீமரை வச்சுன்றது ஒரு ஃபியூச்சரிஸ்டிக்கான கார், அது ஏன் எழுத ஓடிட்டு இருந்துச்சு. அந்த காரை யாரும் ஹைஜாக் பண்ணிருக்காங்க, அதனாலதான் அந்த வண்டி வெடிச்சு போயிருக்கு. அந்த அளவுக்கு டெக்னாலஜி இருக்க ஒரே ஆள் உனக்குமே தெரியும். இந்த சைடு காம்பைவும் அங்க கேமரா ஆக்சஸ் பண்ணி பாக்குறான். பார்த்தா அந்த வண்டிக்குள்ள போறதுக்கு முன்னாடி இருக்க எல்லா ஃபுட்டேஜ் டெலிட் பண்ணிருக்காங்க. அது மட்டும் கிடையாது, அதை சுத்தி இருக்க எல்லா கேமராலையும் அதே டைம்ல டெலிட் இருக்கு. இப்போ காட்டவோ காம்பைக்கு ஃபோன் பண்றான். இதுக்காக நீங்க வரலன்னு கேக்குறப்ப காம்பைவோ நாங்க வரதுக்கு என்ன தேவைன்னு சொல்றப்ப காட்டவும் சரி என்கிட்ட ஒரு உண்மையா சொல்லு, நீ தானே ஈமுறை காரை கண்ட்ரோல் பண்ணிருக்க. காம்பைவும் ஆமா.
அப்படின்னு சொல்லிட்டு காம்பேவை கட் பண்றான். காட்டவு அட அவனை சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு அவரோட கேட்டை உடச்சிட்டு உள்ள போக ஆரம்பிக்கிறான். பார்த்தா காட்டோட கண்டமாயிடுச்சு. எப்படியோ முழுசா உள்ள போறாங்க. உள்ள போன ட்ரோன் வர ஆரம்பிக்குது. அந்த இடத்துக்கு காம்பே வந்துட்டு ப்ராப்பர்ட்டியை டேமேஜ் பண்ணிருக்கீங்க, அதுவும் இல்லாம அத்துமீறி உள்ள நுழைஞ்சிருக்கீங்க. காட்டவு சரி என்கிட்ட உண்மையா சொல்லு, உனக்கு என்னதான் வேணும்? நீ காசை வச்சு எல்லா பிரச்சனையும் சமாளிச்சிடலான்னு பாக்குற. உன்னை சுத்தி இருக்கிறவங்க ஃபீலிங்ஸை நீ மதிக்க மாட்டேங்கிற. ஆனா அந்த அளவுக்கு உங்ககிட்ட காசு இருந்துமே நீ எந்த குற்றத்தை செய்ய மாட்டேங்கிற. 19 வருஷத்துக்கு முன்னாடி எங்க அம்மாவை யாரு கொண்டு இருக்காங்க, அது யாரு நான் தெரிஞ்சுக்கணும். எங்க அம்மாவுக்கு கொண்ட கேஸும் ஹியூமர் இறந்து போனதும் லிங்கா இருக்கு, அதை நான் கண்டுபிடிக்கணும். இதை ஏதாச்சும் சொன்னா அது காட்டக்கு ஞாபகம் வருது. இந்த சைட் டாக்கேவோ அந்த கேஸை சீரியஸா பார்த்துட்டு இருக்கான். ஹிரோஷி வந்துட்டு ஹியூமரோட கார் கண்ட்ரோல் இழந்து போறப்ப பின்னாடி காம்பேயோட கார் ஃபாலோ பண்ணிருக்கு. டாக்கேவோ நல்ல வேலை செஞ்ச, இதுக்கான காரணம் காம்பே தானே, நம்ம அதை கண்டுபிடிச்சிட்டோம். ஹிரோஷியும் இதை வச்சுட்டு அவனை அரெஸ்ட் பண்ண முடியாது, நம்மளுக்கு இனிமே எவிடன்ஸ் தேவை. டாக்கேவும் அவ காரை கண்ட்ரோல் பண்ணி அவளை ஸ்பீடா போக வச்சு அவளை அரெஸ்ட் பண்ணி அதுக்கப்புறம் அவனை கொண்டு இருக்கான். இந்த மாதிரி விஷயத்த அவனை தவிர வேற யாராலையும் செய்ய முடியாது. இப்ப டாக்கேவோ அவனோட கார்ல ஏறான். பார்த்தா அவன் கார் ஸ்டார்ட் பண்ண உடனே இது ஒரு புகை வர ஆரம்பிக்குது. டாக்கேவோ எப்படி அதை சமாளிக்க பாக்குறான், ஆனா அங்கேயே மயங்கி போறான். இப்ப டாக்கேவோ கலந்து வந்து பாக்குறான். என்னது என்னோட பழைய ஆபீஸா, இதுக்கு வாய்ப்பே இல்ல. இப்ப அவனும் அந்த டிராயர் எடுத்து பாக்குறான். பார்த்தா அந்த சாவி அங்க இருக்கு. இப்ப திருப்பி வேற ஒரு இடத்துல இருக்கான். பார்த்தா சோக்கு வயசு கம்மியா இருக்கு. சோபு இதான் நம்ம தேடி வந்த லாக்கர், இதை திறந்து பாரு அப்படின்றான். டாக்கேவோ இல்ல அதை நான் பார்க்க கூடாது, நான் இங்க இருந்தனா அவன் எனக்கு கொன்றுவான். சோபு அவனா, யார் அவன்? டாக்கேவோ தெரியல, அவன் யாருன்னு எனக்கு தெரியல, ஆனா அவன் கண்டிப்பா எனக்கு கொன்றுவான். இப்ப அவனும் பேனிக் ஆயிட்டா இருக்கான். பார்த்தா திருப்பி அந்த பார்க்ல உட்காந்து பேசிட்டு இருக்காங்க சோவோ இவனும். டாக்கேவோ சோ ஒருவேளை நான் இறந்து போயிட்டேனா, சோவோ அந்த பிளாஷ்பேக்ல வந்த மாதிரியே இதுவும் குழந்தைக்கு. இப்ப அவனும் அந்த கவர் எடுக்கிறான். பார்த்தா அதுல இருந்து சாவி விழுது. இப்ப அந்த இடத்துக்கு யாரோ வராங்க. பார்த்தா அவங்க வந்து தீமுரா. அவளும் நீ தானே செஞ்ச, நீ தானே எனக்கு கொன்ன. டாக்கேவோ இல்ல அது உண்மை கிடையாது, நான் ஒண்ணு கொல்லல. ஈமராவு கவலைப்படாத, இப்பதான் நடக்கும் எனக்கு முன்னாடியே தெரியும், ஆனா நீ அவங்க கிட்ட பதில் சொல்லி ஆகணும், அவனுக்கு இதை ரிப்போர்ட் பண்ண அப்படின்றா. டாக்கேவோ போன வாங்கி யாருக்கு போன் பண்ண ஆரம்பிக்கிறான். இப்போ யாரும் அந்த போனை வாங்குறாங்க. பார்த்தா அவன் கண்ணில் யாரோ லேசர் அடிச்சிட்டு இருக்காங்க. பார்த்தா காம்பே அவனோட டெக்னாலஜி வச்சுக்கிட்டு அவர் கண்ணில் லேசர் அடிச்சு இதெல்லாம் காட்டிருக்கான். டாக்கேவும் இங்க என்ன நடக்குது கேட்கிறப்ப சூசியாவும் உங்க கண்ணுக்குள்ள ஒரு வெர்ச்சுவல் உலகத்தை இப்ப நாங்க காட்டணும். காம்பே வந்து நம்பர் பார்த்துட்டு இப்ப நீங்க போன் பண்ணது பழைய டைரக்டர் சைக்கி தானே. சோபு உன்னோட வேலையோட ஆசைக்காக டைரக்டர் சைக்கோட பொண்ணை கல்யாணம் பண்ணிருக்க, இருந்தாலுமே அது தப்பான விஷயம் கிடையாது, நியாயத்தை செய்யறதுக்கு உனக்கு பவர் தேவை. டாக்கேவும் இல்ல சோபு உன்னோட குழந்தைங்க உன்னை பெருமையா நடக்கிற அளவுக்கு ஒரு நல்ல அப்பாவா மாறி இருக்கியா. டாக்கேவை இதை கேட்டவன அழ ஆரம்பிக்கிறான். அவனோட பாஸ்ட் காட்டுறாங்க, அது அவன் சின்ன பையனா இருக்கான். அவனும் வீட்டாண்டா ஏதோ எதிர் குச்சி போயிட்டு இருக்கான். இந்த சைடு பார்த்தா உன்னோட அப்பா நின்றுட்டு இருக்காரு, அவ கையில கத்தி இருக்கு. கீழே பார்த்தா அவங்க அம்மா இறந்து கிடக்குறாங்க. இப்ப பிரச்சனை காட்டுறாங்க. சோபு நீ காம்பே ஃபேமிலியை காப்பாத்துறதுக்காக தான் இங்க வந்தேன்னு நினைச்சேன், ஆனா நீயுமே உண்மையதான் தேடி வந்தங்கிறது எனக்கு தெரியாம போயிடுச்சு. எனக்கு தெரிஞ்சு இந்த கேஸ்ல ஆட்டோதம்ட்டாங்களே அதான் முக்கியமான காரணமா இருக்கும்னு நினைக்கிறேன், ஆனா அது என்னங்கிறது எனக்கு சுத்தமா தெரியல. காட்டவும் சரி டாக்கே அவனை பத்தி என்ன நினைக்கிறீங்க. சோபு அவனுக்கு எல்லா விஷயமும் தெரியல, ஆனா ஒரு சில விஷயம் தெரிஞ்சிருக்கு, அதை நம்ம ஃபர்ஸ்ட் வெளியே வர வைப்போம். காம்பேவோ நீங்க கேள்வி கேட்கறதுனா இங்க கேளுங்க, போலீஸ் என்னால நம்ப முடியாது. இப்ப காட்டவோ அவனோட ஆபீஸ் போய் சோவோட லக்கல தேடிட்டு இருக்கான். பார்த்தா அந்த இடத்துல அவனோட சீஃப் இருக்காரு. இவன் மாட்டிக்கிட்டான். அந்த சீஃபும் அப்போ நீ சோ கூட சேர்ந்து வேலை செய்யல. காட்டவோ ஆமான்னு சொல்ல அந்த சீஃபும் அவர் இப்ப ரிட்டையர்மெண்ட் ஆக போறாரு, இந்த வயசுல எதுக்கு இப்படி செய்யறான்னு தெரியல. இப்ப சீஃபும் அவனோட லாக்கர் தந்து காட்டாரு. அவன் 19 வருஷமா சேர்த்து எல்லாமே இதுல தான் இருக்கு. அப்புறம் காட்டு சோக்கு வயசு அடிச்சுங்கிறது அவனுக்கு ஞாபகப்படுது. ஓகேவா, இந்த செட் ஷோவும் டாக்கே கிட்ட பேச வந்திருக்கான். சோவும் உன் கூட இப்படி குடிச்சு 19 வருஷம் ஆகுதுல. இப்ப சோ கையில இருக்க டைஸை பார்த்துட்டு டாக்கேவோ இன்னும் அதை வச்சிருக்கீங்களா. சோவும் ஆமா நம்ம 2 பேருக்கும் வயசு அடிச்சுல. இந்த செட் காம்பேவும் அவனோட பாஸ்ட பத்தி நினைச்சிட்டு இருக்கா. இப்போ ஒரு பிளாஷ்பேக் காட்டுறாங்க. அவனும் சின்ன பையனா இருக்கான். அவன் நடந்து போற வழியில அவங்க அப்பாவும் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அவங்க அப்பாவும் இந்த ரீசர்ச்காக என் வாழ்க்கையை நான் அர்ப்பணிச்சிருக்கேன், இது நீயாவே இருந்தாலும் நீ இதுல குறுக்க வரக்கூடாது அப்படின்றாங்க. காம்பேயோட அம்மாவும் அப்படின்னா உங்ககிட்ட பேசிக்க எதுவுமே அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. இது எல்லாத்தையுமே காம்பே பார்த்துட்டு தான் இருக்கான். இப்ப சோ காம்பே கிட்ட நீங்க சொல்ற ரிசர்ச்ச உங்க அப்பா அம்மா இந்த லேப்ல தான் பண்ணாங்க, ஆனா இப்ப இருக்க ப்ளூ பிரிண்ட்ல அந்த லேபே காணும், அது எங்க இருக்குனால கண்டுபிடிக்க முடியல. சரி நீ தேடி கண்டுபிடிப்பேன்னு நினைக்கிறேன். இப்ப காட்டவும் சரி நம்ம 2 பேரும் பிரிச்சு செய்யலாம் சொல்றப்ப காம்பேவும் சரி ஏதாச்சும் கண்டுபிடிச்சுனா சொல்லு அப்படின்னு அங்க இருந்து கிளம்புறான். காட்டவும் எதை நான் மட்டும் தான் பாக்கணுமா. காம்பேவும் இதை விட முக்கியமான விஷயம் ஏதாச்சும் இருக்கா. இல்ல அப்ப சரி அப்படின்னு சொல்லிட்டு அவனும் அங்க இருந்து கிளம்புறான். இது கேட்டவனு காட்ட வருது. காட்டவும் ஒரு வழி இல்லாம அதை தேடிட்டு இருக்கான். இந்த சைட் காம்பேவும் கண்ட்ரோல் ரூம் போயிட்டு சிகமர் காம்பே 3rd லேபரேட்டரியில என்ன செஞ்சுட்டு இருக்காரு கேக்குறான். யூஸ்கோ அதுக்கு நல்ல பதில் சொல்ல முடியாது. காம்பேவும் சரி அந்த லேப் எங்க இருக்குன்னு தெரியுமா கேக்குறப்ப யூஸ்கோ உங்களுக்கு அதுக்கான அனுமதி இல்ல. டேஸ்கேவும் சைவர் காம்பே காலேஜ் முடிச்ச அப்புறம் எந்த சயின்டிஸ்ட்ல வேலை செஞ்சாங்க, அதுக்குமே யூஸ்க்கு நான் அதுக்கு பதில் சொல்ல முடியாது தான் சொல்லுது. சூசேவும் உங்க அப்பா அம்மா பத்தி எந்த கேள்வி கேட்டாலும் இது பதில் சொல்ல மாட்டீங்களா. இப்ப டாக்கே காம்பேயோட கஸ்டடிக்கு வந்து 30 நேரம் ஆகுது. சாவும் அப்ப இருக்க டைரக்டர் சைக்கி சொன்னதால தான் நம்ம லாக்கர்ல இருந்த கீ அவர்கிட்ட கொடுத்துருக்க. எதுக்காக சைக்கி அப்படி செஞ்சாரு, அவர் பின்னாடி யாருக்கு கேட்க டாக்கேவோ எனக்கு அது தெரிஞ்சா நான் சொல்லுவேன், அதுவும் இல்லாம எனக்கு அந்த விஷயம் தெரிஞ்சுன்னா சைக்கிக்கு நடந்த மாதிரி நடக்கும் அப்படின்றான். சாவோ அந்த கேஸ் க்ளோஸ் ஆகி 6 மாசத்துல டைரக்டர் சைக்கி ஒரு கார் ஆக்சிடென்ட்ல இறந்து போயிட்டாரு. எனக்கு தெரிஞ்சு அந்த உண்மை வெளிவரக்குள்ள சொல்லிட்டு அவர் கொண்டுட்டார்ல கரெக்டா. சரி அந்த லாக்கர்ல என்ன இருந்துச்சு உண்மையை சொல்லு. இந்த சைட் சூசியாவும் யூஸ் கூட சர்ச் இன்ஜின் வச்சுக்கிட்டு கூகுள் மாதிரி அவங்க கிட்ட வந்து சிகமர் காம்பே பத்தி சர்ச் பண்றா. ஆனா அவர் பத்தி வந்து அடுத்த நிமிஷமே அது அப்படியே பிளாக் ஆயிடுது. அவர் பத்தி சர்ச் பண்ணிட்டு எல்லா ரிசல்ட்டுமே இவன் காட்ட மாட்டேங்கிறான். இதை பார்த்தோன்னே சூசியாவுக்கே ஷாக்கா இருக்கு. இப்ப காம்பேவும் அவனோட பாட்டி கிட்ட உங்களுக்கு ஏதாச்சும் அடலை பத்தி தெரியுமா அப்படின்னு கேட்கறான். காம்பேவும் அன்னைக்கு நைட் அவங்க அப்பா கொண்டதை பத்தி யோசிச்சுட்டு இருக்கான். அவரு திரும்பி பார்க்க இவனும் அங்க ஒழிஞ்சுக்கிறான். ஆனா அந்த ஷாக்ல இருந்து அவனால வெளியே வர முடியல. இப்ப அவங்க பாட்டி அதோட ஒரு ஷாக் சொல்றாங்க. ஏன்னா அவங்க அம்மா மட்டும் இல்ல அவங்க அப்பா இறந்து போயிட்டுன்றாங்க. டேஸ்கேவும் இல்ல நீங்க போய் சொல்றீங்க அப்படி சொல்லிட்டு அவன் அங்க ஓட ஆரம்பிக்கிறான். காம்பேவும் அப்பா அம்மாவும் ஏதோ ஒரு விஷயத்தை பத்தி சண்டை போட்டாங்க. அதுக்கப்புறம் அம்மா தனியா போனாங்க. ஆனா ஏதோ ஒரு விஷயம் அம்மா பண்ணதுனால
அப்பாவுக்கு ரொம்ப கோவம் வந்து அம்மாவை ஃபாலோ பண்ணி அவங்க ரூமுக்கு போய் அவங்களே கொண்டு இருக்காரு. அதுக்கப்புறம் அம்மா கொண்ட குற்ற உணர்ச்சிலே சூசைட் பண்ணிக்கிட்டாரு. நீங்க சொன்ன கதை தானே, இதெல்லாம் உண்மையான்னு கேட்கறான். அந்த பாட்டியும் எல்லாம் முடிஞ்சிச்சு இப்பயும் பேசுறேன்றாங்க. டெஸ்கவும் தேர்ட் லேபரேட்டரி அதை பத்தி உங்களுக்கு தெரியுமா? அப்பாவும் அம்மாவும் ஆடோலம்ங்கிற விஷயத்தை பத்தி தான் சண்டை போட்டு இருந்தாங்க. ஆடோலம்னா என்ன என்கிட்ட சொல்லுங்க அப்படின்றான். டேஸ்கோட பாட்டியும் இது என்னோட அட்வைஸா வச்சுக்கோ, இதுக்கப்புறம் இந்த விஷயத்தை பத்தி எதுவும் தெரிஞ்சுக்காத. இப்ப சூசி வந்துட்டு மாஸ்டர் டேஸ்கி உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அவனோட ரூமுக்கு கூட்டு போறா. டேஸ்கேவும் சூசியாவும் என்ன பண்றாங்கிறத எல்லாத்தையுமே யூஸ் வாட்ச் பண்ணிட்டு தான் இருக்கு. இப்ப சூசி அவளோட ரூமுக்கு போயிட்டு டேஸ்கே மேல ஒரு விஷயத்தை பார்த்து யாருக்கும் தெரியாம பேசிட்டு இருக்கா. காம்பேவும் என்ன பண்ணிட்டு இருக்க? சூசியாவும் நான் யூஸ்க பத்தி பேச வந்தேன். அவன் உங்க அப்பா அம்மா சம்பந்தப்பட்ட எல்லா விஷயத்தையுமே நெட்ல இருந்து டிலீட் பண்ணிட்டு இருக்கான். எனக்கு தெரிஞ்சு யூஸ் நம்ம பேசுறது கேட்டுட்டு இருக்கான்னு நினைக்கிறேன். நம்ம வாயை அசைக்கத்தை வச்சுட்டு அவனுக்கு எல்லாம் தெரியுது போல. அதனாலதான் நான் இப்படி உங்ககிட்ட பேசுறேன். இந்த செட் ஷோவும் டாக்கே கேட்டுட்டு இருக்கான். உனக்கு ஞாபகம் இருக்கா அந்த விர்ச்சுவல் மெமரியில நீ அவனை பத்தி பேசின? அவன் யாருன்னு கேட்டா உனக்கு தெரியலன்னு சொன்னேன். ஆனா நீ அவன் முகத்தை பாத்துக்கல. அவன் யாரு? 19 வருஷத்துக்கு முன்னாடி இந்த கேஸ் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஆனா அப்போதுல இருந்து நான் இப்ப வரைக்கும் அந்த கேஸை இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு தான் இருக்கேன். நான் சாகுற வரைக்கும் இந்த ஒரு விஷயத்தை நான் விடவே மாட்டேன். இந்த சைட் காட்டாவும் எப்ப காம்பே ஆமா அந்த பொண்ணு கூட ரூம்ல என்ன பண்ணிட்டு இருந்த? சரி அதை விடு. இந்த போட்டோல எங்க ஐடி கார்டு போட்டுருக்காங்களே இது எனக்கு சரியா தெரியற மாதிரி டீகோட் பண்ணிட்டா அப்படின்றான். இப்ப சூசியாவும் அந்த ட்ரை பண்ணி பாக்குறா. ஆனா அவளும் அதுல நிறைய ரிஃப்ளெக்ஷன் இருக்கு. அதனால எந்த இன்ஃபர்மேஷனும் தெரியல அப்படின்றா. காம்பே வந்து போட்டோ பார்த்துட்டு பின்னாடி ஒரு பில்டிங் இருக்கு அது ஜூம் பண்ணின்றான். இந்த இடத்த நான் இங்க பாத்திருக்கேன். இப்போ டாக்கே காம்பேயோட கஸ்டடிக்கு வந்து 42 மணி நேரம் ஆகுது. இப்ப அவனும் சாப்பிடுறப்ப டாக்கே இதை பார்த்து பயந்துட்டு இருக்கான். ஜோவோ என்னன்னு கேட்க டாக்கே வந்து சொல்ல மாட்டேங்கிறான். காட்டபோ லேப் லொகேஷன் நாங்க கண்டுபிடிச்சோம். இவங்க லேப் கோட் போட்டுருக்காங்க. அப்ப கண்டிப்பா பின்னாடி இருக்கிறது அந்த லேப் தான் இருக்கும் அப்படின்றான். அந்த பில்டிங் வச்சுக்கிட்டு நாங்க இந்த போட்டோ கண்டுபிடிச்சோம். இது காமியோட ஃபேமிலி வில்லாவா. டேஸ்கேவும் சின்ன வயசுல சம்மர் டைம்ல எங்க ஃபேமிலியோட நாங்க போவேன். ஆனா இப்ப வேற ஒரு ரோபோட் செய்யற கம்பெனி யூஸ் பண்ணிட்டு இருக்கு. அந்த போட்டோ பார்த்த உடனே காமிக்கும் அவன் சின்ன வயசுல அவங்க அப்பா அம்மா கூட இருந்த ஞாபகம் தான் வந்துட்டு இருக்கு. இப்ப உள்ள இருக்க டாக்கேவும் டேஸ்கே வர சொல்லிருக்கான். டேஸ்கேவும் போய் என்ன கேட்க டாக்கேவும் பயந்துட்டு இருக்கா. நான் உனக்கு கெஞ்சி கேட்கறேன் இப்படியாச்சும் எங்க வெளியே விட்டுரு. காம்பேவும் ஏன்னு கேட்க ஆனா அவன் இந்த பதில் சொல்ல மாட்டேங்கிறான். சூசியாவும் சரி நம்ம செக்யூரிட்டி டைட் பண்ணுவோம் சொல்றப்ப சோவும் இல்ல உண்மையா வரைக்கணும்னா நம்ம செக்யூரிட்டி லைட்டா வச்சுப்போம். இதுக்கு பயப்படுறான். சூசியாவும் இது ஒரு எமர்ஜென்சி எக்ஸிட். இப்ப அந்த ரேஸ்டைல ஷோவோட கை வச்சா அந்த எமர்ஜென்சி எக்ஸிட் ஓபன் ஆகும். இப்ப காம்பேவும் காட்டாவும் அந்த தேர்ட் லேபுக்கு போயிட்டு இருக்காங்க. இப்ப காம்பேவும் கார பின்னாடி சைடு கூட வந்திருக்கான். காட்டவும் ஆமா கேட் அன்சைட் தானே எதுக்கு இந்த சைடு வந்திருக்க? அதுவும் இல்லாம இது உங்களோட வீடு தானே? காம்பேவும் இதை போய் சொல்லிட்டு ஒரு ஜெட் பேக் கொடுக்குறான். அதுவும் இல்லாம கட்டிங்குள்ள எடுத்துக்கிட்டு பின்னாடி இருக்க ஃப்ரெண்ட்ஸ் வச்சுக்கிட்டு இருக்கான். காட்டவும் என்ன செஞ்சுட்டு இருக்க? இது உன்னோட வீடு இல்லனா நமக்கு ஒரு வாரண்ட் வேணும்ல? காம்பேவும் அதெல்லாம் தேவையில்ல. இந்த தேர்ட் லேபரேட்டரி கண்டிப்பா பேஸ்மெண்ட்ல இருக்கும். நீங்க இருக்க செக்யூரிட்டி டிஸ்ட்ராக்ட் பண்ணு நான் போய் பாத்துறேன் அப்படின்றான். காட்டவும் என்னது செக்யூரிட்டி டிஸ்ட்ராக்ட் பண்ணுமா அப்படின்னா? இப்ப காம்பேவும் அந்த வயரை கட் பண்ண அலர் அடிக்க ஆரம்பிக்குது. காட்டவும் ஓ இதுதான் டிஸ்ட்ராக்டினியா? சூசியாவும் காட்டவும் உங்களுக்கு பெஸ்ட் ஆஃப் லக். இப்ப நான் சொல்லக்கூடாதான் இருந்தாலும் சொல்றேன். பேலன்ஸ் அன்லிமிட்டெட். இப்போ அவன் கொடுத்த பேக்ல இருந்து நிறைய மிசைல்ஸ் வர ஆரம்பிக்குது. காம்பேவும் என்ன அப்படியே நிக்கிற நீ ஓன் அப்படின்றா. காட்டவும் இப்படி ஆப்போசிட்டியே. இப்ப காட்டவும் தப்பிச்சு ஓடிட்டு இருக்கா. இப்போ பேக்ல இருந்து திருப்பி மிசைல் ஃபயர் ஆகுது. காட்டவும் என்னது மிசைல் ஃபயர் ஆகுது? சூசியாவும் கவலைப்படாதீங்க இதுல யாருக்கும் எதுவும் ஆகாது. இப்ப காட்டவும் ட்ரோன்ஸ் பின்தொடர்ந்து வந்துட்டு இருக்கு. காட்டவும் என்னதுடா? இப்ப அவன் பேக்ல இருந்து நிறைய புல்லட்ஸ் வர ஆரம்பிக்குது. அதெல்லாம் அந்த ட்ரோன்ஸுமே அழிஞ்சு போகுது. இப்ப டெஸ்கேவும் அந்த மேன்சன் கிட்ட போயிட்டான். சூசியாவும் மாஸ்டர் டேஸ்கே டாக்டர் இருக்கிறதுக்கு யாரோ ஒருத்தர் வந்திருக்காங்க அப்படின்றா. காம்பேவும் அவன் வரும்னு சொல்லிட்டு தான் காத்துக்கிட்டு இருந்தேன். சூசுவே நம்ம பிளான் பண்ண மாதிரியே எல்லாத்தையும் சீரியஸ் அப்படின்றான். இப்போ இந்த சிங்கிள் சோக்கு வருது. ஜோவும் அப்ப நம்ம வச்ச வரைக்கும் அவன் வந்துட்டான் போல. இது கேட்ட டாக்கே ஷாக்கா இருக்கு அப்படின்னா அவன் உள்ள வந்துட்டானா? இப்ப டேஸ்கே வந்து பேஸ்மெண்ட் குள்ள போவ அங்க பார்த்தா அவன் முன்னாடி பார்த்த பாம்பரே இருக்கு. சூசியாவு மாஸ்டர் டேஸ்கே நம்ம விழிச்ச டிராப்ல அவன் மாட்டிக்காம எல்லாத்தையும் தப்பிச்சு வந்துட்டு இருக்கான். நம்ம செக்யூரிட்டி சிஸ்டம் அவன் ஹேக் பண்ணானே தெரியல. ஆனா உள்ள வந்தவன் கண்ட்ரேகை வச்சுக்கிட்டு எல்லாத்தையும் ஓபன் பண்ணிட்டு உள்ள வந்துட்டு இருக்கான். ஆனா அந்த செக்யூரிட்டி ஓபன் பண்ணோம்னா காம்பே ஃபேமிலியால மட்டும் தான் முடியும். இப்ப அவளுமே அதை ஓபன் பண்ணது யாருன்னு பாக்குறா. பார்த்த ஒரு பேர் வருது. அவளுக்கு ரொம்ப ஷாக்கா இருக்கு. அவளும் எதுக்கு வாய்ப்பு இல்ல இது உங்க அப்பா ஷிகமாரு காம்பே. இதுக்கு டேஸ்கேக்கு ஷாக்கா இருக்கு. சூசியாவு உங்க அப்பா காம்பே ஃபேமிலியில இருக்க சூப்பர் யூசர். அதனால அவர் தடுக்கிறதுக்கு என்கிட்ட எந்த அனுமதியும் இல்ல. காட்டவும் அவன் ஸ்ட்ரீட் டாக் எடுத்துட்டு போயிட்டு இருக்கான். உன்னால தடுக்க முடியாது கேட்கறப்ப சூசியாவும் இல்ல மாஸ்டர் டேஸ்கே வந்தா உண்டு அவருக்கு தான் இருக்கிறதுல ஐஎஸ் அத்தாரிட்டி இருக்கு. ஆனா அவர் திரும்பி வருவதற்கு டைம் இருக்காதே. காட்டவும் என் பக்கத்துல ஒரு ஹெலிகாப்டர் இருக்கு அதுல வர முடியுமான்னு கேட்கறான். சூசியாவும் அதை பார்த்துட்டு அது ஓட முடியும் ஆனா அங்க இருந்து வரதுக்கும் 20 நிமிஷம் ஆயிடும். அதுக்குள்ள எல்லாமே முடிஞ்சு போயிடுமே. காட்டவும் காம்பே விழிவா நம்ம இந்த கிளம்பலாம் அப்படின்றான். டேஸ்கேவும் இல்ல நம்ம பிளான் பண்ண மாதிரியே நான் உள்ள போக தான் போறேன். இப்ப டேஸ்கேவும் கிளாஸ் வச்சு ஸ்கேன் பண்ணி பாக்குறான். பார்த்தா அந்த இடத்துல கால் தரங்க இருக்கு. டேஸ்கேவும் இங்க யாரும் வந்து போன மாதிரி இருக்கு. இந்த சைடு சூசியாவும் நான் இருக்கிற எல்லா ஃபயர் வாலையும் மூடிட்டே இருக்கேன் நீங்க அதுக்குள்ள வந்துருங்க அப்படின்றா. இப்ப திடீர்னு சிஸ்டம் ஷட் டவுன் ஆகுது. சூசியாவுக்கு ஷாக்கா இருக்கு. இதுக்கு வாய்ப்பு இல்ல. இந்த சிஸ்டம் ஷட் டவுன் பண்ணோம்னா இங்க இருந்து தான் பண்ண முடியும். சோ நான் உங்க இடத்துல வந்துட்டு இருக்கேன். ஒருவேளை ஏதாச்சும் அடைஞ்சுனா அங்க இருந்து எஸ்கேப் ஆயிடுங்க அப்படின்றா. இந்த சைடு டாக்கேவும் சோ நம்ம இங்க கிளம்பலாம் அப்படின்றான். ஆனா சோவும் இந்த நம்ம கடைசி வாட்டி குடிக்க போறோம் இது ஜாலியா குடி அப்படின்றான். இப்ப டேஸ்கேவும் அங்க இருக்க கேமரா ஹேக் பண்ணி அதை என்ன அடிச்சு பாத்துட்டு இருக்கான். அவனை திரும்பி பார்க்க அங்க வந்துட்டு போனது அவங்க அப்பா. அதை பார்த்த உடனே அவனுக்கு ரொம்ப ஷாக்கா இருக்கு. இந்த சைடு ஒருத்த மாஸ்க் போட்டு வந்துட்டு இருக்கான். சூசியாவும் அவங்க கிட்ட கன் பாயிண்ட் பண்ணிட்டு அங்கே நில்லு உனக்கு எப்படி சீக்கிரமா ஒரு காமியோட கண்ட்ரிக்கு கிடைச்சுன்னு தெரியல ஆனா இங்க இருந்து உன்னால தப்பிக்க முடியாது அப்படின்றா. இப்ப அங்க இருக்கிற ஒருத்தரோட மாஸ்க் கேட்டான். அதை பார்த்த உடனே சூசியாக்கு இன்னும் ஷாக்கா இருக்கு. காட்டவும் சூசு என்னாச்சு கேட்கறான். சூசியாவும் நீங்க இன்னும் ஊரோட இருக்கீங்களா ஆனா எப்படி? இப்ப ஏதோ சத்தம் கேக்குது. காட்டவும் சூசுவே என்னாச்சுன்னு கேட்கறான்.
ஆனா சூசோ கிட்ட இருந்து எந்த ரெஸ்பான்ஸுமே இல்ல. இந்த சைட் ஷோ குடிச்சு முடிச்சு அந்த எமர்ஜென்சி எக்ஸிட் ஓபன் பண்றான். சரி இங்க தப்பிச்சு போ அப்படின்றான். இப்ப அந்த இடத்துக்கு அந்த மாஸ்க் போட்டவன் உள்ள வர ஆரம்பிக்கிறான். ஷோவும் அவனை பார்த்தோன்னே சமஷாக்கா வரா. நீ இன்னும் உயிரோட இருக்க டாக்கேவோ ஷோ வான் ஓடில அப்படின்றான். ஷோவும் நாங்க எது ஓடினாலும் எனக்கு ஓடுறதுக்கு எந்த இடமும் கிடையாது. இதை பார்த்தவனே டாக்கேவோ தப்பிக்காம அவன் பக்கத்துல நிக்கிறான். இப்ப ரெண்டு பேருமே அவனை தாக்க தயாரா இருக்காங்க. அந்த மாஸ்க் மேனவே ஒரு கத்தி எடுக்கிறான். இப்ப சூசியோ கண்ணு முழிச்சு பாக்குறா. பார்த்தா ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்கா. சூசியாவும் நான் தூத்து போயிட்டல என்ன மன்னிச்சிருங்க. காடை வாழ்ந்துகிட்டே காம்பே நீ மட்டும் திருப்பி வந்திருந்தா இப்படி நடந்திருக்காது அப்படின்றா. சூசியாவும் ஷோவும் டாக்கேவும் இருந்த ரூம்ல ஒரு எஸ்கேப் ரூட் இருந்துச்சு. ஆனா அதை ஓபன் பண்ணியுமே ஷோவும் டாக்கவும் போகாம அங்கே இருந்திருக்காங்க. காட்ட முக்காவத்துல காம்பே அந்த ஃபுல் மேட்சனோட கண்ட்ரோல் உங்ககிட்ட தானே இருக்குன்னு சொன்னேன். ஆனா இப்ப என்ன நடந்துச்சு பாரு. நல்லா தெரிஞ்சுக்கோ ஷோவும் டாக்கவும் இறந்ததுக்கான காரணம் நீதான். இந்த சைடு அந்த சீஃபுமே நான் தான் உங்ககிட்ட சொன்னேன் சோ உனக்கு வயசாகுது பார்த்து செய்யணும். இப்ப அந்த சீஃப் அவனோட பொருளா பாக்காரு. பார்த்தா அவர்கிட்ட 2 வயசு இருக்கும். ஆனா அங்க ஒண்ணுதான் இருக்கு. அவர் அழுதுகிட்டே சோ நீ இறந்த அப்புறமே எங்களுக்கு ஹெல்ப் பண்ணிட்டா இருக்கல. காம்பே கிட்ட இப்ப நம்ம ஸ்டேஷனுக்கு போறோம். நான் கேட்கிற எல்லா கேள்விக்கும் நீ பதில் சொல்ற அப்படின்றான். காம்பேவும் இல்ல முடியாது அப்படின்றான். காட்டவும் அப்ப நீ இந்த கேஸ ஒரு டிடெக்டிவ் ஹேண்டில் பண்ண போறதுல கேட்கிறப்ப காம்பேவும் தன்னோட பேட்ஜ் கீழே வச்சு அங்கிருந்து கிளம்புறான். இப்ப காட்டவும் தன்னோட ஆபீஸ்ல உட்காந்துட்டு இருக்கான். அவனும் ஜோக்கு இந்த மாதிரி நடந்திருக்க கூடாது. ஜோவை யாரு கொண்டானோ அவன் நம்ம கண்டுபிடிச்சா அவனுக்கு தானே வாங்கி கொடுக்கணும் அப்படின்றான். அங்க இருக்க சீஃபோ அப்படின்னா நீ காம்பி கூட வேலை செய்ய அவன் கூட சேர்ந்தா எல்லாத்தையும் கண்டுபிடிச்சல சொல்றப்ப காட்டவும் அவனு மறந்துருங்க அவன் இனிமே போலீஸ்ல கிடையாது அப்படின்றான். அந்த சீஃப் வந்துட்டு சோவோட டைஸ் கட்டுறாரு. காமியும் அட சோ கிட்ட 2 டைஸ் தானே இருக்கும் இங்க ஒண்ணுதான் இருக்கு. சீஃபும் இது ஒன்னும் சாதாரண டைஸ் கிடையாது. இது ஒரு ஜிபிஎஸ் ட்ராக்கர். இங்க இருக்கே இது ரிசீவர். இதை பார்த்தோன்னே காட்டுக்கு ஷாக்கா இருக்கு. காமியும் இப்ப எனக்கு புரியுது அவன் யாருன்னு கண்டுபிடிக்கிறதுக்காக சோ அங்க ஓடலையா. அந்த சீஃபும் ஆமா காமி தெரியுமா இருந்தாலும் சரி வரலனாலும் சரி சோ எப்படி ஆனாலும் அவனை எடுத்து சட்டை போட்டு தான் போறாரு. இப்போ அந்த ஆபீஸ்க்கு ஃபர்ஸ்ட் டிவிஷன் வராங்க. ஓஷ்னா வந்துட்டு இன்ஸ்பெக்டர் காட்டோ சீஃப் டாக்கியோட இறப்புக்கும் சோவோட இறப்புக்கும் நீங்க ஐ விட்னஸ் இருக்கீங்க. அதனால இப்ப நீங்க எங்க கூட வரணும் அப்படின்றான். காட்டவும் என்ன பேசிட்டு இருக்கீங்க கேட்கிறப்ப அவங்கள வலுக்கட்டாயமா அவனை எடுத்துட்டு போறாங்க. ஓஷ்னாவும் மாடர்ன் டைம்ஸ்ல இருக்க எல்லாருமே இங்கே தான் இருக்கணும். இப்போதைக்கு நீங்க வெளியே போக கூடாது. இன்னொருத்தனும் நீங்க வெளியே போக கூடாது. அதனால கார் கிஸ் நானே பாத்துக்கிறேன். ஓஷ்னாவும் சரி. இன்ஸ்பெக்டர் காம்பே எங்க அவனுமே ஒரு விட்னஸ் தானே. அவன் காம்பே ஃபேமிலியில சேர்ந்தவங்கிறதுக்காக அவங்க கிட்ட இருக்க ரகசியத்தை என்கிட்ட மறைக்காதீங்க. இப்ப சூசியா கிட்ட காம்பே பார்த்து ஃபுட்டேஜ் காட்டுறான். சூசியாவும் ஆமா நேத்து வந்தவா அவன் தான். கிக்காவும் நிஜமாவா இங்க இருக்க ஃபுட்டேஜ் காணுமே நீ எப்படி சொல்ற கேட்கிறப்ப சூசியாவும் இங்க வந்தவன் எப்படி எங்க இருக்க ஃபுட்டேஜ் எல்லாத்தையும் அழிச்சிட்டான். டேஸ்கேவும் உள்ள வந்தவன் இந்த செக்யூரிட்டி லெவல்ல தாண்டி வந்திருக்கான். அதுக்கான ஆக்சஸ் வெறும் காம்பே ஃபேமிலிக்கு மட்டும் தான் இருக்கு. நல்லா யோசிச்சு பாருங்க அந்த செக்யூரிட்டி லெவலுக்கான ஆக்சஸ் உங்களுக்கும் எனக்கும் மட்டும் தான் இருக்கு. கிக்கோக்காவும் இல்ல அது கண்டிப்பா சிகமாருவா இருக்காது. 20 வருஷத்துக்கு முன்னாடி அவன் எனக்கு சத்தியம் பண்ணா. டேஸ்கேவும் அப்ப உங்களுக்கு தெரியும்ல அப்ப அப்பா உயிரோட இருக்கார்ல எதுக்காக இப்படி பண்ணீங்க கேட்கிறப்ப கிக்கோக்காவும் ஒரு தாயான என்னோட குழந்தைய காப்பாத்துறேன் அதுல எந்த தப்பும் கிடையாது. காம்பேவும் அப்போ ஒரு குழந்தையோட அம்மாவுக்கு கொண்டவன் மேல எனக்கு வெறுப்பு இருக்கிறது தப்பு இல்ல. இதை கேட்டவனே அவனோட பாட்டி அவங்க வந்து அழுதுட்டு போயிட்டு இருக்காங்க. காம்பேவும் நான் அவனை பின் தொடர்ந்து போறேன். சூசியாவும் ஜாக்கிரதையா இருங்க அவன் என்கிட்ட வேணும்னு அவன் முகத்தை காட்டினா எனக்கு தெரிஞ்சு இது ஒரு ட்ராப்பா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அதுவும் இல்லாம கண்டிப்பா நம்மளால யூஸ் நம்பவும் முடியாது. காம்பேவும் சரி அவன் எங்க இருக்கான்னு தெரிஞ்சவனே என்கிட்ட சொல்ல அப்படின்றான். இப்போ மாடர்ன் கிரைம்ஸ் ஆபீஸ்லயும் காம்பேவும் எனக்கு ரொம்ப பசிக்குது அதனால நான் வெளியே போற சொல்றப்ப அங்க இருக்க சீஃபோ பார்க்கிங் லாட்ல ஒரு சாப்பாடு வண்டி இருக்குப்பா எங்களுக்கும் சேர்த்து வாங்கிட்டு வா அப்படின்றான். காம்பேவும் ஓ அதுவா எனக்கு புரிஞ்சுது. சீஃபோ அங்க இருக்கிறவனை கூப்பிட்டு ஒரு நிமிஷம் வரியா இது கொஞ்சம் வட்ட வச்சிருக்கேன் அது கால் வைக்கணும் அதனால அப்படியே புடிச்சிடு அசையாம பாத்துக்கோ என்ன கீழே விழுந்து அப்படின்றான். இப்போ இவன் கையில குத்தவன மத்தவங்களும் ஆனா எனக்கும் லட்சம் சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்புறாங்க. ஆனா அந்த போட்டு கையில வச்சிருந்தால அவனால எதுவுமே பண்ண முடியல. இந்த சைட் சீஃபோ அவளை பத்தி கவலைப்படுத்த அவங்க தான் காரே கிடையாதுல அவங்க எங்கேயும் போக மாட்டாங்க அப்படின்றான். இப்போ அவங்களோட ஃபுட்டர்களை போய் ஷோவோட ஜிபிஎஸ் ட்ராக்கரை ட்ராக் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா சிக்னலே வரல. காமியும் சிக்னல் வரலையா சரி நான் வெளியே போட சொல்லிட்டு அவனும் வெளியே போறான். இப்போ அந்த மாதிரி வெளியே ஆண்டனை பிடிக்கிறத பார்த்து வெளியே இருக்கிறவங்க சிரிச்சிட்டு போயிட்டு இருக்காங்க. இப்போ உள்ள இருக்க சைக்கியூ சிக்னல் வரல இன்னும் நான் சுத்துப்பா அப்படின்றான். இப்போ அவனுக்கு கீழே விழ போறான். இப்போ மாட்டிக்கிறப்ப சைக்கியூ சிக்னல் வந்துருச்சு அப்படின்னு இல்ல அப்படின்றான். இப்ப அவனுக்கு ஏட ஒரு மணிக்க அதை பார்த்து மத்தவங்களும் சிரிச்சிட்டு இருக்காங்க. இந்த சைட் சூசுமே சிகமர் காம்பே ஃபாலோ பண்ணிட்டு இருக்கா. அவனும் அவன் இருக்க லொகேஷனை பார்த்து சொல்லிட்டு இருக்கா. இந்த சைட் ஃபர்ஸ்ட் டிவிஷன்ல இருக்க ஓஷ்னாவும் காட்டை பிடிச்சி கேட்டுட்டு இருக்கான். என்ன நடந்துச்சு கேட்கறப்ப காட்டவும் எல்லா கதையும் சொல்றான். ஓஷ்னாவும் அப்போ 19 வருஷத்துக்கு முன்னாடி கேஸ் இது கனெக்ட் இருக்கு இதெல்லாம் செஞ்சது சிகமர் காமன் சொல்றியா சொல்லிட்டு சிரிக்கிறான். அவனை சிரிச்சு அப்போ இதெல்லாம் ஒரு பேய் பண்ணிருக்குன்னு சொல்ற. காட்டவும் நீ என்ன நம்பலன்னா எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. ஆனா சோவையும் டாக்காவையும் அவன் தான் கொண்டு இருக்கான். என்கிட்ட எந்த எவிடன்ஸும் கிடையாது. ஆனா நீ நான் நம்பிதான் ஆகணும். ஓஷ்னாவும் நீ சீஃப் டாக்கே மேல ஒரு கோவத்துல தானே இருந்த. அன்னைக்கு பேங்க்ல நடந்தப்ப உன்னை டிமோட் பண்ணாங்க. அதுக்கு நீ டாக்கி மேல கோவமா இருந்த கரெக்டா. அவனுமே அந்த பேங்க்ல நடந்ததை யோசிச்சுட்டு இருக்கான். அங்க இருக்கிறவனை சொல்றதுக்கு டாக்கி ஏதோ ஆர்டர் கொடுத்திருக்கான். இப்ப காட்டவும் அவன் வச்சிருக்க கண்ணை செக் பண்ணி பாக்குறான். பார்த்தா அது ஒரு பொம்மன் தெரிய வருது. இதை பார்த்த உடனே காட்டுக்கு ரொம்ப குற்றம் வச்சா இருக்கு. இப்ப சீஃப் டாக்கி வந்துட்டு காட்ட கிட்ட உன் தப்பே எதுவும் கிடையாது அந்த பொண்ணு அவனோட கூட்டாளி ஐரப்ஸ் கிட்ட நான் இதை பத்தி பேசுறேன் உன் மேல எந்த தப்பு இல்ல அப்படின்றான். ஆனா காட்டு இதை நினைச்சுக்கிட்டு குற்றம் ஒன்று இருக்கான். அவன் திருப்பி கண்ணை எடுக்கும் போதெல்லாம் அவனுக்கு அந்த ஞாபகம் தான் வருது. அவனால கண்ணை சுட முடியல. இப்ப காட்டவும் ரிசைன் அவரை சொல்லிட்டு டாக்கி கிட்ட சொல்றான். ஆனா சீஃப் டாக்கியவும் இல்ல இதை நான் ஒத்துக்க மாட்டேன் அப்படின்றான். இப்ப அவனு வெளியே போக ஓஷ்னாவும் அப்ப இங்க இருந்து ஓடி போறல. ஆனா நல்லா ஞாபகம் வச்சுக்கோ இதுக்கப்புறம் உன்னால ஒரு டிடெக்டிவா இருக்க முடியாது. அதுவும் இல்லாம உன்னால ஒரு ஹீரோவாவும் இருக்க முடியாது. இது கிட்ட காட்டவும் தன்னோட பேட்ச் தூக்கி போட்டுட்டு அங்க போறான். ஓஷ்னாவும் அந்த கேஸ்ல நடந்த மொத்த குற்றத்தையும் டாக்கி இவன் மேல போட்டா சொல்லிட்டு நீ அவர் மேல கோவத்துல இருந்த. காட்டவும் இல்ல எனக்கு அவர் மேல விருப்பம் கிடையாது
டாக்கே கிட்ட எனக்கு மரியாதை மட்டும்தான் இருக்கு. ஏன் டாக்கேவால மட்டும்தான் நான் இப்போ வரைக்குமே ஒரு போலீஸா இருக்கேன். இதுக்கு எல்லாத்துக்குமே நான் ஒரு நன்றி கடன் பட்டிருக்கேன். இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. அந்த 2 பேரையும் கொண்டவனையும் நான் கண்டுபிடிச்சு அவனை எப்படியாச்சும் அரெஸ்ட் பண்ணி ஏத்திடுவேன். இந்த செட் காம்பேவோ ஷிகமார் போன கார் கிட்ட போறான். சூசியாவும் அங்க போவாதீங்க, இது ஒரு ட்ராப் இருக்கு அப்படின்றா. இப்ப காம்பேவோ அந்த கார் கிட்ட போய் பாக்குறான். அது காருக்குள்ள பார்த்தா 2 டைஸ்கேன் போட்டுருக்கு. அதை பார்த்த உடனே டேஸ்கே உள்ள போறா. இந்த சைட் சூசியாவும் மாஸ்டர் டேஸ்கே உள்ள போவாதீங்க அப்படின்றா. இந்த சைட் பார்த்தா காம்பேவோ அதே பொசிஷன்ல இருந்து சிக்னல் குடுத்துட்டு இருக்கான். கீழே சாக்கியோ இன்னும் கொஞ்சம் மட்டும் தான், எனக்கு ஆடியோ இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துடும் அப்படின்றா. இந்த சைட் ஓஷனோட ஆஃபீஸ்ல நம்மளுக்கு பிரைம் மினிஸ்டர் ஆர்டர் கொடுத்துறாரு. இனிமேல்ட்டு நம்ம காம்பி ஃபேமிலியை தொடக்கூட முடியாது. இன்னொருத்தர் வந்துட்டு இதை பாரு டாக்கி ரெசிக்னேஷன் லெட்டர் எழுதி வச்சுட்டு போயிருக்காரு. அந்த லெட்டர்ல ஹாரு காட்டோட பேர் எழுதிருக்கு. இதை பார்த்தோன்னே ஓஷனோக்கே ஷாக்கா இருக்கு. அப்படிதான் தெரிவது காட்டோ சொன்னது எல்லாமே உண்மைன்னு. அவனும் வேகமா வந்துட்டு காட்டோக்கு இந்த லெட்டர் காட்டுறான். இந்த சைட் பார்த்தா காம்பி காருக்குள்ள நிறைய போக இருக்கு. பார்த்தா இவனை மயக்கடிக்க வச்சு அவனை கடலாம் பார்த்தாங்க போல. ஆனா காம்பை ஏற்கனவே ஒரு மாஸ்க் போட்டு அதில் தப்பிச்சிட்டான். இப்ப அங்க இருக்க லெட்டர் பிரிச்சு பாக்குறான். அதுக்குள்ள எதுவுமே இல்ல. சூசியாவும் அந்த கேமரா செக் பண்ணிட்டு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி ஷிகமர் காம்பை யார்கிட்டயோ போயிருக்காரு. அவன் கூட வந்த பேரு பிரான்ஸ் வைஸ்கி. அவன் தாமஸ் மேத்திசனுக்கு பாடி கார்டு. அவர் இன்டர்நேஷனல் ஆர்ம்ஸ் டீலர். இப்ப சூசியாவுக்கு எதுவும் தெரிய வருது. பார்த்தா அந்த பார்க்கிங் லாட்ல இருக்க எல்லா கேமராவோட டேட்டா டேட் ஆயிட்டு இருக்கான். இந்த சைட் சாக்கியும் ஷோட டேஸ்ல இருந்து அதுல வர ஆடியோ கேட்டுட்டு இருக்கா. அவனை பார்த்துட்டு ஏதோ போட் இன்ஜின் சத்த மாதிரி இருக்கு. எனக்கு காமியை பார்த்துட்டு நான் பாக்குற வெப்சைட்ல வர மாதிரி இல்ல அப்படின்றான். சாக்கியும் உன்னோட ஆபீஸ்ல இதுல கொண்டு வரது அப்படின்றான். பக்கத்துல இருக்கணும் இல்ல அதெல்லாம் கடல் பறவைங்க சத்தம் அப்படின்னா அவங்க கடலுக்கு பக்கத்துல இருக்கணும்னு நினைக்கிறேன். இப்போ ஒரு ஸ்டீம் இன்ஜின் சத்தம் கேக்குது. அவங்களும் அப்ப கண்டிப்பா ஒரு பெரிய ஷிப்ல போயிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். அப்ப கண்டிப்பா அவங்க ஆர்பர் தான் இருக்கணும் அப்படின்றாங்க. காட்டவும் சரி நான் அதுக்கு போயிட்டு இருக்கேன் அப்படின்றான். இப்ப அவனை பேசிட்டு இருக்கப்ப அவன் போன்ல ஏதோ ஒரு ஆட் மாதிரி வருது. அந்த ஆட்ல என்ன போட்டிருக்கனா, இது பாக்குறவங்க எல்லாருமே அவங்க போன் வச்சுக்கிட்டு இதுல வர மாதிரி சுத்துனாங்கன்னா அவங்க பேங்க் அக்கௌண்ட்டுக்கு 1 லட்சம் வருமா, பேலன்ஸ் அன்லிமிட்டட். காட்டுவதை பார்த்துட்டு ஆமா என்ன மாதிரி ஆடுது, அது யார் செஞ்சாங்கன்னு பார்த்தா காம்பே சொன்ன மாதிரியே டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு இருக்கான். அதை பார்த்த மக்கள் எல்லாருமே அவங்க போன் வச்சுட்டு இதே மாதிரி சுத்துறாங்க. அவங்க சுத்துற அதே டைம்ல அவங்க போன் ஹேக் பண்ணி அவங்க கேமரா என்ன நடக்குதுன்னு பார்த்துட்டு இருக்கான். அதை வச்சுக்கிட்டு ஷிகமர் காம்பே எங்க போனாங்கிறதோ அவன் இப்ப எங்க இருக்காங்க கண்டுபிடிச்சிட்டு இருக்கான். சூசியாவும் மாஸ்டர் டேஸ்கி இப்ப ஷிகமர் காம்பே ஆர்பர்ல இருக்காரு அப்படின்றா. இந்த சைட் சாக்கி வந்துட்டு ஆமா காட்டு எங்க கேட்கிறப்ப ஓஷனாவும் இங்க வந்த உடனே ஓட ஆரம்பிச்சான். அவங்களும் சரி எங்க போன கேட்கிறப்ப அங்க பார்த்தா ஒரு போட்டு கிளம்பிட்டு இருக்கு. அந்த ஷிப்ல காட்டோ எப்படி ஏறிட்டான். இப்ப காட்டவும் அங்க இருந்து ஒளிஞ்சு பார்த்துட்டு இருக்கான். அங்க இருக்கவங்க எல்லாருக்கிட்டே ஒரு கண்ணு இருக்கு. அந்த ஷிப்பு கிளம்ப ஆரம்பிக்குது. இப்போ அந்த இடத்துக்கு டேஸ்கே காம்பே வந்துட்டான். சூசேவு இது கண்டிப்பா ஒரு ட்ராப்பா தான் இருக்கு அப்படின்றான். டேஸ்கேவும் இது ஒரு ட்ராப்பா இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி நாங்க போய் தேர்வு அப்படின்றான். இப்போ அவங்க ஒரு சூட் கேஸ் எடுத்து வருது. அந்த சூட் கேஸ்ல நிறைய கியர்ஸ் இருக்கு. ஓஷனா வந்துட்டு டேஸ்கே காம்பே என்ன செய்ய போறீங்க, ஷிகமார் காம்பே அந்த ஷிப்ல தான் இருக்காரு. அது மட்டும் கிடையாது காட்டவும் அங்க தான் இருக்கான். டேஸ்கேவும் என்னது காட்டவங்க இருக்கானா. ஓஷனாவும் 2 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கேஸால அவரால் ஹீரோ இருக்க முடியல. ஆனா நீ வந்ததுக்கு அப்புறம் திருப்பியுமே அவர் ஹீரோவை மாறாரு. இப்ப காம்பே பார்த்தா கையில காலர்ல ஏதோ மாட்டிக்கிட்டு இது ஸ்ப்ரே அடிச்சிட்டு இருக்கான். இப்ப காம்பே ஒரு பட்டனால்ட்ட அவன் உடம்புல இருந்து நானோ டெக் வந்துட்டு இருக்கு. அது அவனுக்கு ஒரு சூட்டா மாறுது. ஓஷனாவும் சரி அந்த ஷிப்ல எப்படி போற, ஹெலிகாப்டர்ல போறே கேட்க காம்பேவும் ஒரு கார்ல போற அப்படின்றான். பார்த்தா அவனோட கார் எடுத்துட்டு போய் அந்த தண்ணியில விடுறான். அந்த காருமே ஒரு போட்டா மாறுது. அதை பார்த்தவன ஓஷனாவும் அட கடவுளே ஒரு நிமிஷத்துல ஜிடி ஆக்கிட்டானே. இப்ப அந்த ஷிப்ல அந்த பாடி கார்டு வரா. அங்க இருக்க ஒரு சோல்ஜரோ பின்னாடி நம்மள ஒரு போட் தோத்துச்சு அதை அங்க அழிச்சாச்சு அப்படின்றான். காம்பேவும் நிஜமாவ சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் அடிக்க ஆரம்பிக்கிறான். பார்த்தா அந்த சூட் அவனுக்கு நிறைய பவர் கொடுத்துட்டு இருக்கு. காம்பே அவனை பிடிச்சி ஷிகமார் காம்பே எங்கன்னு கேட்கறான். இந்த சைட் காட்டவும் காம்பே பாக்குறான். ஆமா வெட்டு வெளில எப்படி பண்ணிட்டு இருக்கானே. சூசியாவும் காட்டோக்கு மெசேஜ் அனுப்பிச்சிருக்கா. டேஸ்கேவை பாத்துக்கோங்கன்னு. இவன் அதை நினைச்சுக்கிட்டு சரி நான் பண்ணி தொலைறேன். இப்ப காம்பே இவன் நடுவில் போய் நிக்கிறான். அந்த இடத்துல ஒரு உருவம் தெரியுது. அந்த உருவமும் உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தா டேஸ்கே. காம்பே அவனை பார்த்துட்டு அப்போ நிஜமாலே நீ உருவடி தந்தல்ல. இப்போ டேஸ்கே பதவன் தாக்குது. பார்த்தா அந்த பாடி கார்டு கையில இது ஒரு கேனன் மாதிரி இருக்கு. மேல இருக்கிறவனும் அடலியம் யூஸ் பண்ணி இங்க இருக்க எல்லா எலக்ட்ரானிக் டிவைஸையும் அழிச்சிருங்க அப்படின்றான். இப்போ ஒரு பெரிய பேரியன் மாதிரி வருது. அது அங்க இருக்க எல்லா எலக்ட்ரானிக் டிவைஸும் அழிச்சிட்டு இருக்கு. இந்த சைட் பார்த்தா கார்டோட போனுமே அழிஞ்சு போயிடுச்சு. அது மட்டும் கிடையாது காம்பேயோட சூட்டுமே கொஞ்சம் கொஞ்சமா அழிஞ்சுக்கிட்டு இருக்கு. அவன் சூட்டு கொஞ்சம் அழிஞ்சிட்டு இருக்குது. சூசியாவுக்கு தெரிய வருது இல்ல இதுக்கு வாய்ப்பு இல்ல. இப்போ அந்த சான்ஸ் யூஸ் பண்ணிக்கிட்டு அந்த பாடி கார்டு அவனை போட்டு அடிக்க ஆரம்பிக்கிறான். மேல இருக்கிறவனும் அவனை கொள்ளாது அப்படின்னு சொல்லிட்டு அங்க கிளம்புறான். இந்த சைடு அந்த பாடி கார்டுமே கையில இருக்க கேனன் வச்சு அடிச்சுட்டு இருக்கான். இப்போ காம்பே கிட்ட இந்த டிரான்ஸ்மிட்டர் அழிச்சிட்டான். சூசியாக்கு சிக்னல் கட் ஆயிடுச்சு. அவனும் டேஸ்கோ அடிக்க பின்னாடி காட்ட வரான். அவனும் கண்ணு வச்சு அவனை பாயிண்ட் பண்றான். இப்ப காட்டவும் பாயிண்ட் பண்ண அவனுக்கு திருப்பி அதே ஞாபகம் வந்துட்டு இருக்கு. கடைசியில காட்ட வழி சுடவே முடியல. இப்ப காம்பேவும் அந்த பாடி கடிக்கிட்ட மாட்டிக்கிட்டான். பின்னாடி காட்ட வழி சுட முடியல. இது காம்பே பாக்குறான். காம்பேவும் மேல பறன்றான். மேல பார்த்தா ஒரு கண்டெய்னர் இருக்கு. இப்ப காட்டவும் அதை கழட்டி விட ஓடிட்டு இருக்கான். இப்ப காம்பேவும் அவனை டிஸ்ட்ராக்ட் பண்ணிட்டு இருக்கான். அவனும் ஓ உனக்கு பாக்ஸிங் தெரியுமா, சரி நான் யாருன்னு உனக்கு காட்டுறேன் அப்படின்றான். இப்ப மேல காட்ட வந்து பட்டனால்ட்ட அந்த கண்டெய்னரும் அவன் மேல விழுது. அதுல அவன் காலும் மாட்டிக்கிச்சு. காம்பேவ காட்டக்கிட்ட நீங்க என்ன பண்ணிட்டு இருக்க கேட்க காட்டவும் நானும் உனக்கு ஹெல்ப் பண்ண வரல, டாக்கேவையும் சோவையும் கொண்டவனை நான் பிடிக்க வந்திருக்கேன். அதுவும் இல்லாம நான் இப்ப உயிரை காப்பாத்திருக்கேன். நீ முதல்ல எங்க நன்றி சொல்லணும். காம்பேவும் நீ சரியா குறி வச்சு அவனுக்கு கண்டெய்னர் போட்டிருந்தானா அவன் அங்கேயே போயிருப்பான்ல. காட்டவும் அப்போ அவனுக்கு கொண்டு இருக்க சொல்றியா நீ. காம்பேவும் அவன் கிட்ட இருக்க வெப்பனை பார்த்தால அவன் நம்மளை கொல்றதுக்கு முன்னாடி நாம அவனுக்கு கொண்டுடுறோம். இந்த சைடு அந்த பாடி கார்டு ஷிகமார் காம்பே கிட்ட அங்க இருந்தாலே ஒருத்தன் அவன் உங்களோட பையன் தானே, என்னோட வேலை இந்த ஷிப்பை நான் பாலிடோருக்கு அனுப்பணும் அவ்வளவுதான். உங்க பையனுக்கு பாடம் கத்து கொடுக்குறதுலாம் என்னோட வேலை கிடையாதுல சொல்றப்ப ஷிகமார் காம்பேவும் உன் அக்கௌண்ட்டுக்கு 100 மில்லியன் அனுப்பிச்சிருக்கேன், என் பையனுக்கு ஒரு பாடத்தை கத்துக்கூட அப்படின்றான். இந்த சைடு காட்டவும் வெளியே கூட்டு போயிட்டு இந்த சைடு ஒரு லைஃப் போர்டு இருந்துச்சு, நம்ம அதுல இருந்து இங்க தப்பிச்சிடலாம் அப்படின்றான். காம்பேவும் இல்ல நான் வரல,
நான் சிகமர் காம்பைய பார்த்தே ஆகணும். காட்டவும் என்ன பேசிட்டு இருக்க, உனக்கு அடிபட்டிருக்கு, நீ வாழணும்ல, இந்த இடத்துல சாக ட்ரை பண்ணிட்டு இருக்காத. இப்ப காட்டவும் அங்கிருந்து போயிட்டு இருக்காங்க. இப்ப காட்டவும் பார்த்துட்டு, ஏப்பா நான் கிட்ட சொல்லி ஆகணும், உன் ஷூ ஹில்ஸ் எவ்வளவு பெருசா இருக்கு. ஓ நீ குட்டையா சொல்றப்ப அவனும் வாயிலே மிதிக்கிறான். இப்ப டேஸ்கே போயிட்டு இருக்க, கீழே ஒரு சொல்லிட்டு வரா. இந்த சைட் சூசேவும் கவலைப்படாதீங்க மாஸ்டர் டேஸ்கே, உங்களுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கு அப்படின்றா. பார்த்தா அந்த இடத்துக்கு நிறைய ட்ரோன்ஸ் போயிட்டு இருக்கு. இது ஷிப்ல இருக்கிறவங்களுக்கு தெரிய வருது. அவங்களும் அந்த ட்ரோன்ஸ் அழிச்சிடலாம் சொல்லிட்டு லேசரை வச்சு ஃபயர் பண்றாங்க. அங்க இருக்க எல்லா ட்ரோன்ஸுமே கடல்ல விழ ஆரம்பிக்குது. அங்க ஷிப்புக்குள்ள இருக்கவங்களும் எல்லா ட்ரோன்ஸ் அழிஞ்சாச்சு. இந்த சைடு பார்த்தா அந்த அழிஞ்ச ட்ரோன்ஸ்குள்ள இருந்து ஒரு ட்ரோன் வருது. அது ஷிப்புக்குள்ள இருக்க ரேடார்ல காட்டல. அந்த ட்ரோன்ஸுமே டேஸ்கேக்கு ஹெல்ப் பண்ண போயிட்டு இருக்கு. இந்த சைடு அந்த சோல்ஜர் டேஸ்கே பார்த்துட்டா அவனும் ஷிப்புக்குள்ள இருக்கவங்களை இன்ஃபார்ம் பண்றான். இப்ப அவனுமே கண்ணை வச்சு சுடுறான். எங்கிட்ட தப்பிக்கு முன்னாடி சொல்லி திரும்புறான். பார்த்தாங்க டேஸ்கே இருக்கான். அவன் அந்த சோல்ஜர் அடிச்சு அவங்க கிட்ட கண்ணே இருக்கான். காம்பேவும் நல்ல வேலை செஞ்சு அப்படின்றான். பார்த்தா அங்க ஓடுனது காட்டாவும் என் உயிரே போயிருக்கு அப்படின்றான். இப்ப காட்டாவும் காம்பேவும் லைஃப் போட் கிட்ட போயிட்டு இருக்காங்க. இதை சூசியா பார்த்துட்டு இருக்கா. ஆனா அவங்க போற வழியில நிறைய சோல்ஜர்ஸ் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப காட்டாவும் அந்த லைஃப் போட் ஓபன் பண்ண அங்க ஒரு ட்ரோன் வருது. அந்த ட்ரோன் திறந்து பார்த்தா இவனோட ஈர எங்க இருக்கு, அதுவுமே காம்பே போடுறான். அவன் கிட்ட சூசியா பேசுறா. சூசியாவும் மாஸ்டர் டேஸ்கே அங்க நோடிங்க அப்படின்றா. இதை கேட்ட டேஸ்கே காட்டாவும் தள்ளுறான். பார்த்தா அங்க நிறைய புல்லட்ஸ் வர ஆரம்பிக்குது. மேல அந்த டேஸ்கே சுட்டுட்டு இருக்காங்க. காம்பேவும் சூஸ்வே என்னால என்னோட ஏஎஸ்வி சூட்டை ஏன் யூஸ் பண்ண முடியல. சூசியாவும் அவங்க நம்மளுக்கு தெரியாத ஏதோ ஒரு டெக்னாலஜி யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு உங்க அப்பா அம்மா ரிசர்ச் பண்ண அடோலியமா இருக்கும்னு நினைக்கிறேன். காம்பேவும் சரி இதை எப்படி தடுத்து நிறுத்த சொல்றப்ப சூசியாவும் அந்த ஷீப் ரொம்ப பெருசு, ஆனா அந்த போட்டோட இன்ஜின்ல இருந்து எந்த சத்தமும் வரல. அதுவும் இல்லாம அந்த இன்ஜின் ரொம்ப சின்னதா இருக்கு. எனக்கு தெரிஞ்சு உங்க எக்யூப்மெண்ட் தடுக்கிற டெக்னாலஜி அந்த ரூம்ல இருக்குன்னு நினைக்கிறேன். அது அடோலியமா கூட இருக்கலாம். இப்ப சூசியாவை பார்த்துட்டு அந்த இடத்துக்கு எனிமீஸ் வந்துட்டு இருக்காங்க, அங்க இருந்து போங்க அப்படின்றா. அங்க இருக்க பாடி கார்டோ அவனுங்க ஏதாவது தப்பு பண்ணானுங்களா அவனை அங்கேயே கொட்டுருங்க. அங்க இருக்காங்களும் ஆனா நம்ம கிளைண்ட் கொல்லக்கூடாதுன்னு சொன்னாரு. அந்த பாடி கார்டோ எனக்கு அதை பத்தி கவலையே கிடையாது, நமக்கு வேலை தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க கிளம்புறான். காமையும் காட்டுக்கிட்ட நான் இன்ஜின் ரூமுக்கு தனியா போறேன். காட்டவும் உன்னை எனக்கு பிடிக்கலதான், அதுக்கு நான் சாக விட மாட்டேன் அப்படின்றான். காமியவும் நீ மேல போய் எனிமீஸ் டிஸ்ட்ராக்ட் பண்ணு, அந்த சான்ஸ் யூஸ் பண்ணிக்கிட்டு நான் இன்ஜின் ரூமுக்குள்ள போறேன் அப்படின்றான். காட்டவும் அங்க விட்டுக்கிட்டு ஏன் எனக்கு மட்டும் இந்த ரோல் தரானுங்க தெரியல, ஏன மட்டும் ஏன் எல்லாரும் இப்படி படுத்துறானுங்க. இப்ப அங்க இருக்க எனிமீஸும் காட்டவை ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டு இருக்காங்க. இப்ப சோசியாவை காம்பேக்கு இன்ஜின் ரூமுக்கு வழி சொல்லிட்டு இருக்கா. இந்த சைட் காட்டவுமே எப்படி தப்பிச்சிட்டு இருக்கா. ஆனா அந்த பாடி கார்டும் தன்னோட கேனன் வச்சு ஃபயர் பண்ணிட்டு இருக்கா. பார்த்தா கீழே ஏதோ விழுது. கீழே பார்த்தா அவனோட ஜாக்கெட் இருக்குது. அதை பார்த்தோன்னா அந்த பாடி கார்டு மத்தவங்களும் அவன் இறண்டான்னு நினைச்சுக்கிட்டாங்க. ஆனா மேல பார்த்தா காட்ட உருட இருக்கான். அவனும் ஜஸ்ட் மிஸ். சூசியாவும் அந்த டிவைஸ் தான் அடோலியம் நினைக்கிறேன். அதுதான் இந்த சிப்புக்கு எனர்ஜி கொடுத்துட்டு இருக்கு. இதுல இருக்க பவர் ரொம்ப சூப்பரா இருக்கு. அதுவும் இல்லாம இது கடல் தண்ணியை வச்சுட்டு பவர் எழுதிட்டு இருக்கு. இதை நம்ம கரெக்டா யூஸ் பண்ணனா மனுஷங்களுக்கு அன்லிமிட்டட் எனர்ஜி கிடைக்கும். காமைவும் ஒருவேளை தப்பான கைக்கு போனா அது இந்த உலகத்தை அழிச்சிரும். இப்ப அந்த இன்ஜின் ரூம்குள்ளே சோல்ஜர்ஸ் இருக்காங்க. இப்ப காமைவும் அங்க இருக்க சோல்ஜர் டிஸ்ட்ராக்ட் பண்ணி அவன் எப்படி அழிக்கிறான். இப்ப அங்க இருக்க கூலிங் யூனிட் ஆஃப் பண்ணிட்டாலே அவன் சூட் வேலை செய்யணும் சூசியா சொல்றா. டேஸ்கேவும் அங்க இருக்க கூலிங் யூனிட் ஆஃப் பண்ண போறான். சூசியாவும் மாஸ்டர் டேஸ்கே எனிமீஸ் அப்படின்றா. பார்த்தா அந்த இடத்துக்கு இந்த பாடி கார்டு வரான். அந்த பாடி கார்டு உங்க அப்பா பாக்கணும் ஆசையா இருக்கா, நான் உன்னை கூட்டு போற சொல்லிட்டு அங்க அடிக்க போறான். பார்த்தாங்க டேஸ்கேல பின்னாடி வந்து டேஸ்கே அடிக்க ஆரம்பிக்கிறான். அந்த பாடி கார்டோ உங்க அப்பா எனக்கு பணம் கொடுத்திருக்காருல்ல, சரி உனக்கு பாடம் கத்து கொடுக்கலாமா. இது பின்னாடி ஏதாவது சத்தம் கேக்குது. பார்த்தா காட்ட இருக்கான். அந்த பாடி கார்டோ நீ ஊரோட இருக்க, அந்த சான்ஸ் யூஸ் பண்ணிக்கிட்டு காம்பேவோ அவன் கை பிடிக்கிறான். அவனுக்கு கீழே சொல்ல காம்பேவால அந்த சூட தாங்க முடியல. காட்டபூ காம்பே நான் உனக்கு ஹெல்ப் பண்ண சொல்லிட்டு கண்ணை பாயிண்ட் பண்றான். காம்பேபூ அங்க இருக்க ரெட் பைப் அதை சூட அப்படின்றான். இதை செட் காட்டோட கையை நெருங்கிட்டே இருக்கு. காம்பேவாலே அதுல இருந்து வர ஹீட்டை தாங்க முடியல. காம்பேவும் அவன் எப்படி ஹீரோவா இருக்க ஆசைப்பட்டானோ, அதுவும் இல்லாம 2 வருஷத்துக்கு முன்னாடி அந்த இன்சிடென்ட்ல அவனால சுட முடியாம போச்சு, அது நினைச்சு பார்த்துட்டு இருக்கான். காம்பேவும் காட்ட கிட்ட உனக்கு இன்னும் புரியல, நீ ஒரு சாதாரண போலீஸ் மட்டும் கிடையாது, நீ எப்ப என்ன ஒரு ஹீரோவா தான் இருந்திருக்க. இதை கேட்டவன காட்டோக்கு ஷாக்கா இருக்கு. இப்ப அவன் கை நடுங்கறத நின்று போகுது. காம்பேவும் இன்ஸ்பெக்டர் காட்டோ உன்னோட வேலை நியாயத்தை நிலநாட்டுறது தானே, அது கரெக்டா செய் அப்படின்றான். இது கேட்டவனே காட்டவும் கரெக்டா அந்த கூலிங் யூனிட்ட சொல்றான். அந்த பைப்புமே கட் ஆகுது. இப்போ அந்த அடோலியம் ஆஃப் ஆகுது. எல்லா பவர் கட் ஆகுது. இங்க பார்த்தா காம்பேவோட ஏஎஸ்பி சூட் ஆன் ஆகுது. அந்த பாடி கார்டு உன்னை சும்மா விட மாட்டேன் சொல்லி ஷூட் பண்ண போறான். ஆனா காம்பே கிட்ட தான் சூட் வந்தாச்சு. அந்த சூட்டை வச்சுக்கிட்டு அவகிட்ட இருக்க வெப்பனே அழிச்சிடுறான். அது மட்டும் கிடையாது, அந்த சூட்டை வச்சுக்கிட்டு அந்த பாடி கார்டை போட்டு பந்தாடிட்டு இருக்கான். இப்ப கூலிங் யூனிட் ஆஃப் பண்ணதுனால அந்த அடோலியம் பவர் தாங்க முடியல. அங்க இருக்க அடோலியம் கொஞ்சம் கொஞ்சமா வெடிச்சுக்கிட்டு இருக்கு. சூசியாவும் அந்த ஷிப் மூழ்கிட்டு இருக்கு. நீங்க அங்கிருந்து கிளம்புங்க, நான் ஒரு ஹெலிகாப்டர் அமிச்சா அப்படின்றா. காண்டவோ அதுக்கு முன்னாடி நான் ஒருத்தர் பார்த்தாகணும், கவலைப்படாத, நான் வீட்டுக்கு திரும்பி உயிரிட வரும் அப்படின்றான். காண்டவோ சரி காம்பே வா போல அப்படின்றா. காம்பேவும் நான் சிகமர் காம்பே பார்த்தவன் அப்படின்றான். காண்டவோ உன்னை வச்சுக்கிட்டு என்னத்த செய்ய, சரி நானும் வர சொல்லிட்டு அவங்க கூட போறான். இப்ப காம்பேவும் மெயின் டெக்கு போறான். அங்க போன சிகமர் காம்பே உட்காந்துட்டு இருக்கான். அவனும் பார்த்துட்டு டயஸ்கே உன்னை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுல, டயஸ்கேவும் சோவியும் டாக்கேவும் கொண்டதுக்கு உங்களை நாங்க அரெஸ்ட் பண்றோம். இதை பார்த்த உடனே காட்டோக்கு ஷாக் இருக்கு. ஏன்னா முன்னாடி இது ஃபேமிலி விஷயம், நீ உள்ள வரதான் சொன்னான். அதுவும் இல்லாம தன்னோட பேட்சையும் கீழே வச்சுட்டு போனான். இப்ப டயஸ்கேவும் கையில விளங்க மாட்டும் போது சிகமர் காம்பேவும் யூஸ் டயஸ்கேவை நியூட்ரலைஸ் பண்ண அப்படின்றான்.
யூஸ்க்கு ஓகே சார் அப்படின்னு டேஸ்கேவும் என்னது யூஸ்க்கு நான் சொன்னேன். இப்போ பின்னாடி ஒரு கண்ணு தாக்குது. சூசேவோ மாஸ்டர் டேஸ்கே அங்க தப்பிச்சிருங்க, உங்க சூட்டால அந்த லேசர் கண்ணை தாக்கு பிடிக்க முடியாது அப்படின்றா. இப்போ அந்த ஷிப்புமே கொஞ்சம் கொஞ்சமா வெடிச்சுட்டு இருக்கு. இந்த சைடு சிகமா இருக்காமேவும் யூஸ் நான் தப்பிக்கிறதுக்கு ஒரு ஹோவர் பைக் ரெடி ஆகி அப்படின்றான். இந்த சைடு டேஸ்கேக்கு ஹெலிகாப்டர் வர இந்த சைடு பார்த்தா சிகமா இருக்காமேவும் ஒரு ஹோவர் பைக்ல அங்க தப்பிச்சு போயிட்டு இருக்கான். இப்போ அந்த போட்டுக்கு இந்த சைடு காட்டுறாங்க. பார்த்தா அங்க லைஃப் போட் இறங்கவே இல்லையா, அவங்களால அங்க தப்பிக்க முடியல. டேஸ்கேவும் அது அவங்களுக்கு தேவைதான் காட்டவும், ஆனா அப்படியே அவங்களை விட முடியாதுல. இப்ப டேஸ்கேவும் அவங்க எல்லாரையும் ஹெலிகாப்டர் ஹெல்ப் பண்ணி கூட்டு வந்திருக்கான். இப்ப காட்டவும் அங்க கிளம்புறான். காமையும் காட்டவும் எங்க போற காட்டவும் கடைசியில் அந்த ஃபைனல் பஸ் தப்பிச்சு போயிட்டான். அவனை தேடி நாங்க போறோம், அவன் நாங்க பிடிச்சாவணும்ல அதனால தான் போயிட்டு இருக்கோம் அப்படின்றான். இப்ப காட்ட முகத்துல சிரிப்பு இருக்கிறத பார்த்த உடனே ஹோஷ்னாவுக்கு சந்தோஷமா இருக்கு. ஹோஷ்னாவும் அவனை பார்த்துட்டு அப்போ ஹீரோ திருப்பி வந்துட்டார்ல. இப்போ அந்த ஷிப்புமே முழுசா முழுங்கி போகுது. அதுவும் இல்லாம அதுக்குள்ள இருக்க அடோலியமே வெடிச்ச போகுது. இப்போ காமேவும் ஒரு ஆட்டோமேட்டிக் ஹெலிகாப்டர்ல பறந்து போயிட்டு இருக்கான். காமேவும் பேலன்ஸ் அன்லிமிட்டட். சூசியாவும் ஷிகமோர் காம்பியோட லொகேஷன் நான் கண்டுபிடிச்சேன், அதை நான் உங்களுக்கு அனுப்புறேன் அப்படின்றா. காம்பேவும் அதை பார்த்துட்டு அவன் இப்படியே போயிருந்தானா அவன் இந்த இடத்துல தான் போவான் அப்படின்றான். காட்டும் அதை பார்த்துட்டு அப்படின்னா அவன் அந்த இடத்துக்கு போறான். எனக்கு ஒரு அப்பா இருந்தாங்க, எனக்கு ஒரு அம்மா இருந்தாங்க. சின்ன வயசுல எனக்கு ஒரு சந்தோஷமான வாழ்க்கை இருந்துச்சு நம்பினேன். ஆனா ஒரு நாள்ல என்னோட வாழ்க்கையே மாறி போச்சு. அந்த நாளுக்கு அப்புறம் என்னோட வாழ்க்கையே இருளா இருந்துச்சு, எல்லாமே எனக்கு போரிங்கா இருந்துச்சு. ஆனா ஒரு நாள் எனக்கு தேவையான விஷயம் எனக்கு கிடைச்சது. பார்த்தா அவங்க அம்மா மர்டர் கேஸ் சம்பந்தப்பட்ட எல்லா விஷயமும் அதுல இருக்கு. காமேவும் எனக்கான பர்பஸ் ஜப்பான்ல கிடைச்சது. அப்படிதான் டேஸ்கே காட்டாவை சந்திச்சான். இப்ப டேஸ்கே காட்டாவும் சிகமர் காம்பி போன இடத்துக்கு போறாங்க. இப்ப காமே ஒரு இடத்துக்கு போறான். பார்த்தா அந்த தேர்ட் லேபரேட்டரி. இப்ப அவன் உள்ள உடச்சிட்டு போறான். உள்ள போனா ஃபர்ஸ்ட் எய்ட் கிட் இருக்கு. பார்த்தா சிகமர் காம்பே அவனுக்கு கட்டு போட்டுக்கான் போல. காம்பேவும் காட்டோ கிட்ட கவலைப்படாத அவங்க இல்ல. இப்ப அவங்களோட இடத்துக்கு போறாங்க. காட்டோ என்னன்னு கேட்க காம்பேவும் சிகமர காம்பே இங்க தான் அடியில ரீசர்ச் பண்ணிட்டு இருந்தான். சரி நம்ம ரெண்டு பேருமே இங்க தான் க்ளூ கிடையாது தேடுவோம் அப்படின்றான். இப்ப காட்டவும் நான் மேல போய் தரேன்னு சொல்லிட்டு லிஃப்ட்ல ஏறான். பார்த்தா அங்க பட்டன் பக்கத்துல ஏதோ ஒரு ரத்தக்கரை இருக்கு. அவனு மேல தொடறான். பார்த்தா பின்னாடி ஒரு கதவு திறக்குது. இந்த சைட் காம்பேவும் நிறைய டாக்குமெண்ட்ஸ் தேடிட்டு இருக்கான். இப்ப காட்டவும் கீழே போறான். பார்த்தா அந்த இடத்துல அண்டர் கிரவுண்ட் ஃபாஸ்ட் ட்ரெயின் இருக்கு. இப்ப காம்பேவும் அங்க இருக்க பைசா தேடி பாக்குறான். அதுல ரகசியம் போட்டு ஒரு ஃபைல் இருக்கு. அதை எடுத்துக்கிட்டு அவனும் அந்த ட்ரெயினை டிராவல் பண்றான். காட்டவும் காம்பே கிட்ட என்கிட்ட உண்மையா சொல்லு, இது நீ ரிவெஞ்சுக்காக தானே பண்ற? காம்பேவும் இல்ல எனக்கு உண்மை என்ன தெரிஞ்சாகணும் அவ்வளவுதான். இப்போ அந்த ட்ரெயின் இடத்துக்கு போறாங்க. அவனு அந்த கதை தாண்டு உள்ள போனா அவனோட வீடு இருக்கு. காட்டவும் இதோட வீடு தானே இதுக்கு அந்த ட்ரெயின்லாம். இப்ப அந்த இடத்துக்கு சூசியா போறா. உங்களுக்கு எதுவும் கேட்கிறப்ப காம்பேவும் எனக்கு எதுவும் இல்ல. சூசியாவும் மிஸ்டர் காட்டோ மாஸ்டர் டேஸ்கே ஹெல்ப் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. காட்டவும் பரவாயில்ல அப்படி சொல்லிட்டு காம்பே கிட்ட போறான். இப்ப டேஸ்கே காட்ட உள்ள போய் பார்த்தா சிகமர் காம்பே அங்க தான் உட்காந்துட்டு இருக்கான். காம்பேவும் அங்க போயிட்டு எங்க அப்பா லெஃப்ட் ஹேண்ட் யூசர், ஆனா நீ ரைட் ஹேண்ட் யூஸ் பண்ணிருக்க. அங்க இருக்கிறவனும் கரெக்டா சொன்ன, நீ ரொம்ப புத்திசாலிதான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் முகத்தை தொடறான். பார்த்தா அவன் போட்டு ஒரு மாஸ்க். இப்ப அவனுமே திரும்பி முகத்தை காட்டுறா. பார்த்தா இவ்வளவு நேரம் இதெல்லாம் பண்ணது அவனோட பட்லர். அவனும் நீ சிகமோட பையங்கிறத நிரூபிச்சுட்ட. காட்டவும் அப்போ நீ அதெல்லாத்தையும் செஞ்ச. காம்பேவும் அப்போ நீங்க தான் எல்லாத்துக்கும் காரணம்ல. அவனும் கிக்கோக்கா கிட்ட சொல்லுங்க எதுக்காக இதெல்லாம் செஞ்சீங்க. கிக்கோக்காவும் காம்பே ஃபேமிலி இருக்க எல்லா ஆம்பளைங்களும் இது மாதிரி தான் காட்டு உன ஃபர்ஸ்ட் டேஸ்கே கிட்ட இருந்து பிரிச்சிருந்தா இந்த மாதிரி நடந்திருக்காதுல்ல. டேஸ்கேவும் என்ன மன்னிச்சிருக்கேன், நீங்க செஞ்ச குற்றங்களுக்கு நான் உங்களை அரெஸ்ட் பண்ணி ஆகணும். கிக்கோக்காவும் எனக்கு இருக்க பவர் உனக்கே தெரியும்ல, என்ன நீ அரெஸ்ட் பண்ணி கூட்டு பண்ணாலும் அங்க திருப்பி வரதுக்கு 10 வருஷமாச்சு ஆகும். காம்பேவும் எனக்கு உண்மையா சொல்லுங்க, அம்மாவை யார் கொண்டா? நிஜமாலே அப்பா தான் கொண்டாரா? கிக்கோக்காவும் உங்க அப்பாவுக்கு அந்த அளவுக்கு தைரியம் இருந்தா பரவாயில்ல, ஆனா இல்லையே. இப்போ ஒரு பிளாஷ்பேக் காட்டுறாங்க. காம்பே சின்ன பையனா இருக்கப்ப அவங்க அப்பா அம்மா சண்டை போட்டு கட்டிட்டு இருக்காங்க. டேஸ்கே அம்மாவும் அப்ப நீங்க பணம் சம்பாதிக்கிறதுக்காக அடல வெளியே சொல்ல மாட்டீங்களா? சிகமாரும் இல்ல இது நம்ம வெளியே சொல்லக்கூடாது, இது வெளியே போச்சுன்னா எவ்வளவு ஆபத்து இருக்குன்னு உனக்கே தெரியும்ல. இது கேட்டவனே சையூரி அங்க இருந்து கோச்சிட்டு போறாங்க. இது எல்லாத்தையுமே கிக்கோக்கா பின்னாடி இருந்து பாத்துக்கிட்டு தான் இருக்கா. இப்ப கொஞ்ச நாள் கழிச்சு சிகமாருக்கு சையூரி லெட்டர் போறாங்க. அது பார்த்துட்டு சிகமாரும் சையூரி பார்க்க போறாங்க. ஆனா இப்ப இருக்குமே கிக்கோக்காக்கு இந்த விஷயம் எல்லாமே அவனோட பட்லர் மூலியமா தெரிய வந்துட்டு இருக்கு. கிக்கோக்கா பட்லர் வந்துட்டு சிகமாரு இப்ப சையூரி பார்க்க போயிட்டு இருக்காரு. இது கேட்டு கிக்கோக்காவும் நம்மளுக்கு வேற வழி கிடையாது, நீ அதை செஞ்சிரு அப்படின்றா. இப்ப சிகமாரு சையூரி பார்க்க போறாரு. உள்ள போனா சையூரி இறந்து கிடக்குறா. இதை பார்த்த உடனே சிகமாருக்கு ரொம்ப ஷாக்கா இருக்கு. அவரும் சையூரி உனக்கு என்னாச்சு சொல்லிட்டு அவ வயித்துல இருக்க கத்தி எடுக்கிறாரு. அந்த டைம்ல சின்ன பையன் அந்த டேஸ்கேவும் பின்னாடி அதை பாக்குறான். அவனும் அவங்க அப்பா கையில இருக்க கத்தியை வச்சுக்கிட்டு அவர் தான் கொண்டு நினைச்சுக்கிட்டான். அந்த இடத்துக்கு அவன் பட்லர் வந்துட்டு மாஸ்டர் சிகமாரு நம்ம இங்க இருந்து கிளம்புவோம். சிகமாராவும் நீ என்ன காரியம் செஞ்சிருக்க அப்படி சொல்லிட்டு அந்த பட்லர் அடிக்க போறான். இப்ப பிரசன்ட் காட்டுறாங்க. காம்பேவும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, உங்களை நான் மன்னிக்கவே மாட்டேன். கிக்கோக்கோ இது கேட்டு சிரிக்கிறாங்க. இந்த சைட் பார்த்தா அந்த பட்லர் வயித்துல அடிபட்டு இருக்கு. அவன் அங்க தப்பிக்க பாக்குறான். பின்னாடியே காட்டா ஃபாலோ பண்றான். காட்டாவும் அப்போ நீ தானே சோவியும் டாக்கையும் கொன்ன. அந்த பட்லர் கிட்ட வந்துட்டு இது சோடு தானே அப்படின்னு சொல்லிட்டு காட்டோட கையை பிடிச்சி அந்த டிரான்ஸ்மிட்டர் அவன் கேட்டு கொடுக்குறான். இதை பார்த்த உடனே காட்டோக்கு ஷாக்கா இருக்கு. காட்டவும் சையூரி காம்பே டாக்கே சோ இவங்க எல்லாரும் கொண்டதுக்கு நான் உன்னை அரெஸ்ட் பண்றேன். இப்ப காட்டோ அரெஸ்ட் பண்ண போவ அந்த பட்லர் அவன் கிட்ட தப்பிக்கிறான். அது மட்டும் கிடையாது, காட்டோட கண்ணி அவனுக்கு தெரியாம எடுத்துட்டான். கிக்கோக்காவும் உங்க அப்பா உயிரிழந்து இருந்திருக்கலாம், ஆனா அவன் காதலிச்ச பொண்ணுக்காக தான் உயிரை விட்டுட்டான்ல. சரி உட்கார் அப்படின்றாங்க. இப்ப காம்பேவும் அங்க போய் உட்காரான். காம்பேவும் அந்த லெட்டர் வச்சுட்டு அடோலியத்தை அம்மா பப்ளிக் கிட்ட சொல்றேன்னாங்க, அதனால தான் அவங்களை கொண்டீங்களா? அது மட்டும் கிடையாது, அந்த உண்மை வெளியே வரக்கூடாது சொல்லிட்டு சீஃப் டாக்கேவியோ ஷோவியோ கொண்டுட்டீங்க. அத்தனை பேர் இந்த அடோலியத்துக்காக இறந்து போயிட்டாங்களா? ஆனா அவங்களோட ஆசையை நான் நிறைவேற்றுவேன். காம்பேவும் சூசுவே நான் கொடுத்த இன்ஃபர்மேஷன் எப்படி போயிட்டு கேட்க சூசியாவும் இன்னும் 2 நிமிஷத்துல அடோலியம் பத்தி எல்லா இன்ஃபர்மேஷனும் நான் டிகோட் பண்ணுவேன். காம்பேவும் நீ டிகோட்
கால் பண்ண அடுத்த நிமிஷமே எல்லா நேஷனல் ரிசர்ச் இன்ஸ்டியூட்டுக்கும் இந்த இன்ஃபர்மேஷன் அனுப்பிச்சு அப்படின்றான். இது கேட்டவனுக்கு கிக்கோக்கு வருது. அவளும் ஆடோலியம் இந்த காலத்துல அது ஒரு பொக்கிஷம் மாதிரி. அதில் மனுஷங்க நினைச்சு பார்க்காத அளவுக்கு அன்லிமிட்டட் எனர்ஜியை தர முடியும். அப்படின்னா மனுஷங்களை அழிக்கிற அளவுக்கு ஒரு பெரிய வெப்பனாவும் மாறலாம். இந்த விஷயம் பப்ளிக் தெரிஞ்சுனா என்ன மாதிரி விஷயம் நடக்கணும் உனக்கு புரியுதா இல்லையா? இந்த சைடு அந்த பட்லர் ஒரு கண்ணை பாயிண்ட் பண்ணிட்டு, காட்டோ அங்கே நில்லுங்க, உங்களுக்கு கொல்லணும்னு சொல்லிட்டு எங்கிட்ட எந்த ஆர்டர் கொடுக்கல. ஆனா அப்பயுமே காட்ட முன்னேற அந்த பட்லர் காட்டோட காலில் சுடுறான். காட்டவால அந்த வழியை தாங்க முடியல. அவனும் அதுக்கு நிஜமாலே சுற்றுவியா? அந்த பட்லரும் கவலைப்படாதீங்க, இதால உங்களுக்கு எந்த பெரிய பிரச்சனையும் வராது. ஆனா அப்பயுமே காட்டு இல்ல உன்னை தப்பிக்க விட மாட்டேன்னு சொல்லிட்டு அவன் மேல பாயிறான். இதை பார்த்தோன்னு அந்த பட்லர் சொல்றான். ஆனா அப்பயுமே காட்ட தப்பிச்சு அவ கை பிடிக்கிறான். இப்போ அவனுக்கு அடிப்பட்ட இடத்துல பிடிக்கிறான். அந்த பட்லரால வழி தாங்க முடியல. அந்த பட்லருமே கண்ணை வச்சு சுட பாக்காரு. ஆனா இந்த சைடு காட்டு அவனுக்கு பட்ட காயத்தை பிடிச்சிட்டு இருக்கான். அவனுக்கு நிறைய பிளட் போயிட்டு இருக்கு. இப்போ நிறைய பிளட் லாஸ் ஆனதுனால அந்த பட்லருமே மயங்கி விழுறான். இந்த சைடு காம்பே கிட்ட சூசியாவும் மாஸ்டர் டேஸ்கே நான் டீகோட் பண்ணிட்டேன். கிக்கோ காபு ஆடோலை யூஸ் பண்ற அளவுக்கு இந்த உலகம் இன்னும் முன்னேறல. அதை பாத்துக்கிறதுக்கு காம்பே ஃபேமிலியோட வாரிசான நீ உன்னால மட்டும் தான் அதை பாத்துக்க முடியும். இந்த சைடு காட்டவும் அந்த பட்லர் ரூம்ல போட்டுட்டு சூசியா கிட்ட வரான். சூசியாவும் காட்டு உங்களுக்கு என்னாச்சு? காட்டாவோ என்ன மன்னிச்சிரு, நீ பிஸியா இருக்கேன்னு தெரியும், ஆனா ஒரு ஆம்புலன்ஸுக்கு மட்டும் போன் பண்ணுமா? இப்ப அவனும் முடியாம காம்ப என்ன பண்ணிட்டு கேட்க சோசியாவும் மாஸ்டர் டேஸ்கே எதுவும் ஆகல. ஆனா இங்க ஒரு முக்கியமான விஷயம் போயிட்டு இருக்கு அப்படின்னு ஸ்கிரீனை பாக்குறா. பார்த்தா அவ டீகோட் பண்ண விஷயம் எல்லாமே நெட்ல போயிட்டு இருக்கு. இந்த சைடு பார்த்தா அந்த பட்டனை காட்டு வந்துட்டான். சோசியாவும் மாஸ்டர் டேஸ்கே அந்த இன்ஃபர்மேஷன் டிரான்ஸ்ஃபர் ஆயிடுச்சு. காம்பேவும் எனது டிரான்ஸ்ஃபர் ஆயிட்டுக்கா? சோசியாவும் ஆமா மிஸ்டர் காட்டு தன்னறியாமல அந்த பட்டன் அழுத்திட்டாரு. இதை கேட்டவனே டேஸ்கேவும் சிரிக்க ஆரம்பிக்கிறான். இது கேட்டவனே கிக்காவும் நீ யூஸ்க்கு வச்சுக்கிட்டு அதை தடுத்து அப்படின்றா. காம்பேவும் சிரிச்சுக்கிட்டே சூசுவே காட்டுக்கு என்னோட நன்றிகளை சொல்லு அப்படின்றான். கிக்காவு டேஸ்கே என்ன பண்ணிட்டு இருக்க? டேஸ்கேவு சரி எல்லாத்தையும் முடிச்சிடலாமா? கிக்கோக்கா காம்பே நான் உங்களை அரெஸ்ட் பண்றேன். இந்த சைட் காட்டாவு ஆமா நான் ஏதாவது தப்பு பண்ணிட்டேனா? சூசியாவும் இல்ல மாஸ்டர் டேஸ்கே உங்ககிட்ட நன்றி சொன்னார் அப்படின்றா. காட்டாவு அப்படியா ரொம்பவே சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் மயங்கி விழுறான். இப்போ 2 வாரம் கழிச்சு காட்டுறாங்க. காட்டாவும் ஃபர்ஸ்ட் டிவிஷனுக்கு திருப்பி கூட்டிருக்காங்க. ஆனா காட்டாவது வேணாம் சொல்லிட்டான். ஊஷ்ணவையான்னு கேட்க காட்டாவும் அதான் நீ இருக்கே ஃபர்ஸ்ட் டிவிஷன்ல, நான் உங்ககிட்ட வேலை செய்ய மாட்டேன்னா சொல்லல, நான் எங்க இருந்தாலும் எப்படியா இருந்தாலும் நான் ஒரு போலீஸ் ஆஃபீஸர் தான். இப்போ அந்த இடத்துக்கு காம்பே வரான். காட்டவும் சரி உங்க அப்பா பாத்தியா கேட்க டேஸ்கேவும் இல்ல. இந்த சைடு பார்த்தா சிகமாரு காம்பே உயிர்தான் இருக்காரு. ஆனா அவர் நினைவில்லாம இருக்காரு. காட்டவும் காம்பேயோட பேட்ச் கொடுத்துட்டு இன்ஸ்பெக்டர் காம்பே இது உங்களுக்கு தானே சொல்றப்ப காம்பேவும் தன்னோட பேட்ச் எடுத்துக்கிறான். இப்போ நியூஸ்ல என்ன போட்டுருக்காங்கன்னா அடோலம்ங்கிற ஒரு மெடல் இருக்கு. அந்த விஷயத்தை பத்தி எல்லா இன்ஸ்டியூட்டுக்கும் யாரோ ஒருத்தர் அமைச்சிருக்காங்க. ஆனா யாருன்னு யாருக்குமே தெரியல. ஆனா இந்த அடோலம் வச்சுக்கிட்டு காம்பே ஃபேமிலி என்ன பண்ணாங்க, அவங்களுக்கு இதுக்கு என்ன சம்பந்தம், அந்த விஷயம் வெளிச்சத்துக்கு வரல. இப்போ காம்பேயும் சைக்கியும் பார்க்க ஆமா காம்பேக்கு என்னாச்சு கேட்க சீஃபும் கவலைப்படாத காம்பே வேற இடத்துக்கு போயிட்டான். இப்ப யூஸ் பண்ண சவுண்ட் கேக்குது. டவுன்லோட் கம்ப்ளீட். காமியும் அட எனக்கு கிடைச்சதுன்னு சொல்லிட்டு அவனும் அங்க போறான். பார்த்தா காமி வழக்க போல ஒரு வெப்சைட்ல இருந்து எதை ஏத்திட்டு இருக்கான். சைக்கியும் யூஸ்க்கு இந்த மாதிரி விஷயத்துல யூஸ் பண்ணிட்டு இருக்காத. காமியும் ஆனா சைக்கி நீ யூஸ்க்கு வச்சுக்கிட்டு ஸ்வீட் மட்டும் வாங்குறல, நான் என் விஷயத்துக்கு இதை பண்ணிக்கிறேன். இந்த சைட் பார்த்தா இவனும் சரி அவன் பெட்டி கேட்டிருக்கான், அதுக்கு என்ன கேட்க யூஸ்க்கும் என்னால அதுக்கு பதில் சொல்ல முடியாது அப்படின்னு அவனுக்கு கெஞ்சி கேட்க யூஸ்க்கும் என்னால இதுக்கு பதில் சொல்ல முடியாது அப்படின்னு சீஃபும் இமட்டோ நீ இப்ப கேட்கறது ஒரு கிரைம் உனக்கே தெரியல. சைக்கியும் நம்ம இப்ப பார்ட்டிக்கு போறோம். ஆனா காம்பையும் காட்டே வரமாட்டாங்க. சரி நம்ம கிளம்புவோமா? இப்போ உலகத்தோட இன்னொரு முறை கட்டுறாங்க. அந்த இடத்துல இல்லீகலா அடோலம் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டு இருக்காங்க. காட்டவும் பார்த்துட்டு இங்க தான் இருக்காங்கன்றான். காம்பேவும் லொகேஷன் அனுப்பு அப்படின்றான். காட்டவும் என்னது நீ பேசுறியா? ஆமா சூசி எங்கன்னு கேட்க காம்பேவும் அவங்க வெக்கேஷன்ல இருக்காங்க அப்படின்றான். இப்போ வெக்கேஷன் வார்த்தை கேட்ட உடனே காட்டோ வேற ஒன்று நினைச்சிட்டு இருக்கான். காட்டவும் சரி அப்போ நான் மட்டும் தான் எங்க கேட்க காம்பேவும் நான் வீட்டுல இருக்கேன் கவலைப்படாத இன்னும் 10 நிமிஷம் தான் நாங்க வந்துரும் அப்படின்றான். இப்போ கொஞ்ச நேரம் கழிச்சு காட்டுறாங்க. காட்டோ வந்து கார் மேல ஏறிட்டு தவிச்சிட்டு இருக்கான். இப்போ மேல ஏதோ ஒன்று வந்துட்டு இருக்கு. அவங்களும் பார்த்துட்டு என்னது மேல பார்த்தா ஒரு பெரிய மிஷின் மாதிரி இருக்கு. இப்போ அந்த மிஷின் தான் இருக்குது. பார்த்தா அதுக்குள்ள இருந்து ஒரு கார் குதிக்குது. அந்த கார்ல இருந்து ஒரு பேர் ஷீட் ஓபன் ஆகுது. அதுல வெல்தின் போட்டுருக்கு. கீழே இருக்காங்களோ அது அந்த மில்லியனர் டிடெக்டிவ் தானே. காட்டவும் பார்த்துட்டு அவன மனசுக்குள்ள பேட்மேன் நினைச்சிட்டு இருக்கானா இந்த மாதிரி என்ட்ரி கொடுத்துட்டு இருக்கான். இப்போ காம்பேவும் பின்னாடி ஃபாலோ பண்ணி போயிட்டு இருக்கான். அவங்க ஒருத்தர் வேலை செஞ்சுட்டு இருக்கான். பார்த்தா முன்னாடி டெரரிஸ்ட் மாதிரி வேலை செஞ்ச அந்த பையன் யூஸ்கோ இந்த ரோட்ல எந்த சிவிலியன் காரும் கிடையாது. காம்பேவும் சரி யாராவது சேதர விட அப்படின்றான். யூஸ்கோ ஓகே சார் பேலன்ஸ் அன்லிமிட்டட். இப்போ அவன் காதலி மிஸ் போயிடாவது. காட்டவும் அட முட்டாள் நான் இருக்கிற மரண்டா போலியே. இப்ப காட்டவும் முன்னாடி குதிச்சு அடையில கிளவுஸ் வச்சுட்டு அந்த காரை நிறுத்துறான். இப்போ அந்த மிஸ் தாக்குது. பார்த்தா அந்த பிரிட்ஜை கண்டமாயிடுச்சு. இப்போ ஃபர்ஸ்ட் எபிசோட்ல இருந்த மாதிரி காட்டு அந்த பிரிட்ஜை தொங்கிட்டு இருக்கா. காம்பேவும் முன்னாடி போய் நிக்கிறான். இதை பார்த்தவனே காம்பே அவனுக்கு ஹெல்ப் பண்ணாதான் ஞாபகம் வந்துட்டு இருக்கு காட்டவுக்கு. ஆனா வழக்கத்துக்கு மாறா அவன் காட்டவுக்கு ஹெல்ப் பண்றான். இது பார்த்தவனே காட்டவும் அப்பாடா அப்படின்றான். ஆனா காம்பே அவனை பார்த்து சிரிச்சு திருப்பி கை எடுத்துட்டான். அது பார்த்தவனே காட்டவும் டைஸ் காம்பே நீ திருந்தவே மாட்டேன்னு சொல்லிட்டு அவனும் தண்ணியில விழுறான். இதோட இந்த எபிசோட் முடியுது. இந்த சீரிஸும் முடியுது. இந்த சீசன் எப்படின்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. நான் உங்களை அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். Until then, bye bye.